டார்க் சோல்ஜர் டேரியல், இதுக்கு மேலேயும் உனக்கு டீமன் கிங் ஆர்மியில இடம் இல்ல. என்னது, நீங்க என்ன சொல்றீங்க? டீமன் கிங் ஆர்மியில எனக்கு இடம் இல்லையா? கண்டிப்பா என்னால உங்களுக்கு உதவியா இருக்க முடியும். உண்மையை சொன்னா இந்த இடத்துல உனக்கு தகுதின்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இந்த ஆர்மியை விட்டு நான் உன்னை தூக்குறேன் டேரியல் இப்படின்னு எதுக்காக டீமன் கிங் பார்பாசா அவரு வந்து சொல்லணும்? இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நம்ம இன்னமும் பாஸ்டுக்கு போகணும். உலகம் காட்ஸால கைவிடும் போது இந்த உலகமே டீமன்ஸால ஆக்கிரமிக்கப்பட்டது. எல்லா இடமும் ஒரே அழிவா இருந்துச்சு. ஹியூமனிட்டியோட கடைசி ஹீரோவா நம்ம ஹீரோ அங்க பிறந்தான். அந்த அழிவுக்கு இடையில நம்ம ஹீரோ பசிலையும் பட்டினிலையும் அப்படி அழுவான். அந்த டைம்ல ஜெனரல் ஆஃப் ஃபயர், டீமன் ஆர்மியோட ஒரு ஜெனரல், அவரோட கண்ணுக்கு நம்ம ஹீரோ அங்க தெரிவான். ஏன் தெரியல, அவரோட கண்ணுக்கு அந்த குழந்தை ஒரு ஏஞ்சல் மாதிரி அங்க தெரியும். அதனால அந்த குழந்தைக்கு ஒரு பேர் ஏன் ஒரு விக்கிறாரு, டேரியல். அதே டைம்ல உண்மையிலேயே அவருக்குன்னு ஒரு சன் இருக்கான். ஆளு பல வருஷமா அங்க வெயிட் பண்ணிருப்பான். எப்படா அப்பா வருவாரு, அவரு கூட பேசலாம், ஜாலியா இருக்கலான்னு. அங்க கதுவை ரொம்ப ஆசையா திறக்கும் போது அந்த இடத்துல பேஷ் பாசா முன்னாடி நம்ம டேரியல் இருப்பான். டேரியலை தன்னோட அப்பாவுக்கு பக்கத்துல பார்த்தோன்னே ஆளுக்கு அங்க ரொம்ப கடுப்பாவுது. டேரியல் எப்போ அவனோட வாழ்க்கைக்கு வந்தானோ அவனோட சைல்ட்ஹுட் அப்படியே பறிக்கிற மாதிரி அவனுக்கு தோணு இருக்கு. அதனாலேயே எல்லா கோவத்தையும் அடக்கி அப்படியே பொறுமையா தான் இருந்திருக்கான். பொறுமையா இருந்து நல்லா வளர்ந்தக்கப்புறம் ஆளு ஒரு பெரிய பதவியில இருப்பான். டேரியல இதை ஒரு வாய்ப்பா வச்சு நீ இன்னிலேருந்து டீமன் கிங் ஆர்மியில இருக்க கூடாது இப்படின்னு அங்க ஃபயர் பண்ணிடுறான். இப்படின்னு தான் அங்க விஷயம் ஆயிருக்கும். இதனால தான் நம்ம ஸ்டார்டிங்ல அந்த சீனை பார்த்தோம். ஏன்னா நம்ம டேரியல் டீமன் கிங் ஆர்மியில ரொம்ப லோயஸ்ட் லெவல்ல இருக்க ஒரு சோல்ஜரு. அதே மாதிரி டீமன்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மேஜிக்கை எல்லா டீமன்ஸாலையும் அவங்க பயன்படுத்த முடியும். ஆனா டேரியல் அப்படி இல்லை. பிறக்கும் முதலேருந்து இப்போ வரைக்கும் மேஜிக் அப்படின்னு ஒரு விஷயத்த பயன்படுத்தவே இல்லை. டேரியலுக்கு அங்க வேற வழியில பாவம் அந்த இடத்த விட்டு ஆளு போறான் ரொம்ப கஷ்டப்பட்டு. அவ்வளவுதான் 32 வருஷம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல சர்வ் பண்ணியும் ஆளுக்கு ஒரு பதவி கூட அங்க கிடைக்கல. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ஆளால மேஜிக்கை பயன்படுத்த முடியல. ஆளு ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லையா. சாப்பிட்றதுக்கும் போறதுக்கும் எந்த விதமான இடமும் இல்லாம நம்ம ஆளு பல நாளைக்கு அங்க இங்க நலையிறான். இவன் நான் இப்பயும் யோசிக்கிறேன் நான் எங்க இருக்கேன்னு. அங்க திடீர்னு ஒரு ரொம்ப அழகான பொண்ணு கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். ஒரு ஜெயிண்டான குரங்கும் பின்னாடி கொள்ளலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ் நம்ம டேரியல் தான் அப்படியே அங்க தடுக்கிறான். ஆனா அப்பயும் டேரியலால பெருசா அவளுக்கும் நிறைய விஷயங்களை பண்ண முடியல. ஒரு பொண்ணை என்னால அப்படியே விட முடியாது. நான் எப்படியாச்சும் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இதுவே டீமன் ஆர்மில இருந்து வேற யாராச்சும் இங்க இருந்தா அப்படியே அந்த குரங்க எரிச்சிருப்பாங்க. ஆனா என்கிட்ட மேஜிக்கும் இல்ல, பசியும் பட்டினியும் ஒரு மாதிரி வாட்டி எடுக்குது. அங்க அதை கொல்லலாம் அப்படின்னு போறான். ஆனா அவனுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்ல. அப்படியே அது தூக்கி அடிக்கும். அங்க சைட்ல ஏதோ ஒரு கத்தி இருக்கும். அதை பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும், அந்த கத்தியை வச்சு தாக்கலான்னு. ஆனா ஹியூமன்ஸோட வெப்பனை டீமன் ஆர்மில இருந்துட்டு பயன்படுத்தினா அது வந்து ஒரு டிஸ்கிரேஸா இருக்கும். அதனால யோசிப்பான். ஆனா கடைசியில வேற வழி இல்லல, அதனால எடுக்கிறான். ஆனா இப்பயும் எனக்கு எப்படி அதை பயன்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்படியா இல்ல அப்படியா? கடைசியில என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த இன்ஸ்டிங்ஸ் அதை வச்சு அந்த குரங்கோட வீக்கான பகுதியா இருக்கிற இதையும் அங்கேயே ஆளு தாக்குறான். இதனால அந்த குரங்கும் அப்படியே வந்து போகுது. நம்ம ஹீரோவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கான். நான் இப்ப பயன்படுத்தின அந்த மூவ் இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல ஒரு ஹீரோவை பார்த்திருப்பான். அந்த மூவை அப்படியே காப்பி பண்ணி நான் பயன்படுத்தினேன். பரவாயில்ல, இது வந்து ஒர்க் ஆச்சு. நீங்க உண்மையிலேயே ஆசமா அதை பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி பெரிய ஹீரோ வந்திருந்தாரு, அவரோட மூவ் மரியாதை இருந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோ இப்பயும் அந்த வெப்பனை தான் பாக்குறான். இவகிட்ட ஒரு வெப்பன் இருக்குன்னா இவ ஒரு ஹியூமனு. இன்னமும் ரொம்ப நேரத்துக்கு நான் இந்தா கண்டிப்பா இது நல்லா இருக்காது, நைஸா நழுவி போறது நல்ல விஷயமா இருக்கும். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு வெற மாதிரியே இல்ல. ஏங்க போகாதீங்க, வாங்கல என் வில்லேஜுக்கு, அங்க உங்களுக்கு ப்ராப்பரா தேங்க் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி வாங்கல, அங்க உங்களுக்கு டின்னர் மீல் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஆளுக்கும் பசியா இருக்குமா, அங்க மறுக்கவும் முடியாது. அங்க வேணான்னு சொல்லான்னு போவோம். ஆனா அந்த பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல. பூச்சி தர தர தரன்னு இழுத்துன்னு போவோம். அங்க லக்ஸ் வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜுக்கு வராங்க. இந்த பொண்ணு இங்கதான் வாழ்வாளாம். அங்க டேரியல் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸையும் ஆளு மீட் பண்ணுவான். உடனே அந்த பொண்ணும் அவளை பத்தி சொல்லுவான். நான் என்னை பத்தி சொல்லவே இல்லை, என்னோட பேரு மெலிகா. நம்ம டேரியல் அவனோட பேர் அங்க சொல்றான். அங்க ஆளுக்கு இப்பயும் பயமா இருக்கு. ஏன்னா ஆளு ஒரு டீமன்ல, டீமன் அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். இவங்க பேரண்ட்ஸ் மல்லிகா இவங்க 2 பேரும் இவனை கொல்லவும் வாய்ப்பு இருக்கு. அதனால சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு ஆளு யோசிப்பானே. அங்க எத்தோனே மல்லிகாவும் அங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேக்குது. ஆமா டேரியல், ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு என்ன அங்க வேலை? நான் அப்பயே வச்சேன் இந்த கொஸ்டினை வச்சுதான் அவங்க ஆரம்பிப்பாங்கன்னு. ஆனா எனக்கும் வேற வழி இல்ல, நானும் இதுக்கான பதில கொடுத்து தானே ஆகணும். அங்க இதனால ஆளு ஒரு கதையை அங்க கட்டுவோம். அது என்னன்னா, எங்க ஃபேமிலி பிசினஸ்ல ஒரு சொந்த எம்ப்ளாயியா இருந்த பிரதருக்காரன் அங்கிலேருந்து என்ன தோத்தி அமைச்சிட்டான். நான் தங்குறது சாப்பிடுறது எல்லா விஷயமே அங்கதான். ஆனா அந்த இடத்த விட்டு என்ன ஃபயர் பண்ணி போறதுக்கும் இருக்கிறதுக்கும் எனக்கு இடம் இல்ல. அதனாலேயே பல நாளா காட்டுக்குள்ள எங்க போகணும்னு தெரியாம அப்படியும் எப்படியும் நான் அலைஞ்சேன். இது அவங்கள ஏமாத்துறதுக்கு கரெக்டா
கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்எக்ஸ்பெக்டடா இந்த விஷயம் ஒர்க்கும் ஆகுது. மல்லிகா அங்க விழுந்துறா. ஆமா, அந்த விஷயம் என்ன உண்மையா? இது வந்து ரொம்ப சோகமா இருக்கு. உங்க பிரதர் பண்ண விஷயம் சரியில்ல. அந்த எத்தல உண்டி நான் இந்தனா மூஞ்சிலே ஒரு அடி அச்சிருப்பேன். அட, அது ஒன்றும் நெசசரி இல்ல. டேரியல், நீங்க வந்து ரொம்ப நல்லவரு. உங்களுக்கு போறதுக்கு வேற இடமும் இல்லனா நீங்க தாராளமா இங்கே தங்கலாம். அங்க இது கேட்கிற அப்பாவும் அம்மாவும் அது வந்து கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட எம்டியான ரூம்ஸும் இருக்கும். தங்குறதுக்கும் அந்த அளவுக்கு யாருமே பெருசா வரதில்ல. ஏன்னா மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்க அப்பீர் ஆகுமா. ஆனா நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லாம ஓகே சொல்றான். ஆனா ஒரு சைடு ஆளு யோசிக்கிறான், மனுஷங்களுக்கு டீமன்ஸ்னா இனிமி. என்னோட ஐடென்டிட்டியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா இன்னமும் தான் பிரச்சனை அதிகமாகும். மல்லிகாவும் அங்க வருவாளா. மல்லிகாவோட முன்னாடி இருக்க 2 விஷயத்த பார்த்தோன்னே சரி, இறங்குனது இறங்கிட்டோம், ரிஸ்க் எடுக்கவும் நம்ம தயாரா இருக்கணும். மல்லிகா, இதுக்கு மேலேயும் நான் உங்க கேர்ல இருக்கேன். ஆனா அதுக்குள்ள வயிறாங்க சவுண்ட் போடுமா. மல்லிகா, கொஞ்சோண்டு எனக்கு சாப்பாடு கிடைக்குமா? அவ்வளவுதானே, இப்பயே அவங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அங்கேயே ஆளு தங்க ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் நான் டீமன் கேசல்ல தான் தங்கியிருக்கேன். ஷேர்டு ரூமா தான் இருக்கும் தங்குற இடமும். இப்போ நான் தனியா தங்கியிருக்கேன். மல்லிகா வந்துட்டு காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஏன்னா இது வரைக்கும் ஒரு மேனால இப்படி நான் ப்ரொடெக்ட் ஆனதே இல்லை. ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் வேலை இருக்கா அப்படின்னு ஏதாச்சும் விஷயத்த பத்தி அங்க கேட்பான். அப்புறம் தான் மல்லிகாவோட ஃபாதர், அவரை பத்தி அங்க தெரிய வருது. அவரு தான் இந்த வில்லேஜோடைய கில்டு மாஸ்டர். உன்னோட பிசிக்கு பவர்லாம் நல்லா இருக்கு, நீ ஏன்பா அட்வென்ச்சரரா ஆகக்கூடாது? மாஸ்டர்ஸ் ஹெப்ஸை கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீ மிஷினை முடிக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் அதை பத்தியும் சொல்ல வேணா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அங்க பிளட்டை அங்க போடணும், அவ்வளவுதான். ஆனா நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். பிளட்டை ஒண்டி அவன் வச்சிடானா அவன் டீமன் அப்படின்னு அங்க தெரிஞ்சிரும். இதனால ஆள் அப்படியே நடிக்கிறான். ஐயோ, என் முது வந்து பயங்கரமா வலிக்குது. போன வாட்டி நான் சண்டை போட்ட அந்த மங்கினால தான் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இது கேட்டவுடனே அவரும், மல்லிகா சீக்கிரம் ஹெல்ப் பண்ணு. அவ்வளவுதான். டப்பு டெப்பு நாங்க பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் அங்க கம்ப்ளீட் ஆகுது. நம்ம ஹீரோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா இது வரைக்கும் யாராலையுமே ஒரு டீமனா இருந்துட்டு இதை பண்ண முடியாது. அப்பனா ஆக்சுவலா நான் ஒரு ஹியூமனா இருந்துதான் டீமன் ஆர்மில இத்தனை வருஷமா நான் வந்திருக்கேனா? டீமன் ஆர்மில இருக்கும் போதும் என் மேல யாருக்குமே அங்க டவுட்டே வரல. கிராண்ட் பஸா அப்படின்னு ஒரு பர்சனால நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்ல கண்டுபிடிக்கப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் டீமன்ஸுக்கு இடையில வாழ்ந்திருப்பான். இப்போ வரைக்கும் டீமன்ஸுக்கு அங்க டவுட்டே வரல இவன் ஒரு ஹியூமன். இதுக்கப்புறம் கில்டு மாஸ்டரும் அங்க ஆரா பத்தி சொல்ல ஆரம்பிப்பாரு. மெல்லிகா மூலமா அங்க தெரியுது நம்ம கில்டு மாஸ்டர் அவரு இதுக்கு முன்னாடி அட்வென்ச்சரரா இருந்திருக்காரு. அந்த இடத்துல டோட்டலா ஒரு 4 ஆரா இருக்கு. மனுஷங்களா போறக்கிற எல்லாருக்குமே ஆரா அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கும். அது எப்படியோ ஒரு வெப்பன் கூட ஃபியூஸ் பண்ணி பயன்படுத்துறோம் அப்படின்னு தான் அங்க விஷயமே இருக்கு. இத்தோனே ஒரு வெப்பனை எடுக்க சொல்வாரு. பார்த்தா நம்மளால ஸ்வாட் எடுப்பான். டோட்டலா 4 ஆரா இருக்கு அப்படின்னு சொன்னல. அதுல ப்ரொடெக்ட், ஸ்லாஷ், ஸ்டிங், ஹிட் இப்படி இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நம்மளால ட்ரை பண்ண போறது ஸ்லாஷ். நம்மளால சும்மா தாங்க வீசுவான். அதுக்கே அது சின்ன பின்னமாவுது. ரெண்டாவது ஸ்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் அம்ப வச்சு அங்க தாக்குவான். அதுவும் அங்க பயங்கரமா பிச்சுங்க இருப்போம். மல்லிகாக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம், அப்படியே கட்டி அணைப்பான். அங்க இதை பாக்குற கில்டு மாஸ்டர் ரொம்ப ஆச்சரியமாவாரு. 2 ஆறாவன் மாஸ்டர் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப டேலண்டடா இருக்கான் நம்ம ஆளு. ஒரு சைடு அவருக்கு கடுப்பா இருக்கும், என்னடா இவன் 2த்த மாஸ்டர் பண்ணிட்டான்னு. நான் ஒன்னுத்தையே அங்க பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். மூணாவதா ஹிட், அந்த விஷயத்தையும் நம்ம ஆளு பண்ணுவான். அதோட பவரும் மேசிவா இருக்கும். அங்க அதை பார்த்தோம் அவருக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும். லாஸ்ட் விஷயம் ஷீல்டு, அந்த திறமை வந்து இருக்காது அப்படின்னு அவர் வந்து யோசிப்பாரு. அதுவே உட்டாலான ஷீல்டு, அவரோட ஹேமரு மெட்டலு பயங்கர வேகமா அவரு தாக்குவாரு. அது பட்டோனே அப்படியே ஆளு ரிப்பல் ஆகி தூரமா பறந்து போவாரு. இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். இதுலயும் நம்மால ஒரு பெரிய மாஸ்டரியா அச்சீவ் பண்ணிருக்கான். 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேஸ்டா போச்சு. நான் யாருகிட்ட போய் அழுவுது? ஆமா, என்ன இது என்ன அந்த அளவுக்கு ரேரா? ஆமாண்டா பைத்தியக்காரா, 4 பர்ஃபெக்டான ஆராவை பொசஸ் பண்றது ரொம்ப ரேரு. உன்ன மாதிரி ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு சின்ன வில்லேஜ்ல இருக்குது நல்ல விஷயம் இல்ல. நான் உனக்குன்னு ஒரு பெரிய உயரம் வந்திருக்கு. சென்ட்ரல் வில்லேஜுக்கு போ, உனக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு. அந்த இடத்துல பெரிய பெரிய அட்வென்ச்சர் எல்லாம் போகணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இது கேட்கிற நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்னது எல்லாரோட கனவா அது? ஆனா சைட்ல மல்லிகாவை பார்க்கும்போது மல்லிகாக்கு அங்க அழுகையா வரும். மல்லிகாக்கு நம்ம ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். அவன் இப்பயே போயிடுவானா அப்படின்னு அவ கஷ்டப்படுறான். நம்ம ஹீரோக்கும் அதை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால ஆளு போவேனா அப்படின்னு டிசைட் பண்ணுவான். நான் வந்து போலங்க, ஏன்னா நீங்க வந்து இருக்கிறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு சோறும் எனக்கு போறீங்க. இந்த மாதிரி ஒரு கைனஸை எப்படி என்னால மறக்க முடியும்? செல்ஃபிஷா இருக்கலாம், இருந்தாலும் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அங்க இது கேட்டோன்னே மல்லிகாக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம், அப்படியே கட்டி அணைக்கிறான். அவ்வளவுதான், இப்படிதான் என்னோட செகண்ட் வாழ்க்கை அது வந்து இங்க ஆரம்பிச்சது ஒரு மனுஷனா. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற அட்வென்ச்சரஸுக்கு நம்மளால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். என்னோட பேரு டேரியல், இவனும் உங்க கூட ஒரு அட்வென்ச்சரரா இருக்க போறான். அதனால ஏதாச்சும் கொஸ்டுக்கு ஹெல்ப் வேணுமா தாராளமா இவனை கூப்பிடுங்க. நம்மளால ரொம்ப கைண்டா பேசுவான், எல்லாருக்குமே அங்க பிடிக்கும். ஆனா கிஷிட்டா அப்படின்னு ஒரு பர்சனுடைய ரொம்ப அரகண்டா அங்க பேசுவான். ஆமா, இவனால பெருசா என்ன பண்ண முடியும்னு. அங்க ரேங்க பத்தி கேட்டா நம்மளால ரேங்க் தான்.
பாரு டி ரேங்க்னா போயிட்டு வா நான் உன்னோட பெரிய ஆளு கிஷிட்டா இப்படி சொல்லி போயிடறான். அங்க நம்ம ஹீரோ கிட்ட அவரு சொல்றாரு கிஷிட்டாவா அந்த அளவுக்கு கண்டுக்காத, ஏன்னா ஆளு அவனுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அங்க கொஸ்டி ஏகப்பட்டதை அவர் தராரு. முக்கியமா ஹப்ஸை கலெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் ஒரு மங்கி கிட்ட ஜாக்கிரதையாரு அப்படின்னு அவரு சொல்லுவாரு. அந்த மங்கிய கிஷிட்டா அவனாலேயே பீட் பண்ண முடியல. அந்த மங்கியோட போட்டோ காட்டணுன்னே தான் ரொம்ப ஷாக்கு. இப்பதான் ரீசெண்டா நம்ம ஹீரோ அதை கொன்னான். என்னது நீ கொண்டுட்டியா முடிச்சிட்டியா அப்படின்னு இப்பதான் அவன் ரெஜிஸ்டரே பண்ணிருப்பான். அதுக்குள்ள ஒரு மிஷின் முடிஞ்சிச்சா? மெலிகாவோட அப்பா ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என் பொண்ணும் அவனுக்கு தான் போலியே இப்படின்னு ஒரு ஷாக் ஆவாரு. டேரியல ஆல்ரெடி மெரிக்காவை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மாஸ்டரை கொண்டுட்டான். அதனால இந்த கொஸ்டி மேலேயும் அங்கே டிக் ஆகுது. நம்மால அங்கே கொஸ்டியும் கம்ப்ளீட் பண்ணிட்டான். அங்க கில்டு மாஸ்டரும் நம்ம கஷிட்டாவை பார்த்து அதை சொல்றாரு, பாத்தியா நீ வெறமா பேச்சுன்னு நல்லா பேசுற, ஆனா நம்மால வேலையை எப்பயும் மூச்சுட்டான். கஷிட்டாக்கு கோவமா இருக்கும், இருந்தாலும் ஆளு தேங்க்ஸ் சொல்றான். கஷிட்டாக்கு இப்பயும் அங்க ரொம்ப கோவமா இருக்குமா, இதனால யோசிக்காம அங்க ஒரு கொஸ்ட் இருக்கும், அதால எத்துக்கிறான். கில்டு மாஸ்டரும் அவங்க தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா அவன் எங்க கேக்குற மாதிரி இருக்கான். அப்படியே அங்க போகும்போது நம்ம ஹீரோவோட கையிலயும் ஒரு கொஸ்ட் இருக்கும். அது ஹப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு கொஸ்ட் தான். ஹேய் பாருப்பா உங்ககிட்ட என்ன கொஸ்ட் இருக்குன்னு. உண்மையா சொன்னா உனக்கு இந்த மாதிரி பூ இலை இந்த மாதிரி விஷயத்த கலெக்ட் பண்றதுக்கான கொஸ்ட் இதுதான் உனக்கு சூட் ஆகுமே, அதனால போயிட்டு அதை கலெக்ட் பண்ற வேலையை பாப்பியா இப்படின்னு டேரியல்ல பயங்கரமா ஆளு கலாச்சிட்டு போறான். அங்க கில்டு மாஸ்டரும் நம்ம ஹீரோவோட கையில ஏதோ ஒண்ணு பண்ண இதனால ரேங்க் அப்படி இன்க்ரீஸ் ஆகி டிக்கு அங்க மாறும். அங்க மேரிக்காவும்ட்டு நம்ம 2 பேருமே இதை ஒன்னா பண்ணலாம், ஈஸியா வேலையை முடிஞ்சிரும். நம்ம ஆளு வேணாம் அப்படின்னு சொல்லுவான், ஆனா அவ எங்க கேக்குற மாதிரி இருக்கா. இங்க இப்பதான் இந்த வில்லேஜுக்கு வந்திருக்கீங்க, இந்த வில்லேஜை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதனால உங்களுக்கு கைட் பண்றதுக்கும் இந்த வழியை காட்டுறதுக்கும் யாராச்சும் வேணும்ல, அதனால நான் வரேன். அங்க இதுக்கப்புறம் இவங்க ஃபாரஸ்ட் நோக்கி போகும்போது டேரியலும் பின்னாடியே அங்க சொல்றான், மேலிகா எதுக்காக என் கூட வந்தீங்க, ஏன்னா ஃபாரஸ்ட்ல நிறையவே ஆபத்துகளும் இருக்கலாம், நீ அதை பத்தி கவலைப்பட வேணாம், நாங்க எப்பயுமே அப்பப்ப இந்த மாதிரி இடத்துக்கு வந்துங்கன்னே இருப்போம், எப்பயாச்சும் ரொம்ப டீப்பா போகணும்னா அந்த டைம்ல நாங்க அட்வென்ச்சரஸ் அவங்கள வந்து சென்ட் பண்ணுவோம். நம்ம டேரியல் இதெல்லாம் பார்த்துக்கினே யோசிக்கிறான், அட்வென்ச்சரஸை வச்சு என்னென்னலாம் இவங்க பண்ணுவாங்களோ. அதுக்கப்புறம் மேலிகா அங்க கல்லு மேல ஏற ஆரம்பிக்கிறான். ஏறும் போது மேலிகா கிட்ட அவன் சொல்றான், வேணாம் இதெல்லாம் பண்ண வேணாம் மேலிகா. ஆனா மேலிகா ஏறும் போதே அங்க சொல்றான், உண்மையை சொன்னா எனக்கும் அட்வென்ச்சரரா மாறணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அங்க இதை கேட்டோடனே நம்ம டேரியல் அன்னைக்கு நான் அந்த சம்பவத்தை பத்தி கேட்கறான். ஆமா இதுக்கு முன்னாடி என்ன மீட் பண்ணல, அன்னைக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிதான் டீப்பான ஃபாரஸ்டுக்குள்ள நீ வந்தியா என்ன? எங்க நெய்பர்ல ஒரு வயசான லேடி வந்து இருக்காங்க, அவங்களுக்கு சில பல ஹர்ப்ஸ் வந்து தேவையா இருந்துச்சு அந்த டைம்ல, ஏன்னா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு, ஏன்னா அவங்களுக்கு உடம்பும் சரியில்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், ஹப்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கஷிட்டா அவன்கிட்ட வந்து கேட்டேன், ஆனால் ஆளு வர முடியாது நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா, இதனால நான் ஒண்டி தனியாக போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே இப்படி சொல்லிட்டு மேலே வந்தோடனே மேலிக்காவும் அங்கே சொல்கிறான், சரி டேரியல் வாங்க நம்ம கை போச்சுக்கலாம், ஏன்னா இது வந்து டீப்பான காடு, அதனால நம்ம தொலைஞ்சு போகவும் வாய்ப்பு இருக்கு. அட நம்ம எப்படி தொலைஞ்சு போவோம், நம்ம இப்படியே போகலாம். ஆனா மேலிக்கா எங்க கேட்க போறா, அங்க கைய போச்சுன்னு தான் இவங்க 2 பேரும் போறாங்களே. அங்க இதுக்கப்புறம் ஹர்ப்ஸை கலெக்ட் பண்றதுக்கான மிஷின் அவங்க பண்றாங்க. இதே மாதிரி அங்க தேடும் போது டேரியலுக்கு ஒரு ஹர்ப் அங்க கிடைக்கும். ஆனா மேலிக்கா நல்லா பார்த்து சொல்றா, நல்லா பாரு இது ஒன்னும் நீ தேடுற அந்த ஹர்ப் கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதே மாதிரி அதை கண்டுபோச்சுன்னா மேல இருக்க இதை தனியா செப்பரேட் பண்ண, நான் அப்பதான் திரும்பவும் அதை வளர்க்க முடியும். அங்க இதே மாதிரி அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி ஒரு பெரிய கட்டை இருக்கும், ஆனா மேலிக்கா அசால்ட்டா அங்க தூக்குறா. பாரு நம்ம தேடி வந்த விஷயம்லாம் இங்கதான் இருக்கு, சைட்ல பாரு இங்க டீர் இப்படிக்க போயிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம அதை ஹன் பண்ணலாம். ஆனா நம்ம டேரியல் அதை பார்க்கும்போது டேரியலுக்கு அங்க ஒண்ணுமே தெரியல. மிஸ் மேலிகா நான் வந்து உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த கேட்கலாமா, அதாவது உங்களால அந்த பெரிய மங்கி மாஸ்டரை தனியாவே தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு உண்மையை சொன்னா பயம் சண்டனா. அதே மாதிரி டேரியல் தயவு செஞ்சு இனிமேலும் என்ன மிஸ் மேரிகா அப்படின்னு வந்து சொல்லாதீங்க, ப்ளீஸ் சொல்லாதீங்களேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல ஏதோ நம்ம ஸ்டேஞ்சஸ் தான் இருந்தோம், ஆனா இப்போ வந்து அப்படி இல்லைல்ல. இருமா நம்ம இப்பயும் ஒரு ஸ்டேஞ்சர் தான், ஆனா அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. இனிமேலும் என்ன மிஸ் மேலிகா அப்படின்னு சொல்லுங்க, அதுவே போதும். நம்மளால ட்ரை பண்ணிங்கன்னு மிஸ் மேலிகா அப்படின்னு சொல்லிடுறான். இதனால அப்படியே அவ கட்டி அணைக்கிறான். நீங்க எனக்கு கேலி செய்யணும் தானே இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆட பின்னாடி வந்து ஒரு டீர் இருக்கு. ஆமாங்க பின்னாடி உண்மையிலேயே ஒரு டீர் இருக்கும். அங்க பாத்துங்கன்னே நம்ம டேரியெல்லாம் சொல்றான், அது பாக்குறதுக்கு அழகா இருக்கு, ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அது அழகு கொடூரமா மாறும். பின்னாடி ஒரு மாஸ்டர் வருமா, அது பயங்கரமா அடின்னு புரட்டி எடுக்க ஆரம்பிக்குது. இதை பாக்குற மேலிகா சும்மா இல்லாம, டேரியல் வா நம்ம முச்சை விட்டலாம் அதுங்கள. இதே மாதிரி அவங்க முச்சை விடுறாங்க. வில்லேஜ் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்கள பயங்கரமா பாராட்டவும் செய்யறாங்க. டேரியல் உண்மையிலேயே நீங்க மாசு. அட நான் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஏதோ பண்ணல, நாங்க ஜஸ்ட் போனோம், அந்த டைம்ல இது மாட்டுச்சு, நாங்க கொண்டுட்டோம் அவ்வளவுதான்.
அங்க இந்த டைம்ல கஷிட்டாவும் வருவான். கஷிட்டாக்கு இதை பார்த்தோன்னே பயங்கரமா கடுப்பாவுது. அவன் கையில இருக்க கொஸ்ட அப்படியே தூக்கி போட்டு ஓடி போயிடறான். நீலாம் நல்லாவே இருக்க மாட்டடா டேய். அவன் எதுக்காக கடுப்பானா, கஷிட்டா ரீசெண்டா ஒரு ஆண்ட்டுக்கான கொஸ்ட் எடுத்திருப்பான். அந்த ஆண்ட் வேற எதுவும் இல்ல, இந்த டீரு பயங்கரமா தாக்கிருக்கும்ல அதே ஆண்ட் தான். அங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க 2 பேருமே அவனோட கொஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்ப டேரியலோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுது. அங்க கில்டுக்கு வரான். கஷிட்டா வேணும்ட்டு இடிக்கலான்னு வருவான். ஆனா இதனால அவனுக்கு தாங்க பேக் ஃபயர் ஆகுது. ஆளு அப்படியே கோச்சிங்கன்னு போறான். உள்ள வரும்போது மேலிக்காவும் அங்க கேக்குறான், ஆமா ஹே டேரியல், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னு இருக்க? சாப்பிட போறியா, தூங்க போறியா, இல்ல வேற ஏதாச்சும் நீ பண்ணலான்னு இருக்கியா? டைரக்டா அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு போறான். அந்த இடத்துல இப்பதான் ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாரு. அது என்னன்னா, ரீசெண்டா கஷிட்டா ரொம்ப கோவமா இருக்கான். ஏன்னா அவன் முடிக்க வேண்டிய 2 கொஸ்ட தெரிஞ்சோ தெரியாமலோ நீ வந்து முடிச்சிட்ட. அதனாலேயே ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா ஆக்ட் பண்ண இருக்கான் ஆளு. அங்க டேரியலும் சொல்றான். இதை கேட்கும் போது கொஞ்சம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. உடனே நம்ம மேலிக்காவும் வந்துட்டு, ஹேய் அந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட வேணாம். ஒரு அட்வென்ச்சரரா இருக்கும் போது உன் முன்னாடி ஒரு மிருகம் வந்துச்சுன்னா அதை கொல்லணும். அதனால இதுல உன் மேல ஃபால்ட் எதுவும் இல்ல. நீ அதை பத்தி அந்த அளவுக்கு யோசிக்காத என்ன. ஆனா கில்டு மாஸ்டர் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயத்த நினைச்சு கவலையா இருக்கு. கஷிட்டா இங்க இருக்கும் போது ஒரு அர்ஜென்டான கோஸ்ட் அங்க வந்துச்சு. இந்த மிருகத்தோட பேரு பிளேஸ் டெத் சைட். முக்கியமா இந்த மாதிரி கோஸ்ட சி ரேங்க் இல்ல அதுக்கும் மேல இருக்க ரேங்க்ல இருக்க அட்வென்ச்சரர் அவங்களாலதான் கம்ப்ளீட் பண்ண முடியும். அங்க மேலிக்கு அவன் ஒன்னே கேக்குறான், ஆமா இந்த மாதிரி ஆபத்தான கோஸ்ட் அப்புறம் எதுக்காக நம்ம கில்டுக்கு வந்துச்சு? அது என்னன்னா, நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த கோஸ்ட் இங்க அப்பியர் ஆயிருக்கு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, இந்த கோஸ்ட நம்ம கஷிட்டா அவன் வேற பாத்துட்டான். அதனால ஆளு வெறியா இருக்கான். எப்படியாச்சும் அவன் பெரிய ஆளு அப்படின்னு காட்டணும்னு சொல்லி ஆளு இந்த கோஸ்ட முடிக்கணும்னு அங்க போயிருக்கான். உடனே டேரியலும் அங்க சொல்றான், நம்மளால சும்மா அதுக்குன்னு இருக்க முடியாது. சி ரேங்க் இல்ல அதுக்கும் மேல இருக்கிற ஆளுங்களால தான் அந்த கோஸ்ட முடிக்கவே முடியும். அதனால நம்மளும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும். அந்த அளவுக்கு இதை பத்தி யோசிக்க வேணாம். மத்த கில்டு ஆளுங்களும் அதை டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி இங்க வருவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நானும் போகலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். அங்க மேரிக்காவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்றா. இல்ல மேரிக்கா, நீங்க வர வேணாம், சொன்னா கேளுங்க. அங்க டேரியல் கிட்ட மேரிக்காவும் ஏதோ ஒரு போட்ல மாதிரி ஒரு விஷயத்த அங்க தராங்க. இதுல நம்ம கலெக்ட் பண்ண ஹப்ஸை வச்சு மெடிசனை நான் கிரியேட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு உதவியா இருக்கும் ஜேர்னில. அது நம்மளால வாங்கிட்டு ஆளு கிளம்புறான். அங்க இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு வரும்போது ஒரு பயங்கரமான ஷாக்கு. இடமே ஒரு மாதிரி நாசமாய் இருக்கும். திடீர்னு யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். பார்த்தா நம்ம கஷிட்டாவும் கத்திக்கினே ஓடி வரான். பின்னாடியே அந்த மாஸ்டரும் தொத்திக்கினே வருது. நம்ம டேரியல் சண்டை போறதுக்கு அங்க நிக்கிறான். ஆனா அது அவளுக்கும் கண்டுக்காம கஷிட்டாவை தான் அது கொல்லணும் அப்படின்னு பாக்குது. கஷிட்டா அங்க நின்னுட்டு அவனோட வெப்பனை வச்சு தாக்குறான். நான் இந்த வில்லேஜோடைய நம்பர் 1 அட்வென்ச்சரர். அப்படி இருக்கும்போது நான் தூத்து போக மாட்டேன். ஆனா அட்டாக் பண்ணியும் அதுக்கு பெருசா எதுவும் ஆகுது. அதுவும் பயங்கர வேகமா கஷிட்டாவோட கதையை முடிக்கலான்னு வரும். ஆனா நம்மளால கரெக்டான டைம்ல ஒரு பயங்கரமான ஆறாவோட அப்படியே வெட்டுறான். கஷிட்டா இந்த ஆறாவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா ஆளு என்ன யோசிச்சிருப்பானா, நம்ம டேரியல் ஒரு வேஸ்ட், அவனுக்கு பவர்லாம் இருக்காது அப்படின்னு யோசிச்சான். ஆனா அந்த அட்டாக்னால ரத்தமும் அப்படி பீச்சுங்க நடிக்குது. ஆனா அப்பயும் அது நிக்கல. அது ஒரு வாழை வச்சு பயங்கரமா தாக்க வரும். நம்ம ஹீரோ அவனோட கத்திய ஒரு ஷீல்டா அவங்க பயன்படுத்துறான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு அதால தாக்க பிடிக்க முடியல. அடுத்த செகண்டே அப்படியே பொடியா நொறுங்கி போகுது. இதனால ஹிட் பண்ணலாமா இல்ல ஸ்டிங் பண்ணலாமான்னு யோசிக்கிறான். அந்த உடஞ்சு போன குட்டியோண்டு பிளேடா வாயிலே தூக்கி அடிக்கிறான். இதனால அதோட கதையும் அப்படியே முடியுது. அங்க டேரியலை பார்த்து நம்மளால நம்ப முடியல. அங்க அப்புறம் தான் டேரியலுக்கு இன்னொரு விஷயம் ரிலீஸ் ஆகுது. அங்க கஷிட்டா பாய்சன் செய்யப்பட்டிருக்கான். நல்ல வேலை டேரியல் கிட்ட மேலிக்க குத்த அந்த மெடிசன் அது இருக்கு. அதை வச்சு ஆளு ட்ரீட்மெண்ட்டை பார்த்துன்னு இருக்கான். ஏய் டேரியல், உனக்கு இந்த மாதிரி மெடிசனை பத்திலாம் எப்படி தெரிஞ்சிருக்க? உண்மையை சொன்னா கோஸ்ட் கூட இந்த மாதிரி விஷயத்தையும் நான் படிப்பேன். ஆனா பரவாயில்ல, அந்த விஷயம் வேஸ்டா போகல. அதுக்கப்புறம் டேரியல் அங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்ண இருக்கும் போது அந்த இடத்துல கஷிட்டாவும்ட்டு குட் மார்னிங் பெரியண்ணா. கில்டு மாஸ்டருக்கும் இது கேட்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அவரு கேக்குறாரு, அம்மா உங்க 2 பேருக்கு இடையில நேத்து ஏதாச்சும் ஆச்சா என்ன? நேத்து டேரியல் ஒண்டி இல்லைன்னா இப்போதைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். டேரியல் தான் என்னை காப்பாத்தினாரு. அதனால நான் குணமானோனே அவரு கூட வேலை செய்யலான்னு இருக்கேன். மேலிக்காக்கு அங்க பயங்கரமா கடுப்பாவுது. அவரு தனியா விடு, அவரு சாப்பிட்டோம். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவங்க யோசிக்கிறான். டீமன் கிங் கேசல்ல இருந்து என்ன தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு அந்த கேங்கு அவங்க ஹீரோஸ் கூட சண்டை போட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீன் அப்படியே டீமன் கிங் உடைய கேசல நோக்கி வருது. அந்த இடத்துல அவங்க சண்டை போட போன அந்த ஜெனரல் அவங்க தோத்து போயிட்டாங்க. அவங்க மேலதான் தப்பு இருக்கும். ஆனா அவங்க வேற ஒருத்த மேல பழிய போறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் இந்த அசிஸ்டன்ட். அவன் தான். அவன் ஒழுங்கா எந்த டைமிங்க்கும் கரெக்டா எதுவுமே அங்க பண்ணல. அங்க இதனால அந்த அசிஸ்டன்ட்டையும் அவங்க ஃபயர் பண்ணி வர்றாங்க. அங்க இப்போ அவங்களுக்கு பர்ஃபெக்டான அசிஸ்டன்ட் வேணும். அதனால அதை பத்தி தான் அவங்க பேசுறாங்க, யார் அசிஸ்டன்டா ஏத்துக்கலான்னு. ஆனா அங்க இருக்கிற ஒரு ஜெனரலும் நம்ம திரும்பவும் டேரியலே வர வச்சுட்டா இன்னமும் நல்லா இருக்கும்ல. அங்க இது கேட்டோன்னே பாசாக்கு பயங்கர
பயங்கரமா அங்க கடுப்பாகுது. ஆனா இப்பதான் அவங்க ஏன் அப்படின்னு ரீசனை வந்து சொல்றாங்க. ஏன்னா நம்ம டேரியல் ஆளு கடுமையான உழைப்ப போடுவான், அதே மாதிரி ஆளோட டாக்டிக்ஸ் அதுவும் செம்மையா இருக்கும், என்னோட ஹெல்த்தை பார்த்துப்பான், ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளுக்காக பண்ணியிருக்கான். அதனால நம்ம டீமன் கிங் ஆர்மிக்கு விக்டரி திரும்ப வேணும்னா நம்ம அவனை திரும்ப வர வைக்கிற மாதிரி இருக்கும். அங்க இப்படி இவங்க சொல்லும் போது நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் அங்க தெரியுது, இவங்களுக்கு நம்ம டேரியல் மேல ஒரு கண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி சொல்றாங்க. அங்க இதை கேட்டவுடனே டீமன் கிங்குக்கு கடுப்பாவுது. ஆளு பயங்கரமா கத்துறான், இல்ல வேணாம், நம்ம ஹீரோ டேரியல் அவனோட வாழ்க்கையே இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்ப அவனுக்குன்னு சாப்பாடு, ஃபுட்டு, ஃபேமிலி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அங்க காஷிட்டாவும் வெற மாதிரியில டேரியல் பின்னாடியே இருக்கான். டேரியல் பின்னாடியே வந்துட்டு நான் உங்க கூட ஹண்டிங்க்கு வரணும், அதே மாதிரி என்னோட புது மூவ்ஸே நான் காட்டுறேன், இப்படின்னு அதை காட்டுறேன் இதை காட்டுறேன் அப்படின்னு இவனால அங்க ஒரே நாய்ஸியா இருக்கு. ஆனா இது கூட அந்த அளவுக்கு பிரச்சனையே இல்ல, நம்மாலு வேற ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்படுறான். அங்க கேட்டை திறக்க மேலிகா வெல்கம் அப்படின்னு சொல்லின்னு பயங்கர வேகமா ஒட்டிக்கிறான். அங்க இதனால ஆளோட நிலைமை மோசமாகுது. ஏன்னா மேலிகாவோட பவரும் ரொம்ப பயங்கரமா இருக்கும், தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்துறதுனால ஆளோட நிலைமை அங்க மோசமாகுது. என் வாழ்க்கை மத்தபடி எல்லாமே நல்லதா போகுது, இவ கூட கொஞ்சம் டீல் பண்ணும் போதுதான் கொஞ்சம் மோசமா போகுது. இதுக்கப்புறம் நம்ம டேரியல் அவங்க அப்பா கிட்ட கேட்குறான், ஆமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும், அது என்னன்னா எதுக்காக இந்த வில்லேஜில் அங்கங்க வீடெல்லாம் காலியா இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண எப்படியோ டைம் ஆகும், மேலிகா சீக்கிரம் இந்த வில்லேஜோடைய மேப்பை கொண்டு வா. அங்க மேலிகா ஒரு மாதிரி சோகமா இருக்கான். அது ஏன்னா காலையில தெரியாதனமா நம்ம ஹீரோவை தாக்கிட்டால அதனாலதான் அப்படி இருக்கா. ஏன்னா இதே மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் தெரியாதனமா உங்களை கொன்றுவேன்னு நினைக்கிறேன். அட மேலிகா நீ அதை பத்தி அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம், அது ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதுக்காக இங்க நிறைய பேர் இல்ல அத பத்தி அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இந்த வில்லேஜ்ல ஏகப்பட்ட ஆளுங்க இருந்தாங்க, ஆனா ஒரு ரீசன்னால எல்லாருமே இந்த வில்லேஜை விட்டு போயிட்டாங்க. அது என்ன ரீசன்னா அதுதான் மித்ரல் மைன், அதுதான் ஹியூமன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருந்துச்சு. அங்க மேலிகாக்கு மித்ரல் மைனை பத்தி அங்க தெரியல. ஆமா இந்த மித்ரல் அது வந்து என்னது, மித்ரல் அதுல ஏகப்பட்ட மிஸ்டீரியஸான விஷயம் மறைஞ்சிருக்கு. மித்ரலை வச்சு ஏதாச்சும் ஒரு வெப்பனை கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கேன், அது பயங்கர பூஸ்டப்பா இருக்கும், அதோட டியூரபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கும். ஆமா இவரு சொல்ற விஷயம் உண்மைதான். இந்த மித்ரல் இது டீமன்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா மித்ரல் அதை வச்சு மேஜிக்கல் எக்யூப்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியும், மேஜிக்கையும் ஸ்டோர் பண்ண முடியும். ரொம்ப காலமாவே இந்த இடத்துல வாரம் போயின்னு இருக்கு இந்த மித்ரல் மைன் அது யாருக்கிட்ட இருக்கணும்னு. ஈவன் எங்க வில்லேஜை அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஒரு ரூட்டாவே மாத்திட்டாங்க. நான் சின்ன பையனா இருக்கும் போது டீமன்ஸ் இந்த வில்லேஜை மொத்தமா ஆக்கிரமிச்சது, அதனாலேயே இந்த வில்லேஜை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. அதனால இந்த வில்லேஜ்ல அவ்வளோக்கும் யாருமே இல்லை. எங்க ஜென்ரேஷன் இதுதான் ஒரு லாஸ்ட் ஜென்ரேஷனா இங்கே இருக்கு, அதனாலேயே இப்ப யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த இடம் ரொம்ப பிஸியா இருக்கும், நிறைய மக்கள் இருப்பாங்க. நம்ம ஹீரோ மித்ரல் மைன் அதை பத்தி தான் யோசிக்கிறான். ஸ்டார்டிங்ல நம்மளால வேலை பார்த்த இடம் தான் அது, ரொம்ப காலமாவே நாங்க போகல, சரி அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம டேரியல அந்த இடத்துக்கு வந்துடுறான். டேரியலும் அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிக்கிறான். அப்படி அவங்க கிட்ட பேசினா என்னால கொஞ்சோண்டு மித்ரலை அங்கிருந்து கொண்டு வர முடியும், ஏன்னா அப்படி ஒண்டி கொண்டு வந்துட்டா கண்டிப்பா இது வில்லேஜ் ஆளுங்களுக்கு செம்ம உதவியா இருக்கும். ஆனா இப்ப ஆளு யோசிக்கிறது என்னன்னா எப்படி அதுக்குள்ள போகலாம் அப்படின்னு ஆளு யோசிக்கிறான். ஆனா கரெக்டான டைம்ல சைட்ல ஏகப்பட்ட பாக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால பாக்ஸா மாறி அப்படியே உள்ள போக ஆரம்பிக்கிறான். ஆனா ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமே என்னன்னா செக்யூரிட்டிக்கு அங்க யாருமே நிக்கல. அங்க டேரியல் இதுக்கப்புறம் அந்த மைனுக்கு வந்துட்டான். அங்க வேலை செய்யறதுக்குன்னு கொஞ்சோண்டு ஆளுங்க இருக்காங்க. அங்க டேரியலுக்கு அவங்கள பார்த்தோன்னே ஆல்ரெடி அவங்கள தெரிஞ்சிருக்கு, அவங்களும் டேரியலை பார்த்துறாங்க. டேரியலை பார்த்தோன்னே அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அங்க அவங்க மூலமா இப்பதான் அங்க விஷயமும் தெரியுது, என்னன்னு தெரியல, இப்ப ரீசெண்டா மைனிங்க 4 மடங்கு அதிகமா அவங்க பண்ண வைக்கிறாங்களாம். டேரியல் இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா டேரியல் இங்க இருக்கும் போது அந்த மாதிரி விஷயம்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது. சரி இந்த மாதிரி ஆர்டர் ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்தா அவங்களுக்கு, அது வேற யாரும் இல்ல லார்ட் பேஷ் தான் அங்க சொன்னாரு. அதனாலேயே இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்களால அங்க எதுவுமே அங்க பண்ண முடியல. முன்னாடி டேரியல் இங்க வேலை செய்யும் போது இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டதே இல்ல. அங்க வேலை செய்யற அந்த ஆளுங்களும் சொல்றாங்க இதே மாதிரி ஆச்சுன்னா அவ்வளவுதான், நாங்க இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுவோம். அங்க இந்த டைம்ல சில பல காட்ஸும் அங்க வராங்க. டேரியல் இதை பார்த்தோன்னே அப்படியே ஒளியறான். சில பல ஆளுங்க கூட ஒரு கமாண்டரும் வந்துட்டு எவ்வளவு நேரம் ஆயும் ஒரு மித்ரலையும் நீங்க கலெக்டே பண்ணலையா, உடனே அந்த ஆளுங்களும் ஆமா நீங்க என்ன சொல்றீங்க, கொஞ்சோண்டு டைம்ல எப்படி எங்களால அதிக மித்ரலை டக்கு டக்குன்னு கலெக்ட் பண்ண முடியும். டேரியல் நல்லா முன்னாடி பார்த்தா முன்னாடி இருக்க அந்த பர்சன் வந்து ஒரு நியூ கமாண்டரு. அங்க அந்த ஆளுங்களும் சொல்றாங்க தயவு செஞ்சு எங்களுக்கு இன்னமும் டைமை கொடுக்க முடியுமா, டைமை கொடுத்தாதான் எங்களால கலெக்ட் பண்ணி அங்க கொடுக்க முடியும். அங்க இது கேட்ட உடனே ஆளு கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்றான். ஆமா ஆர்டர் கொடுத்தா நீங்க பண்ணணும், ஏன்னா என்னோட ஆர்டர் அது லார்ட் பேஷ் அவரோட ஆர்டர், அதனால நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது, சீக்கிரமா வேலையை முடிக்கணும்.
அப்படி ஒண்டி நாளைக்குள்ள இந்த வேலையை நீங்க முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்க நிலைமை என்ன ஆகணும்னு பாருங்க. இப்படியே அந்த புது கமாண்டரும் அந்த இடத்த விட்டு ஆள் போக ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ள அங்க இருக்கிற ஒரு பர்சனும் மண்டையிலே ஓங்கி அடிக்கிறான். இதுக்கு மேலேயும் எங்களால இந்த மாதிரி வேலைகளை பண்ண முடியாது. ஆனா இதை கேட்கிற அந்த புது கமாண்டருக்கு பயங்கரமா அங்க கடுப்பாவுது. இதுக்கு மேலேயும் உங்களை விட்டு வைக்க வேணாம், ஒட்டு மொத்தமா கொள்ளுங்க இவங்க எல்லாரையுமே. அங்க இந்த விஷயத்த நம்ம டேரியலும் கேட்டு இருக்கான். டேரியலுக்கு நல்லாவே தெரியும், அப்படி ஒன்றே சண்டை ஏற்பட்டா அவ்வளவுதான், கண்டிப்பா இவங்களால எதுவுமே அங்க பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ரொம்ப சின்னதா இருக்காங்க, இவங்களால கண்டிப்பா அங்க ஃபைட் பண்ண முடியாது. அங்க அந்த பர்சனும் மேஜிக்கை வச்சு மொத்தமா முச்சு விட்டலாம் அப்படின்னு வருவான். ஆனா அதுக்குள்ள டேரியல் அவனோட ஷவுல வச்சு பயங்கரமா அடிக்கிறான். இதனால மேஜிக்கும் அப்படியே கேன்சல் அவுட் ஆகுது. மேஜிக் எதுக்காக உங்க கிட்ட இருக்கு? இந்த மாதிரி வீக்கான ஆளுங்களை தொல்லை பண்ணும் அப்படின்னு சொல்லிதான் இருக்கா என்ன? உடனே அந்த கமாண்டரும் கேக்குறான், ஆமா நீ யாரு? நீ எங்கல இருந்து வந்த? நான் ஒரு அட்வென்ச்சரர். அப்படி ஒண்டி நீங்க பின்வாங்கலனா நீங்க என்ன எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். ஆனா ஏன் தெரியல, அங்க டேரியலுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஸ்மெல் அடிக்கும், ஏதோ மேஜிக் பண்ற மாதிரி. அங்க இப்படி இவன் சொல்லும் போது அங்க ஒர்க்கரும் பக்கத்துல ஒரு ஜெட்டியை காய வச்சிருப்பான். அந்த ஜெட்டியை காணுமா? ஐயோ என் ஜெட்டியை காணும், அதை யாராச்சும் பாத்தீங்களா? அதுல குட்டி உண்டு ஒரு ஃபிளவருக்கான சிம்பிளும் இருக்கும். அப்புறம் தான் நம்ம டேரியலுக்கு ரியலைஸ் ஆகுது, அவன் முகத்துல இருக்க அந்த விஷயம் அது உண்மையிலேயே ஒரு அண்டர்வேர். அங்க இதனால தான் ஒரு மாதிரி வித்தியாசமா உனக்கு ஸ்மெல் அங்க வருது. இந்த விஷயத்த வந்திருக்க சோல்ஜர்ஸும் அவங்க பாப்பாங்க. டேய், நீ இந்த அளவுக்கு ஒரு காஜி பூச்சவனா இருப்பேன்னு நான் சுத்தமா யோசிக்கல. அண்டர் வேற மூஞ்சில போட்டுக்கின்னு நல்லா மோந்து பாக்குற போலியே. அங்க டேரியலும் யோசிக்கிறான், உண்மையை சொன்னா எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் ஆசையே இல்லை. ஏன்னா என்கிட்ட வேற வழியும் இல்லை. அப்படி ஒண்ணி நான் இதை கைட்டிட்டா அவங்களுக்கு வந்து தெரியும் நான் யாருன்னு அங்கே தெரியக்கூடாது. அதனால இந்த விஷயத்த பண்ற மாதிரி இருக்கு. இதை பத்தி அந்த அளவுக்கு கண்டுக்க வேணாம். ஏதோ ஒன்று, யார் யாருக்கு சாகணும்னு ஆசையா இருக்கோ சீக்கிரம் என்னை தாக்குறதுக்கு முன்னாடி வாங்க. உடனே அந்த கமாண்டரும் டேரியலை பார்த்து சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸை நீ தான் நல்லா மயக்கி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்க வேலை எதுவும் ஆகல. எனக்கு ஆல்ரெடி லார்ட் பாஷா அவரு தான் ஆர்டர் கொடுத்தாரு. அதனால காட் சீக்கிரம் இவங்க கதையை சீக்கிரமா முடி. அங்க டேரியலும் முன்னாடி வந்துட்டு, உண்மையை சொன்னா உங்கள யாரையுமே எனக்கு தாக்கணும் அப்படின்னு விருப்பம் இல்ல. ஆனா அப்படி நீங்க ஏதாச்சும் விஷயங்களை பண்ண பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த நானும் பண்ற மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்கிற ஒரு சோல்ஜரும் நம்ம ஹீரோ மேல மேஜிக்க பண்ணலான்னு போவான். ஆனா அதுக்குள்ள டேரியல் செம்ம வேகமா அவனோட ஹெல்மெட்டை அப்படியே பறக்க விட்டுறான் ஆளு. இன்னொரு சோல்ஜரும் அதே மாதிரி அங்க மேஜிக்க பண்றான். அதை அங்க தடுக்கணும்னு சொல்லி ஒருக்கரும் அங்க குதிக்கும். ஆனா மேஜிக்கை வச்சு தாக்காம ஒரு அடியாச்சு தூரமா தள்ளி விடுறான். டேரியலுக்கு நல்லாவே தெரியுது இவங்களுக்கு டேரியலை பார்த்தா பயமா இருக்குன்னு. அதே மாதிரி அந்த ஒர்க்கர்ஸும் இங்க சர்வே ஆகணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்காங்க. இதனால டேரியல் அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்றான், ஆமா நீங்க என்ன மந்துட்டீங்களா? உங்களை எதிர்த்து மத்தவங்களால அங்க சண்டை போடலனா நீங்க அவங்கள ஃபேஸ் பண்ணக்கூடாது, அதுதான் உங்க டியூட்டி. ஆனா நீங்க அது எல்லாத்தையும் மீறீங்க. புது கமாண்டரும் டேரியல் மேல தாக்குறான். ஆனா அந்த அட்டாக்னால டேரியலுக்கு அங்க எதுவுமே ஆகல. சோல்ஜர் சீக்கிரம் நீங்க என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவன் சொல்ற விஷயத்துக்கு நீங்க மயங்க வேணாம். நான் சொல்றேன் சீக்கிரம் மேஜிக்கை வச்சு அவங்க கதையை முடிங்க. அப்படி நீங்க ஒண்ணு நான் சொல்ற விஷயத்தை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்க கதையை நான் முடிக்கிற மாதிரி இருக்கும். இதனால அந்த சோல்ஜர்ஸுக்கும் வேற வழி இல்லாம அதே மாதிரி அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே கமாண்டரும் இதை பாத்துக்கினே சொல்றான், சரி உன்னால இந்த அட்டாக்கை எப்படி அங்க தடுக்க முடியுதுன்னு பாக்கலாம். அங்க எல்லாருமே மேஜிக் கேஸ் பண்ணலான்னு நிக்கும் போது நம்ம டேரியலுக்கு அவங்களோட மூவ்ஸ், அவங்க என்னென்ன மேஜிக் பண்ண போறாங்க எல்லாமே அங்க தெரிஞ்சிருக்கு. ஆளு ஏறிட்டு பயங்கரமா அங்க தாக்குறான். யாராலையுமே அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க கமாண்டருக்கே இந்த விஷயத்த பார்க்கும் போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அங்க டேரியல் மேல ஒரு பெரிய அட்டாக் வரும். ஆனா அதையும் ஆளு வெட்டி போட்டுறான். இதை ஒரு வாய்ப்பா வச்சு கமாண்டரும் அவனோட அட்டாக் அங்க பண்ணுவான். ஆனா அதையும் வெட்டி போட்டு அந்த பர்சன் மேல கத்திய வைக்க அவ்வளவுதான் ஆளுக்கு கிளியுது கீழே. ஹேய் வெயிட் பண்ணு, என்ன கொல்லாத. நான் ஒன்னும் டீமன் ஆர்மியோட ஒரு பாட்டு கூட இல்ல. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் நான் பார்ட்டியில அவரை மீட் பண்ணேன். அந்த இடத்துல ஃப்ரெண்ட்லியா ஏகப்பட்ட விஷயங்களை அவருக்கு பண்ணேன். அதனாலே என்னவோ தெரியல அவருக்கு என்ன பிடிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு நீ போய் பண்றியான்னு கேட்டு என்னை நம்பி அங்க அனுப்புனாரு. இப்படின்னு தாங்க விஷயம் ஆயிருக்கும். இதை கேட்கிற நம்மால பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த பர்சன் ஃப்ரெண்ட்லியா இருக்கான்னு சொல்லிதான் அங்க பேஷி உன்னை வேலைக்கு ஹையர் பண்ணிருக்கான். ஆனா என்ன உனத்துக்கும் உதவல அப்படின்னு சொல்லி தூக்கிட்டான். டேரியல் கிட்ட அந்த கமாண்டரும் அவனோட உயிருக்காக கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சரி எனக்கு உன்னை பத்தி புரியுது, ஆனா ஒரு விஷயத்த நல்லா யோசி. உன்னோட சோல்ஜர்ஸை வச்சு இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் மேல நீ தாக்கியிருக்க. ஆனா அவங்க மேல அக்கறையா நீ இருக்கணும். நான் அவங்க தான் உனக்கு ஒரு கம்பெனியன் மாதிரி. ஆனா நீ பண்ண வேலைக்கு நான் ஏதாச்சும் உன்னை பண்ணும்ல. இதனால ஆளு மண்டையிலேயே அங்க தாக்குறான். இதனால பாதி முடி போய் அப்படியே சொட்டையாயிடுது மண்டையே. நீ திரும்ப டீமல் கேசலுக்கு போயிட்டு இந்த வேலையை மொத்தமா ரிசைன் பண்ற. கேட்டா சொல்லு, இந்த மாதிரி மைனிங் வேலை ரொம்ப டேஞ்சரா இருக்கு, இதுக்கு மேலேயும் இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு. அங்க இதை பார்க்கும்போது அந்த ஒர்க்கருக்குலாம் அவ்வளோ சந்தோஷம். நீங்க உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கீங்க. அதே மாதிரி இனிமேலும் இந்த இடத்துக்கு நீங்க தான் இன்சார்ஜா இருக்க போறீங்க. உங்களை தான் நாங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலான்னு இருக்கோம்.
இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம டேரியல் நோக்கி வரும். டேரியல் அங்க போயிட்டு நடந்த விஷயத்த அங்க சொல்லுவான். அந்த இடத்துல மித்ரல் மைன் அது திரும்பவும் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்ல அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஏகப்பட்ட ஆளுங்க திரும்பவும் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா யாராலையுமே அங்க பண்ண முடியல. நம்ம டேரியல் அசால்ட்டா அங்க பண்ணிட்டான். ஆனா டேரியல் அந்த ஒர்க்கர்ஸை பத்தி அங்க சொல்லுவான். அவங்க டீமன் லார்டுக்கு கீழே ஒர்க் பண்ணாங்க. அங்க அவரு வேணாம் அப்படின்னு சொல்லலான்னு வருவாரு. ஆனா நம்ம டேரியல் ப்ளீஸ்ன்னு கேட்கும் போது அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல, ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ரூமரும் எல்லா இடத்துக்கும் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அங்க ஆல்ரெடி ஒர்க்கர்ஸா சில பேர் ஒர்க் பண்ணாங்களே, அவங்களுக்கு அந்த மைனோட ஒரு கார்னரும் அங்க தெரியும். அதனால அவங்க தான் அந்த இடத்தோட கைடாவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் லக்ஸ் வில்லேஜோட நிலைமையே அப்படியே மாறி போச்சு. அங்க அமெரிக்காவோட அப்பாவும் தேங்க்ஸ் சொல்றாரு. ஏன்னா முதல் முறையா இப்போ மித்ரல் அது மனுஷங்களோட கையில வந்திருக்கு. இதுக்கு காரணம் நீ தான் டேரியல். ஏன்னா இந்த வில்லேஜ் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. கடைசியில உன்னால இந்த வில்லேஜ் திரும்பவும் பழையபடி ஆயிடுச்சு. அட இல்ல, இது சும்மா ஒரு லக்குன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஆனா அந்த லக்கே நீ தான் நினைக்கிறேன். அங்க இப்படி இவங்க சொல்லும் போது அந்த இடத்துல மெரிக்காவும் ஏகப்பட்ட ஃபுட் அங்க கொண்டு வரா. அங்க வரும்போது தெரியாதனமா கால் தடுக்கி விட அங்க காப்பாத்த வரும்போது மெரிக்கா அப்படின்னு அவன் சொல்லுவான். இந்த வாட்டி மிஸ் மெரிக்கா அப்படின்னு அவன் சொல்லல. அதனால அவ்வளவு சந்தோஷம் அப்படியே தாவுறதுதான். அதனால ஆளோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. அட இந்த வாட்டி நீங்க மெரிக்கான்னு சொன்னீங்க, மிஸ் மெரிக்கான்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பாஷாவை அந்த பறவை பயங்கரமா பாராட்டும். இந்த டைம்ல ஜெபி இப்படின்னு ஒரு ஜெனரலும் அவங்க வராங்க. அவங்களும் வந்துட்டு ஆமா அது என்ன மிஷினு, இது வித்தியாசமா இருக்கு, இது ஒரு மிஷினு, இதுல நம்ம மித்திரல போற மூலமா என்னால ஒரு கிரேட்டஸ்ட் வெப்பனை கிரியேட் பண்ண முடியும். அதாவது அது ஒரு மெகா பாம். ஆளு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட இதனால ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகும். ஆளு அங்க சீனா சொல்றான். அப்படி ஒண்டி நான் இதை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஹிஸ்டரியில எனக்குன்னு ஒரு கிரேட்டான ஜெனரல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும் தெரியுமா. ஆனா அந்த மாதிரி விஷயத்த பண்ண உனக்கு மித்திரல் ரொம்ப அதிகமா தேவைப்படுமே. அது உண்மைதான். அதான் நம்ம டேரியல் மித்திரல் மைனோட இடத்த நல்லாவே மாத்திட்டான். இப்ப அந்த ஒர்க்கர் மூலமா நிறையவே விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது. வெறுமா அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட 4 மடங்கு வேலையை வாங்கினாலே போதும், அசால்ட்டா எனக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். டேரியல் போனக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்களை தொல்லை பண்றது ரொம்ப ஜாலியா இருக்கு தெரியுமா. நானே அதை தான் சொல்லணும்னு வந்தேன். அதாவது நீ சொன்னல ஒரு மித்திரல் மைனு, அது நம்ம கிட்ட இல்ல, இப்போ மனுஷங்களோட கைக்கு போயிடுச்சு. இது கேட்கிற நம்ம பாசா ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆளுக்கு ஐடியாவே இல்லை எப்படி இதாச்சுன்னு. அது ஒண்டி இல்ல பாசா, யாரோ ஒருத்தங்க ஓ மேலே கம்ப்ளைண்ட் வேற பண்ணுமா. இதை கேட்குற பாசாக்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. ஆமா என்ன எதிர்த்து யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு அவ்வளோ தைரியம், வெறுமா அவங்க யாருன்னு சொல்லு, டீமன் கிங் ஆர்மியை விட்டே நான் தூக்குறேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதே டீமன் கிங் தான். இதை கேட்கிற பாசாக்கு அல்ல, ஏன்னா டீமன் கிங் முன்னாடி யாராலுமே நிக்க முடியாது. சீன் அப்படியே டீமன் கிங்கை நோக்கி வரும். டீமன் கிங்கும் பாசாவை பார்த்துன்னு சொல்றாரு, நம்ம மித்திரல் மைனு இப்போ மனுஷங்க கிட்ட போயிடுச்சு, அதுக்கு நீ என்ன சொல்ல போற. அங்க வெறுமா டீமன் கிங் அங்க பாக்குறதுக்கே ஒரு பயங்கரமான பிரஷர் அங்க ஃபீல் ஆகும். பாசாவால நிக்க கூட முடியல. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், லூசுத்தனமா அந்த பாம்பை ரெடி பண்ணாத. ஆனா டீமன் லார்டு நம்ம ஆக்சசரிக்காக 4 மடங்கு அதிகமா மித்ரல்ஸை நான் வர வச்சிருக்கேன். 4 டைம்ஸ் அதிகமா மித்ரலை எதுக்காக நீ வர வைக்கணும். எனக்கு நீ சொல்ற மாதிரி எந்த விதமான ஆக்சசரியும் செய்ய வேணாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த பாம்பை உருவாக்கதை ஸ்டாப் பண்ணி. என்ன உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஆனா நீ அதை கெத்துக்கிற தெரியுமா. ஏன்னா நான் யோசிச்சதை விட நீ ரொம்ப டம்மா இருக்க பாசா. அதனால நீ பண்ண விஷயத்துக்காக சாரி சொல்லு. ஆனா இதுல ஒன்றும் ஏன் தப்பு இல்லை, எல்லாமே ஒர்க்கர்ஸோட தப்பு தான். நான் உன்கிட்ட சாரி சொல்ல சொன்ன பாசா, என்ன மன்னிச்சிருங்க டீமன் லார்டு. எப்பயுமே சொல்ற விஷயத்த ஸ்மார்ட்டா பண்ணணும். அதே மாதிரி அவன் கூடிய இன்னொருத்தனப்பானே, அவன் பேரை டேரியல் தானே. அவன் ரொம்ப கிஃப்டடு. ஏன்னா ஆளு எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் செம்மையாகவும் முடிப்பான். நல்லா யோசிச்சு பாரு, உங்க அப்பாவுக்கு உன்னை விடவும் அவனை ரொம்ப பிடிக்கும். இவன் ஒரு சோல்ஜர் மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தா உங்க அப்பாவுக்கு. ஆனா நீயும் இருக்கியே எப்படின்னு பாசா முன்னாடியே அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ஆளுக்கு கடுப்பாகுது. சரி ஏதோ ஒன்று லூசு மாதிரி திரும்பவும் விஷயங்களை நாசமாக்காது என்ன. இதுக்கப்புறம் அங்கே பாஷா போகும்போது டீமன் கிங்கும் அதை பார்த்துக்கினே சொல்றாரு, இப்போ நீ என்ன பண்ண போற பாஷா. ஏன்னா இந்த இடத்துல டேரியல் அவனும் இல்லை. போற வழியில நம்ம பாஷாக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏன்னா நம்மால டம்மு, நீ ஸ்டூப்பிடு இப்படின்னு 2-3 வாட்டி அவங்க சொன்னாரு. இவன் எல்லாருமே டேரியலையே பாராட்டுறாங்க. அவனை அப்படின்னு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் அவன் கிரியேட் பண்றான். சீன் அப்படியே லக்ஸ் வில்லேஜை நோக்கி வரும். நம்மளும் அங்கதான் இருக்கான். அங்க மேலிக்கா வில்லேஜை பார்த்துன்னு சொல்றான், இந்த வில்லேஜ் ரொம்ப லிவியாவும் பழையபடி இருக்கு. ஆமா இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்ல, இப்போ இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. டேரியல் இத நம்ம பசங்களுக்கு காட்டணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. நம்ம பசங்கன்னு சொல்லும் போது டேரியல் ரொம்ப வெக்கப்படுவான். என்னதான் பசங்க பிறந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட ஒரு ட்ரெஷர் மாதிரி ஸ்டார்டிங்ல எப்படி பார்த்துப்பனோ அதே மாதிரி தான் எண்டு வரைக்கும் பார்த்துப்பேன். அதை எதுக்காக என் கிட்ட சொல்லணும். ஆமா டேரியல், எனக்கு தெரிஞ்சு நீங்களும் கண்டிப்பா ஒரு நல்ல ஃபாதரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க இதுக்கப்புறம் நம்ம மேலிக்காவும் டேரியல் மேரேஜ் இப்படின்னு அவன் மேரேஜை பத்தி சொல்லலான்னு வருவா. ஆனா அதுக்குள்ள
பின்னாடி ஏதோ வில்லேஜஸ்க்கு இடையில ஃபைட் ஏற்படும், அதனால நம்மால அங்க போறான். அங்க பின்னாடியே மேலிக்காவும் சொல்லுவான், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, ஏன்னா இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய ஃபீஸ்ட் இருக்கு, அதனால சீக்கிரமா வந்துருங்க. என்ன எனக்கு ஏன் தெரியல, மேலிக்கா ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்ல போன மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அங்க வந்துட்டு கஷிட்டா கிட்ட ஆளு கேக்குறான் என்ன விஷயம்னு. அங்க அப்புறம் தான் கஷிட்டா மூலமா அங்க தெரியுது அது என்னன்னா, இந்த பர்சன் வந்துட்டு நம்மள மாதிரி அட்வென்ச்சரர் எல்லாருமே ஃபேக்கு இப்படின்னு ஆளு சொல்றான். முன்னாடி கேம்பல் அப்படின்னு ஒரு டவுன்ல இருந்து ஒரு அட்வென்ச்சரர் லீடர் வந்திருக்காரு. அவரோட பேரு ஃபிட் பிட்டனா, நம்ம ஃபிட் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த வில்லேஜ்ல 2 அட்வென்ச்சரர் வந்து இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், அது நீங்களா? நம்ம ஹீரோவா அங்க சொல்லுவான், நான் இப்பதான் அட்வென்ச்சரிங்க பண்ண ஸ்டார்ட் பண்ண, டி ரேங்க் தான். அப்புறம் இப்படி அந்த டஞ்சனை நீ கேப்சர் பண்ண? ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, அது வெறும் ஒரு லக்கு தான். அங்க இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி கீழ்த்தனமா தான் அவர் பார்த்துட்டு போவாரு. எல்லாமே ஒரு ரூம் தான் போலியே, அதனால போயிட்டு மீதி இருக்க வேலையை பாருங்க, டஞ்சன் வேலைலாம் நாங்க பாத்துக்கிறோம். அதே மாதிரி கஷிடாக்கு நாய் கலரை போட்டு விடுங்க. என்ன சும்மாவே குறைக்கிறான் அவன். அவங்க 2 பேரையும் இப்படி அங்க பேசும்போது டேரியலும் அங்க இழுக்கிறான். ஆமா நீங்க கேம்பல் அப்படின்னு ஒரு டவுன்ல இருந்து வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நான் கேள்விப்பட்டேன். இப்போனா உங்களால தான் அந்த டெத் சைட், அந்த ஸ்னேக் அது எங்க வில்லேஜுக்கு வந்துச்சு. நான் அதை பிடிக்கணும்னு வேலை உங்களுக்கு இருந்துச்சு, ஆனா அதை கார்னர் பண்றன்னு பேர்ல தப்பிக்க விட்டு அது டைரக்டா எங்க லக்ஸ் வில்லேஜுக்கு வந்துச்சு. அந்த டைம்ல எங்க கஷிட்டா அவன் தான் அதை ஃபர்ஸ்ட் பார்த்தானே, அதனால அவனை பத்தியோ இல்ல எங்களை பத்தியோ தப்பா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்க வேணாம். இதை கேட்கிற கஷிட்டாக்கு அவ்வளோ சந்தோஷம். சரி கஷிட்டா, நம்ம வந்து இந்த இடத்த விட்டு போகலாம். ஆனா கஷிட்டா அவங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க சொல்லுவான், உங்களுக்கு தெரியுமா என்னோட பெரிய அண்ணன் டேரியல், அவன் தான் உண்மையை சொன்னா அதை ஒன் ஷாட் பண்ணி கொன்னாரு. இதை கேட்கிற எல்லாராலையும் நம்ப முடியல. அந்த ஃபிட் அவன்லாம் அங்க ஷாக் ஆகுறான், நான் அவ்வளோ பெரிய மாஸ்டரை இவன் கொன்னுட்டானு. ஸ்டார்டிங்ல ஏதோ டேரியல் பயந்திருப்பான், மாதிரி 2 பேருக்கு இடையில இதனால சண்டை ஆக போகுதுன்னு. ஆனா நம்ம டேரியலை தூக்கி வச்சு அப்படி கொண்டாடுறாங்க நம்ம ஆளுங்க. இதுக்கப்புறம் அங்க ஒரு பார்ட்டி மாதிரி நடக்கும். அங்க கஷிட்டா ரொம்ப அதிகமா குடிப்பான். மேலிக்காவும் வந்துட்டு நடந்த விஷயத்த பத்தி கேட்பான். அது என்னன்னா, மேலிக்கா ரீசெண்டா ஒரு சண்டை ஆயிடுச்சு, அந்த சண்டையில ஃபிட் அப்படின்னு ஒரு அட்வென்ச்சரர் ஆளு நம்ம ஹீரோ பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசினான். மேலிக்காக்கு இதை கேட்ட உடனே கடுப்பாவுது. எங்க டேரியல பத்தி அவன் தப்பு தப்பா பேசினானா, அவனை மாதிரி ஒரு பர்சன் உயிரோட இருக்கவே தகுதி இல்ல. அங்க அப்பாவும் வந்துட்டு வேணாமா அப்படி எல்லாம் பண்ண வேணாம், இந்த மாதிரி விஷயம்லாம் சகஜம் தான், ஏன்னா அடிக்கடி ஏற்படுற விஷயம் தான் இது. இல்ல என் ஹஸ்பண்ட் டேரியல் அவரையே ஹர்ட் பண்ணும் போது என்னால எப்படி சும்மா இருக்க முடியும். அப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகும், இல்ல இல்ல நான் அப்படி ஒன்றும் மீன் பண்ணி சொல்லல, அதாவது என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அவரை பத்தி நான் சொன்னேன், அவ்வளவுதான். சரி சரி நீங்க சாப்பிடுங்க, நான் ஃபுட்டை வந்து கொண்டு வரேன் இப்படின்னு அவன் போயிடறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் கேட்கறான், இந்த ஃபீஸ்ட் என்ன விஷயம் டேட் இப்படின்னு தெரியாதனமா டேட் அப்படின்னு சொல்றானா. அதனால மேலிக்காவோட அப்பாவும் என் பொண்ணை நல்லா பாத்துக்கோப்பா. அங்க கஷிட்டாவும் சும்மா இல்லாம, இல்ல டேரியல் கூட மேரி பண்ண போது நம்ம மேலிக்கா இல்ல நான் தான் அப்படின்னு ஆளு புலம்புறான். நம்ம ஹீரோக்கும் என்ன சொல்லணும் தெரியல, அப்படியே முழிக்கிறான். இதுக்கப்புறம் ஒரு பர்சனை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறான். ஏன்னா ரீசெண்டா அந்த ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து இவங்க சொல்ற பேச்சை கேட்கவே இல்லை. கேட்டா நாங்க டேரியல் சொல்றதை தான் கேட்போம், அவரு சொன்னாதான் நாங்க வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு இருக்காங்க. டேரியல் நாங்க வந்து என்ன பண்றது, எதுக்காக அப்படி அவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரையுமே சேவ் பண்ணது நான் தானே, அதனால என்ன அவங்களோட சேவையை தான் பாக்குறாங்க, அதுதான் ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரி அப்படி நான் நெகோசியேஷன் பண்ணி அங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாவும், உண்மையை சொன்னா நாங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால நீ ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் டேரியல. நம்ம டேரியல் லைட்டா அங்க யோசிப்பான், ஆனா ஆளு ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரும்போது ஒரு மாதிரி அவனுக்கு நர்வஸா இருக்கும். உள்ள வந்துட்டு அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட இவரு சொல்றத கேளுங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் அங்க அவங்களும் ஒத்துக்க. இதை பாக்குற அவருக்கு சுத்தமா அங்க நம்பிக்கையில நம்ம அவ்வளவு நேரமா ட்ரை பண்ணுவோம், ஆனா இவன் 2 வார்த்தையை சொன்னா அதுக்கே ஒத்துக்குனாங்களா. இதுக்கப்புறம் அவங்க வெளியில வரும்போது ஃபிட்டோட கேங்கும் அங்க இருக்காங்க. ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க, அது என்னன்னா இந்த இடத்த கார்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க வந்திருக்கோம். அங்க இந்த டைம்ல ஏதோ வானத்துல ஒரு ஸ்பெல்லும் அப்பியர் ஆகும். அங்க இருக்கிற அந்த ஒர்க்கர்ஸ் திரும்பவும் வந்துருங்க அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சவுண்டும் ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு கேட்ட மாதிரி இருக்கும். இதனால ஆளு செம்ம வேகமா போறான். இப்போ என்னோட மாணவ என் மேலேயே பயன்படுத்தணும், இதனால என் வேகமும் பல மடங்கு அதிகரிக்குது. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம ஆளு வரான். அட ரிசர்ட், இங்க ஒரு ஹியூமன் வந்திருக்கான். உடனே ஆளு மேஜிக்கை வச்சு ஒரு வாளை கிரியேட் பண்றான். சீக்கிரம் டைம் இருக்கும் போதே தப்பிங்க. அட ரிசர்ட், இது நான் தான் டேரியல் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டோன்னே அப்படியே கட்டி அணைக்கிறான். டேரியல் நீ அந்த இடத்த விட்டு எப்போ போனியோ எல்லா விஷயமும் மாறி போச்சு டேரியல். அங்க ரிசர்ட்டை பார்க்கும்போது நம்ம டேரியலுக்கும் சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் இந்த மாதிரி தான் பண்ணணும், ஆனா நம்ம மேலிக்காவும் இருக்காளே, மேலிக்கா ஹக் பண்றன்னு பேர்ல என்னதான் டேமேஜ் ஆக்குறா. அங்க ரிசர்ட் மன்னிப்பு கேட்கறான், என்னை மன்னிச்சிரு, உன்னை என்னைக்கு ஃபயர் பண்ணாங்களோ அன்னைக்கு தேவையில்லாம உன்னை பத்தி தப்பா சொல்லிட்டேன், அதுக்காக தானே இங்க வந்திருக்க, அதுக்காக என்னை மன்னிச்சிரு டேரியல், நீ மன்னிப்பெல்லாம் ஒன்னும் கேட்க வேணாம், உண்மையை சொன்னா. நம்ம டேரியல் அவனை பத்தி நான் உண்மையை சொல்றான். நம்ம டேரியல் ஒரு மனுஷனு, இது நம்ம 2 பேருக்குள்ள உண்டி இருக்கட்டும், தயவு செஞ்சு மத்தவங்க கிட்ட சொல்லாத. என்ன ரிசர்ட், நீ எதுக்காக இங்க வந்திருக்க, எல்லாமே உன்னாலதான், நீ
தான் அதுக்கு ஒரு ரீசனாவும் இருக்க. எப்போ டீமன் கிங் ஆர்மியை விட்டு நீ போனியோ அது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. ஏன்னா பாஸாவோட ஆர்மியில நீ இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயமும் அங்க நல்லா போச்சு. ஆனா எப்போ நீ போனியோ ஒரு செயின் ஒஞ்சு போன மாதிரி எல்லாரோட லிங்க்கும் அங்க ஒஞ்சு போயிடுச்சு. எல்லாருமே அடிக்கடி ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க. நம்ம பாஷாவும் டீமன் கிங்கால ரீசெண்டா அங்க திட்டு வாங்கினா அதனால போற வழியில யார் யாரை பாக்குறானோ எல்லாரு மேலேயும் கோவத்தை இறக்குறான். உண்மையை சொன்னா நான் இங்க வந்ததுக்கு ரீசனு அந்த ஒர்க்கர்ஸ் அவங்க சேஃபா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணதான். அவங்களுக்கு என்ன பிரச்சனை அதை கேட்டு போலாம் அப்படின்னு வந்தேன். நான் எப்படி பார்த்தாலும் டீமன் கிங்கோட ஆர்மி அவங்க ரொம்ப ப்ரெஷியஸான ஃபவுண்டேஷன் மாதிரி. அதனால என்னால அப்படியே அவங்கள விட முடியாது. ரிசர்ட் இப்படி மத்தவங்கள பத்தி யோசிக்கும் போது நம்மளுக்கு அங்க சந்தோஷமா இருக்கு. டேரியல் நீ திரும்பவும் நம்ம டீமன் கிங் ஆர்மிக்கு வரலாம்ல? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ஒரு மனுஷன். அதே மாதிரி டீமன் கிங் ஆர்மியில இருக்கிற பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் என்ன ஃபயர் பண்ணதே. அதனால திரும்பலாம் வர்றது வாய்ப்பே இல்லை. இல்ல நீ அப்படியெல்லாம் சொல்ல வேணாம். அதுல ஒரு ஆஃபீஸருக்கு திரும்பவும் நீ வரணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் உன்னை ஃபயர் பண்ணணும் அப்படின்லாம் விருப்பமே இல்லை. அவங்க தான் லேடி டொரோய். நீ என்னதான் மனுஷனா இருந்தாலும் நீ எப்படி பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு. அதனால திரும்பவும் டீமன் கிங் ஆர்மிக்கு வந்துறேன். இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்போ அவங்க டீமன் கிங் ஆர்மியை விட்டு என்னை ஃபயர் பண்ணாங்களோ அந்த டைம்ல போறதுக்கும் தங்குறதுக்கும் எனக்கு இடமே இல்லை. அந்த டைம்ல வில்லேஜில் இருக்க மக்கள் தான் ரொம்ப உதவியா இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை என்னால விட்டு அப்படியே வர முடியாது. டேரியல் நீ வந்தே ஆகணும். எப்படின்னு அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லா கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணுவான். செகண்டே சோட வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். உங்களுக்கு தேவை மித்திரல் அவ்வளவுதானே. நீங்க ஏன் மனுஷங்க கிட்ட வாங்கக்கூடாது? ஒரு டீலிங்க பண்ண அசால்ட்டா வேலை முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் நம்ம டேரியல் டீமன்ஸுக்கு நம்ம மித்திரல விற்க போறோம் அப்படின்னு நாங்க சொல்ல பிஷடு இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்க டேரியலும் சொல்றான் இங்க இருக்காருல இவரு தான் டீமன்ஸோடைய ரெப்ரசன்டேட்டிவ் ரிசர்ட். இப்போ டீமன்ஸுக்கு மித்திரல் அது பெரிய அளவுல தேவை. இப்போ நம்ம ஒண்டி கொடுக்கலன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா இதனால ஒரு மிகப்பெரிய வார் ஏற்படவும் சான்ஸ் இருக்கு. வார் ஏற்பட்டா ஒஸ்டி கேஸா நிலைமை இன்னமும் தான் மோசமாகும். அதனால அவங்களுக்கு சப்ளை பண்ற மூலமா வாரன்னு ஒரு விஷயம் ஏற்படாது. அங்க இது கேட்கிற அவரு யோசிப்பாரு. நீங்க யோசிக்க வேணாம். நம்ம மார்க்கெட் பிரைஸை விட மித்திரல ஒரு 4 மடங்கு அதிகமா விற்கலாம். என்னது 4 மடங்கு வேல்யூ ஏத்துனா அவங்க வாங்குவாங்களா என்ன? அங்க உடனே நம்ம ரிசைடும் எங்களுக்கு மித்திரல ரொம்ப அவசியமா தேவை. அதனால விருப்பம் இருக்கோ இல்லையோ அங்க வாங்குற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாம மனுஷங்களுக்கும் டீமன்ஸுக்கும் இடையில வார் ஏற்படும். அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா இத மணியை வச்சு சால்வ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இது கேட்கிற ஃபிட்டு அங்க ஒத்துக்கிற மாதிரி இல்ல. ஆளு பயங்கர வேகமா அட்டாக் பண்ண வருவான். ஆனா ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோ தடுக்கிறான். வேணாம் இதே மாதிரி போச்சுன்னா பெரிய வார் தான் நம்மளுக்கும் டீமன்ஸுக்கும் ஏற்படும். ஃபிட்டு நீ வேறமா பாடிகார்ட் தான். பாடிகார்ட் வேலையை ஒண்டி பாரு என்ன. சரி டேரியல் நீயே சொல்லு. நீங்க இந்த டீமனை நம்பலாம். அதனால பிரச்சனை இல்ல. இதனால அவரு ஒத்துக்க இந்த விஷயமும் அங்க சுமூகமா முடியுது. டேரியல் ரொம்ப நன்றி. ஏன்னா நீ ஒண்டி இல்லைன்னா இந்த விஷயம் வெற்றிகரமா அங்க முடிஞ்சிருக்காது. சொன்னா லார்ட் கிராண்ட் பாஸா அவரு ஒண்டி என்ன பிக் பண்ணலனா இப்போதைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அதே மாதிரி மனுஷங்களும் டீமனும் எந்த இனமா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையே. நம்ம டேரியல் அங்க பிளாக் ஸ்மித்தோட ஷாப்பை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு வருவான். ஆனா அந்த இடத்துல ஆல்ரெடி ஃபிட்டு வந்திருக்கான். ஃபிட்டு வந்துட்டு இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். அதனால இந்த இடத்த விட்டு போயிடு. ஆனா என்னடா ஆனா நான் பி ரேங்க் முன்னாடி டி ரேங்க் ஆளுங்களாம் பேசவே கூடாது. இதுக்கப்புறம் நம்மளால மேலிக்காவோட அப்பா கிட்ட வரான். அங்க வந்தோடனே அவர் மூலமாங்க தெரியுது இந்த மித்திரல் மைன் மூலமா பெரிய அளவுல அமௌண்ட் அவங்களுக்கு வரும். ஆல்ரெடி அவங்களுக்கு வேலை இல்ல. அதனால தான் இப்படி அவங்க பண்ணிருக்காங்க. அவங்களோட வேலை போனதுக்கு ஒரு வகையில ரீசன் நான் தான். இப்படி இங்க யோசிக்கும் போது மிஸ்டர் டேரியல் ஒரு கிழட்டு பையன் என் செஸ்ட் தோடுறான். என்னது அவன் செத்து போனோம். ஆளு அங்க ரத்த வெள்ளத்துல இருப்பான். நம்ம ஆளு பயந்து போயிடறான். நல்லா பார்த்தா அது ஒன்றும் ரத்தம் இல்ல, ஒரே டொமேட்டோவா இருக்கும். அதுதான் அங்க ரத்தம் மாதிரி இருக்கு. சும்மா அதை தொட்டேன். அதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு நீ ரியாக்ட் பண்ணணும்? இப்போ அதுக்கும் மேல ஒரு வேஸ்டான அட்வென்ச்சரையும் நீங்க கொண்டு வந்திருக்க. அங்க இதை கேட்கிற நம்ம மேலிக்கா ரொம்ப கடுப்பா ஒரு அங்க தாக்குறதுக்கு போறா. ஆனா நம்ம டேரியல் தான் அங்க தடுக்கிறானே. என்னால அவனோட ஸ்வாடை பார்க்கும் போதே அதை சொல்ல முடியுது. இல்ல உங்களுக்கு தெரியாது அந்த ஸ்வாடு எப்படிப்பட்ட ஸ்வாடா வேணா இருக்கட்டும். ஆனா அதை வச்சு ஏகப்பட்ட ஆளுங்களை நம்ம டேரியல தூக்கச்சிருக்கான். அதே மாதிரி ரீசெண்டா அந்த பெரிய பாம்பையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். இதை கேட்கிற அந்த வயசானவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அவருக்கு ஐடியாவே இல்ல. என்னது இந்த மாதிரி ஒரு டம்மியான பிளேட வச்சா? டேரியல் உன்னோட கையை காட்டு. உன்னோட கையை வச்சு உன்கிட்ட எத்தனை ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு அப்படின்னு என்னால பார்த்து சொல்ல முடியும். அங்க பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா டேரியல் கிட்ட எல்லாமே இருக்கு. அதுவும் மேக்ஸ் அவுட்ல இருக்கு. என் வாழ்க்கையில உன்ன மாதிரி ஒரு பர்சனை இது வரைக்கும் நான் சந்திச்சதே இல்ல. என்னை பத்தி நான் சொல்லவே இல்ல. நான் மித்ரலோட பிளாக் ஸ்மித். என்னோட பேரு ஸ்மித். இங்க மித்ரல ஃபோர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதான் நான் திரும்பவும் இங்க வந்திருக்கேன். அங்க கெல்டுக்கு அவங்க வராங்க. ஆனா இப்பயும் மேலிக்காக்கு நம்பிக்கைன்னு ஒரு விஷயம் அவன் மேல இல்லவே இல்லை. ஏன்னா உன்னோட பேரை நான் இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லை.
சென்ட்ரல் கில்டு வழியா எனக்கு வந்து ஆர்டர் வந்துச்சு, அதான் நான் இங்க வந்தேன். டேரியல் வேறமா அதை படிக்கும் போதே ஆளுக்கு புரியுது இவரு சொல்ற விஷயம் எல்லாமே உண்மைதானே. சரி அப்புறம் என்ன டேரியல், வா நம்ம போகலாம். இல்ல நம்ம வந்து இப்போதைக்கு நம்மளால அங்க போக முடியாது. ஏன்னா கரண்டா இந்த ஒர்க் ஷாப்பை அந்த கேம்பிள்ல இருந்து வந்த அந்த ஆளுங்களும் ஃபிட்டும் வந்து அங்க ரன் பண்ண இருக்காங்க. அதனால அவங்க கண்டிப்பா ஒத்துக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல. இதனால நம்ம டேரியல் அந்த வயசானவரை நம்புறான். ஆனா அங்க போனோனே ஆளு கெஞ்ச ஆரம்பிக்கிறான், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன உள்ள விடு, எனக்கு அது இல்லாம ஒரு மாதிரி இருக்கு. நம்ம டேரியல் என்ன யோசிச்சானா, இவரால ஒரு பெரிய சீன் ஆக போகுது அப்படின்னு யோசிச்சான். ஆனா நான் யோசிக்கல, இவன் ஒரு டம்மி பீஸா, என்ன உள்ள விட்டு எனக்கு வாந்தியாவது, அதுக்கப்புறம் நான் ஓ மேலேயே எடுக்கிற மாதிரி ஆயிடும். சரி சரியா கிளவா, நீ வந்து அதுக்குன்னு அப்படியெல்லாம் பண்ண வேணாம், நீ போலாம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. உள்ள வராங்க. மித்ரலை பார்த்தோன்னே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். உள்ள மித்ரலை ஒழுங்கா அவனால ஃபோர்ஜ் கூட அங்க பண்ண முடியல. அங்க ஸ்மித்துக்கு இதை பார்த்தோன்னே கடுப்பாவுது. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே அங்க பண்ண தெரியல. இதுக்கப்புறம் அவரும் மித்ரலை வச்சு 1 by 1 என்ன பண்ணும் அப்படின்னு காட்டுறாரு. ஜன்னலை மூடிட்டு கரெக்டான பொசிஷன்ல வச்சு மித்ரலை அவர் ஹீட் பண்ண ஆரம்பிப்பாரு. கரெக்டான அளவுல ஹீட்டை நம்ம பண்ணணும். கொஞ்சம் மேலேயோ இல்ல கீழேயோ ஆனா அவ்வளவுதான், இந்த மித்ரல் இது மொத்தமா வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி ஹீட் ஆனக்கப்புறம் இதை நம்மளால ஈஸியாவே ப்ரிடிக்ட் பண்ண முடியும் இது எந்த மாதிரி வெப்பனா மாறப்போகுதுன்னு. அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு பங்கமான வெப்பனையும் அவரு கிரியேட் பண்ணுவாரு. அது ஒரு ஸ்வாடு தான். வெறுமா உன்னோட ஆறாவை போடு, ட்ரை பண்ணு. அவ்வளவுதான், அத்தனுடைய அந்த மரம் அப்படியே துண்டாவும். பரவாயில்ல, இது லைட்டாவும் இருக்கு, செம்மையாவும் இருக்கு. அந்த இடத்துல ஃபிட்டு வந்துட்டு மன்னிப்பு கேட்கறான், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ரூடா நடந்துக்கிறேன் உங்ககிட்ட, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, எனக்கும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தர முடியுமா? வாய்ப்பே இல்ல, மரியாதையா ஓடி போயிடு, உங்களை மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு சொல்லிலாம் தர முடியாது. அங்க இதனால அவருக்கு இன்னமும் தான் கடுப்பாகுது. ஏன்னா ஸ்மித் மூலமா நம்ம ஹீரோ குண்டி ரொம்ப சூப்பரான வெப்பன்லாம் அங்க கிடைக்குதுல. அங்க போற வழியில ஒரு வெப்பனையோ வாங்கிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் கேட்கறான், ஆமா நான் என்ன யோசிச்சேன்னா அந்த ஸ்வாடு நீங்க எனக்கு தரீங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். உனக்கு தெரியுமா, என்னோட ட்ரீமே ஒரு பயங்கரமான வெப்பனை கிரியேட் பண்ணணும். அது ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ஸ்வாடு ஆக்ஸ் இந்த மாதிரி இல்ல, அதை விடவும் மேல. அதனால ஜஸ்ட் என் கூட இரு, பயங்கரமான வெப்பனும் உனக்கு கிடைக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட மித்ரல் அதுவும் இல்ல, ஒர்க் ஷாப்பும் இல்ல. ஏன்னா இந்த ஃபிட்டு வந்து இதுக்கப்புறமும் நம்மள உள்ள விடுவானான்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. அதை பத்தி நீ யோசிக்க வேணாம். ஏன்னா வரும்போது லைட்டா மித்ரல நான் சுட்டுட்டேன். அதே மாதிரி ஒர்க் ஷாப்பை பத்தி கேட்டா அதுவும் ஆல்ரெடி ரெடியா இருக்கு. ஆனா அங்க வந்த உடனே தான் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்கும். அந்த ஃபர்னஸ் அதை இவங்க ஸ்டார்ட் பண்ணுனா அதுக்கு மேஜிக் வந்து வேணும். அதுக்கு தான் நம்ம ரிசர்ட் இருக்கான்ல, ரிசர்ட் அங்க வர வைக்கிறான். அவன் ஒரு டீமன்னால டீமன் மேஜிக் ஆளால பயன்படுத்த முடியும். ஸோ அவ்வளோதான், பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடுச்சு. இதை கேட்டோடனே ஸ்மித்துக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இப்போ அவரு திரும்பவும் ஃபோர்ஜிங்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சதுக்கு காரணமும் நம்ம டேரியல் தான். ஏன்னா அந்த மித்ரல் மைனை திரும்பவும் கொண்டு வர வச்சதே நம்ம டேரியல். இப்போ இதுலயும் ஹெல்ப் பண்ணிருக்க, ரொம்ப நன்றி டேரியல். நீ பண்ண ஹெல்ப்புக்காக யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான வெப்பனை உனக்கு ஃபோர்ஜ் பண்ணி தரேன். இதே மாதிரி அவரு வேலையை ஆரம்பிக்கிறாரு. நம்ம டேரியல் கிட்ட சரக்கை கேட்க நம்ம டேரியலும் அதை எடுக்கலாம் அப்படின்னு போவான். வெளியில ஃபிட் இருக்கான். ஃபிட்டும் வந்துட்டு, டேரியல் கொஞ்சம் சைடா வரியா, அவங்க கிட்ட பேசணும். டேரியல், உனக்கு இந்த வில்லேஜ்னா பிடிக்குமா? ஆமா, எனக்கு இந்த வில்லேஜ்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனா உனக்கு உண்மை தெரியுமா டேரியல், உண்மையை சொன்னா உன்னை நல்லா ட்ரிக் பண்ணி ஏமாத்திட்டாங்க. ஏன்னா இந்த மைனை நீ தான் டீமன்ஸ் கிட்ட இருந்து கொண்டு வந்ததே. ஆனா இப்போ என்னன்னா அந்த மைனு அது சென்ட்ரல் கில்டு கிட்ட இருக்கு. சிம்பிளா சொன்னா உன் உழைப்ப அவங்க பறிக்கிறாங்க. உனக்கான ஃபேரான விஷயத்த அவங்க தரவே இல்லை. ஏன்னா இந்த லக்ஸ் வில்லேஜ் ரொம்ப வீக்கு, அதனால தான் இப்படி ஆகுது. அதனால எங்க கேம்பல்ல நீ வந்து ஜாயின் பண்ணிட்டனா உனக்கு ஃபேரான ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும். நீ யோசிச்சதை விட ரொம்ப அதிகமான விஷயம் கிடைக்கும். அதனால யோசி, உனக்கு நிறையவே திறமை இருக்கு. ஆனா நம்ம டேரியலு இல்ல, இவங்களை விட்டு என்னால வர முடியாது, இவங்க தான் எனக்கு எல்லாமே, ஏன்னா இவங்க தான் நிறைய விஷயத்த எனக்கு பண்ணிருக்காங்க. அதனால என்ன மன்னிச்சிரு ஃபிட்டு. அங்க அவரும் அவரோட கிளவுஸை கைட்டிட்டு, இந்தா இது கீழே இருந்து எத்த எனக்கு கொடு. நம்ம டேரியல் அப்படி பண்ணோன்னே அவரு போகும்போது அங்க சொல்றாரு, வில்லேஜோட ஸ்கொயர்ல நாளைக்கு நான் வெயிட் பண்ணுவேன், மறக்காம வந்துடு. என்ன அங்க இந்த விஷயத்த பத்திலாம் நம்ம டேரியல் அவங்க மேலிகாவோட அப்பா கிட்ட சொல்ல, அங்க அப்பாக்கும் டேரியலுக்கும் இப்பதான் அங்க விஷயம் புரியுது. ஃபிட்டு வேணும்ட்டே ஒரு டூவலை சேலஞ்ச் பண்ணிருக்கான். ஒரு சைடு அவங்க இந்த மைனை ஒட்டுமொத்தமா அடையணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஒரு சைடு இந்த டியூவலை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா ஆளு பி ரேங்க், ஆனா நம்ம டேரியல் வெறுமா டி ரேங்க் தான். அதனால பூனைக்கும் எலிக்கும் சண்டையாச்சுன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி தான் நிலைமை. நான் இந்த டியூவலை பொறுத்த வரைக்கும் ஆளு ஹையரான ரேங்க்ல இருக்கான்ல, அதனால ஈவன் நம்ம டேரியல் அவன் கொன்னாலும் அவளைக்கும் கிரைம்னு எந்த விதமான விஷயமும் அவன் மேல வராது. அதனால இது எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். நம்மளுக்கு அந்த மித்ரல் மைனை விட நம்ம டேரியல் தான் ரொம்ப முக்கியம். அதனால நாளைக்கு போயிட்டு அவன் கிட்ட பேட்டில் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆனா டேரியல் வேணாம் அப்படின்னு சொல்லுவான், நான் பேட்டில் பண்ணதா போறேன்.
அந்த இடத்துல நம்ம ஸ்மித்தும் டேரியல் உனக்கு மித்தரல் வெப்பனை எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்றேன். இதுக்கப்புறம் நைட் ஆகுது, ஆளு பயங்கரமா ட்ரைனிங் எடுப்பான். அங்க மேலிக்காவும் டீ எத்தனை வந்து தரா. மேலிக்காவும் அங்க கேக்குறான், ஆமா டேரியல், நாளைக்கு உண்மையிலேயே நீங்க அந்த பேட்டில் சண்டையிட போறீங்களா என்ன? எல்லாருமே என்னை பத்தியும் எனக்காகவும் ரொம்ப அதிகமா யோசிக்கிறாங்க. அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இந்த விஷயத்த விட போதா இல்ல, கண்டிப்பா எல்லாருக்காகவும் இந்த விஷயத்த நான் பண்ணியே தருவேன். இதுக்கப்புறம் பேட்டலுக்கான அந்த நாள் வரும். ஆளுக்கிட்ட 2 வெப்பன் வந்து அங்க இருக்கும். ஒன்னு ஷீல்டு மாதிரி ஒரு வெப்பனு, இன்னொன்னு ஒரு ஸ்வாடு மாதிரி ஒரு மித்தரல் வெப்பனு. நம்ம மேலிக்காவோட அப்பா அதங்க மேயர், அவரும் வந்துட்டு ரூல்ஸை வந்து சொல்லுவாரு. ரொம்ப டேஞ்சரஸா போச்சுன்னா ஃபைட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு தோத்த மாதிரியாச்சு. உங்களுக்கு புரியுதுல? நம்ம ஸ்மித்தும் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வெப்பனை குத்துருப்பாரு. அதுவும் ஒரு மித்ரல் வெப்பன் தான், ஆனா குட்டியூண்டு இருக்குமா. ஃபிட்டுக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பா இருக்கும். யோ என்ன என் கூட சண்டை இன்னும் சொல்லி இத்தனூண்டு வெப்பனை எத்தனை வந்திருக்க, உனக்கு ரொம்ப தைரியம் தான். ஏன்னா அந்த கிளம்ப மேக் பண்ண வெப்பனால பெருசா என்ன பண்ற முடியும் இப்படின்னு தான் ஆளு யோசிப்பான். அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. ஆனா நம்ம ஹீரோ ஒரு சில செகண்ட்ல அவனோட ஆர்மரை ஒண்ணுமே இல்லாம நொறுக்கிறான். இதை பாக்குற ஆளுக்கு புரியல. ஆமா என்ன ஆச்சு அப்படின்னு தான் யோசிக்கிறானே. என்ன ஆச்சு, பயமா இருக்கா? பயமா இருக்குன்னா இப்பயே பின்வாங்கிட. எனக்கா பயமா? இல்லவே இல்ல. நம்ம ஹீரோ எதுக்காக இந்த விஷயத்த பண்றானா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அந்த ஒர்க்கர்ஸ் இந்த வில்லேஜ் ஆளுங்க, அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அங்க இதே மாதிரி ஃபைட் பண்ணி அந்த ஷீல்டை உடைக்கிறான். அங்க மத்தவங்க எல்லாருமே ஆச்சரியமா வராங்க. டேரியலோட வெப்பனும் ஃபிட்டோட வெப்பனும் ஒண்ணுதான், ரெண்டுமே மித்ரல். ஆனா அப்படி இருக்கும் போதும் எதுக்காக அசால்ட்டா வந்து உடையுது? நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் அது ஒரு சாதாரணமான வெப்பன் கிடையாது. ஏன்னா ஆராய்க்கு ஏத்த மாதிரி அந்த மித்ரல் வெப்பனை நம்ம ஹீரோவால எந்த ஃபார்முக்கும் மாத்த முடியும். அதுக்கு நாங்க லிமிட்டும் இல்ல. இந்த அளவுக்கு தரமான வெப்பனை கிரியேட் பண்ணது யாரு? நானாச்சே. அங்க அவ்வளவுதான், ஒரு சில அட்டாக்ல அந்த ஸ்வாடும் நொறுங்கி போகுது. அங்க மேரம் வந்துட்டு அவ்வளவுதான், இதுக்கு மேலேயும் உன்னால போட்டியை கண்டினியூ பண்ண முடியாது. ஆனா ஆளு அங்க கேட்கற மாதிரி இல்ல, ஒரு பெரிய ஸ்வாட் அங்க எடுக்கிறான். உண்மையை சொன்னா மத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆனா நீ அதுக்கு பிரச்சனையா இருப்பனா கண்டிப்பா நானும் இதை பண்ணி ஆகணும். ஸ்வாட ஒரு சாட்ட மாதிரி ஆகிட்டு பயங்கரமா ஒரு அடிதான். அதுக்கே ஃபிட் எங்க போய் விழுவான். அங்க ஜெயிச்சதும் நம்ம டேரியல் தான். அங்க மேலிக்காக்கு அவ்வளவு சந்தோஷம், அப்படியே கட்டி அணைக்கிறான். அங்க இதுக்கப்புறம் சென்ட்ரல் கில்டுல இருந்து அந்த பர்சனும் வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறான். ஏன்னா அந்த விஷயம்லாம் அங்க தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொன்னா நாங்க உங்களோட ட்ரஸ்ட்டை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் நாங்க இதை பண்ணல. அதனால என்ன பனிஷ்மெண்ட் சொன்னாலும் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். ஜஸ்ட் உடஞ்சு போன வீட்டையும் இங்க டேமேஜ் ஆன இடத்தையும் ரிப்பேர் பண்ணாலே போதும். என்னது அவ்வளவுதானா? கண்டிப்பா. ஆனா உன்ன மாதிரி ஒரு ப்ராமிசிங்கான டேலண்ட்டை அப்படியே விடணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இல்ல. நீ ஏன் சென்ட்ரல் கில்டுக்கு வந்து ஜாயின் பண்ணக்கூடாது? ஏன்னா உனக்கு பயங்கரமான டேலண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஒரு கிரேட்டான ஆஃபரும் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. இது எல்லாத்தையுமே மேலிக்காவும் அங்க கேட்கறா. நெக்ஸ்ட் சீன்ல பாத்ரூம்ல இதே விஷயத்தை தான் அவளை யோசிக்கிறான். உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஆஃபரு. ஏன்னா அந்த இடத்துல என்னால் ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக்க முடியும். அதே மாதிரி என் பேரண்ட்ஸும் சம்வேர் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அங்கே போனால் என்னால் அவங்களையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால போகலாமா இல்லை வேணாவா இப்படின்னு தான் ஆளு யோசிப்பான். ஆனால் இந்த டைமில் யாரோ ஒருத்தங்க அங்கே சைடில் வர நம்மால் கஷிட்டா அப்படின்னு யோசிப்பான். கஷிட்டா கொஞ்சம் தள்ளி போறியா? அதான் அவ்வளோ பெரிய இடம் இருக்கும் போது என்ன இங்கே? அப்புறம் தான் ஆளுக்கு தெரியுது அது ஒன்றும் கஷிட்டா இல்ல, அது நம்ம மேலிக்கான்னு. மேலிக்கா நான் என்ன யோசிச்சேன்னா கஷிட்டா அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா மேலிக்கா இது நீயா? நம்ம ஹீரோட கையும் ஒரு வேற ஒரு எத்துல இருக்குமா. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வயசான ஒரு ஸ்மித் லைட்டா தொட்டதுக்கே ஒரு நிலைமை மோசமாச்சு. இப்போ இவளோட கேரக்டர் படி பார்த்தா அவ்வளவுதான், என் கதை இங்கேயே முடிஞ்சுது. அவகிட்ட இப்பயே கெஞ்சுறது நல்ல விஷயமா இருக்கும். அங்க மேலிக்காவும் பேச ஆரம்பிக்க நம்மளால கெஞ்சலாமா அப்படின்னு யோசிப்பான். ஆனா அப்புறம் தான் அவ சொல்றான், எனக்கு தெரியும் இந்த மாதிரி எத்துக்கு வந்தா இந்த மாதிரி விஷயம் ஏற்படும்னு. நீங்க எப்படியும் இந்த இடத்த விட்டு போக போறீங்க, அதுக்கப்புறம் டைம் இருக்காது பேசுறதுக்கு, அதனால பேசலாம் அப்படின்னு வந்தேன். நீங்க சென்ட்ரல் கில்டுக்கு போக போறீங்க அதானே? நீங்க தாராளமா போங்க. போயிட்டு அங்க உங்களோட பெஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எப்போ இந்த லக்ஸ் வில்லேஜுக்கு வந்தீங்களோ இங்க நிறைய விஷயம் மாறி போச்சு. மித்ரல் மைன் அது கிடைக்காது அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அது திரும்பவும் வந்தது. நிறைய மக்களும் வந்தாங்க. மக்களோட முகத்துல உங்களால ஸ்மைலும் வந்துச்சு. அதே மாதிரி உங்க மூலமா நானும் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபீலிங் இது வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை. நீங்க அங்க போனதுக்கப்புறம் இங்க எப்படி பெஸ்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுங்க. நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு எப்பயுமே நான் ஒரு சப்போர்ட்டா இருப்பேன். நாளைக்கா என்னதான் வெளியில இருந்து இப்படி சொன்னாலும் அங்க எனக்கு தெரியும் அவ மனசுல இப்படி அவ யோசிக்கல. அவ சும்மா நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி சொல்றா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோவும் இல்ல நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா இந்த மாதிரி அந்த ஆஃபரை டிக்ளைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். என்னது என்ன சொல்றீங்க? எதுக்கு?
அந்த இடத்த விட்டு என்னை தூக்கிட்டவனே எனக்கு போறதுக்கும் தங்குறதுக்கும் இடம்னு எங்கேயுமே எனக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் மூலமா நிறைய விஷயம் எனக்கு கிடைச்சது. அதனால கிடைச்ச விஷயங்களை நான் ஒன்றும் அப்படி இழக்க விரும்பல. மேலிகா, என்னால எப்படி விட்டு போக முடியும் உன்னை? ஏன்னா உன்னோட சமையல் இருக்கே அது செம்மையா இருக்கும். அதனால மேலிகா நான் போகல. அப்பனா டேரியல் நீங்க வந்து எங்க கூட ஒன்னா இருப்பீங்களா? எனக்கு இது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஹீரோவும் அப்படியே கிஸ் பண்றான். அங்க பேக்ரவுண்ட்ல நம்ம கிட்ட சொல்றான். நான் என்ன யோசிச்சேனா இந்த வில்லேஜை விட்டு போகலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இப்போ எனக்கு இந்த வில்லேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனும் இருக்கு. இதுக்கப்புறம் பார்பாசாவும் அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி வருவான். அங்க அவங்க அப்பாவும் ஒரு பெரிய மேஜிக் அங்க பண்ணிருப்பாரு. அப்பா நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்படி பெரிய மேஜிக்கை பண்ணும் போது ஹீரோவால கொடுக்கப்பட்ட அந்த காயம் சீக்கிரமாவே ஹீல் ஆகும். இதுக்கப்புறம் ஒன்னா சாப்பிடும் போது வேலையை பத்தி அவரு கேட்பாரு. ஆமா பார்பாசா, வேலைலாம் எப்படி நல்லா போகுதா? டேரியல் மேலேயும் உன்னோட அட்டென்ஷன் இருக்கட்டும். டேரியல் என்ன சொல்றானோ எல்லாத்தையுமே பண்ணு. என்ன நான் ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொன்னோன்னே யாருமே அங்க ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல அந்த 4 ஜெனரல்லையே ரொம்ப ஸ்ட்ராங்னா அது நான் தான். ஆனா விஷயம் எப்போ மாறுச்சுன்னா நம்ம டேரியல் அவன் வந்தோடனே தான். ஏன்னா ஆளு எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டா பண்ணா. அதனால என்னோட பொசிஷன் உனக்கு வந்துச்சு. எல்லா விஷயமும் இப்போ வரைக்கும் நல்லா போகுது தடை இல்லாம. ஏன்னா என் பொசிஷனை உனக்கு கொடுக்கும் போது நான் சொன்ன அந்த வார்த்தைகள் அது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குப்பா. நீங்க அங்க என்ன சொன்னீங்கன்னா என்னோட வாழ்க்கையில டேரியலை மீட் பண்ண அந்த விஷயம் தான் ஒரு பெரிய லக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பார்பாசா எப்பயுமே எனக்கு டேரியல் ஒரு லக்கான் தான். இப்போ அந்த லக்க என்னோட பொசிஷன் கூட உனக்கு நான் பாஸ் பண்றேன் பார்பாசா இப்படின்னு தான் நீங்க சொன்னீங்க. சரி டேரியல் வந்து இப்போ எப்படி இருக்கான்? நல்லா எல்லாத்தையுமே பண்றானா இல்லையா? அங்க இதை கேட்டவுனே ஆளு ஒரு செகண்டுக்கு சைலண்ட் ஆவான். ஆனா அடுத்த செகண்டே அப்படியே போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். டேரியல், ஆமா டேரியல் வந்து இப்போ நல்லா தான் பண்றான். எல்லா வேலையும் பக்காவா பண்றான் அவன். ஆனா அவருக்கு தெரியும் இது எல்லாமே பொய் தானே. அங்க மூஞ்சிலே ஒரு அடி. இதனால நிலைமையே ஆளுக்கு மோசமாகும். என்ன காரியம் பண்ணிருக்குன்னு தெரியுதா பார்பாசா? ஏன்னா பார்பாசா நீ முட்டாளா இருப்ப அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு அடி முட்டாளா இருக்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிச்சியா? ரீசெண்டா நீ பண்ண விஷயம் எல்லா விஷயமும் மற்ற டீமன்ஸ் மூலமா எனக்கு வந்துச்சு. அதனால தான் சொல்றேன் சீக்கிரமா நம்ம டேரியலை கண்டுபிடிச்சக்கப்புறம் மன்னிப்பு கேளு என்கிட்ட. அப்பயாச்சும் உன்னை மன்னிச்சு வர்றேன். ஆனா அப்பா நீங்க பண்றது சரியே இல்லை. அந்த ட்ராஷ் மேல ரிலே ஆகிதான் நான் வந்து ஒரு கிரேட்டான ஜெனரலா மாறணும்னா நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். நான் உங்க பையன் பார்பாசா. நீங்க எப்படி ஒரு லைனோ அதே மாதிரி நானும் ஒரு லைனன்னு எல்லாருக்குமே காட்டுவேன். ஸ்டீல உங்களை மாதிரியே நானும் ஒரு கிரேட்டான ஜெனரலா மாறுவேன்ப்பா. அதுக்கு அவனை மாதிரி ஒரு ட்ராஷ் எல்லாம் எனக்கு தேவையில்லை இப்படின்னு டேரியலோட மதிப்பு தெரியாம ஆளு போயிடறான். பின்னாடி கிராண்ட் பாஸாவும் நீ எங்க இருக்கியோ இப்போ என்ன பண்ணிருக்கியோ இப்படின்னு அவருக்கும் அங்க ரொம்ப கவலையா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க மெலிகாவோட அம்மாவும் நம்ம மெலிகாவை தேடி வருவாங்க. ஆமா என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? எப்பயுமே சீக்கிரமா ஏந்துப்பா டேரியலுக்கு சமைக்கணும்னு. ஆனா இன்னைக்கு இவ ஏந்துக்கலையே. அங்க ரூமுக்கு போய் பார்த்தோன்னே தான் உங்களுக்கு விஷயமே அங்க புரியுது. ஓ அப்படியா கதை? சரி இவங்க 2 பேரும் கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. எதுக்காக இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு? இதை பார்க்கும்போது வெக்கமா தான் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல மன்னிப்பு கேட்டுக்கினே மேலிகாவும் வரா. அங்க மேலிகாவும் வந்தோடனே நம்ம ஹீரோ பொத்து நாங்க கீழே விழுவான். ஆமா என்னாச்சு டேரியல்? எதுக்காக நீ ரொம்ப சோர்வா இருக்க? அங்க இதை கேட்டோடனே என்ன சொல்லணும்னு தெரியல. அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு. இது தெரிஞ்சு ஸ்டீம் பார்த்த ரொம்ப நேரத்துக்கு ஏத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இனிமேலாச்சும் கொஞ்சம் கவனமா இரு. இது கேட்டக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் அங்க நிம்மதியா இருக்கும். அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கும். அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமான்னு. அங்க அவரும் ஒரு மாதிரி பாப்பாரா. அங்க அப்புறம் அவரு வேற ஒரு விஷயத்த பத்தி சொல்லுவாரு. அங்க இதனால நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா பண்ண விஷயம் அந்த மாதிரில மேலிகாவோட அம்மா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு ஹெல்ப் அங்க கேட்பாங்க. இதனால அந்த இடத்துக்கும் ஆளு ஹெல்ப் பண்ணணும்னு போறான். அங்க போகும்போதே பின்னாடி மேலிகாவோட அம்மாவும் டேரியல் இதுக்கப்புறம் என் பொண்ணை நல்லா பாத்துக்கோ என்ன. அங்க இது கேட்டோடனே ஆளுக்கு ரொம்ப வெக்கமா வரும். ஏன்னா நேத்து நடந்த விஷயம் இது வந்து எக்ஸாக்டா என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாத்ரூம்ல அந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டோடனே என்னோட கை அங்க அமைதியா இல்ல. அதுக்கப்புறம் எசகு பொசக அந்த மாதிரி விஷயம் ஆயிடுச்சு. நான் வந்து சீக்கிரமா இதை பத்தி சொல்லணும். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மேலிகாக்கும் எனக்கும் மேரேஜுக்கு நான் சம்மதிக்க வைக்கணும். இப்படி இவன் யோசிக்கும் போது மேலிகாவோட அப்பாவும் டேரியல் கொஞ்சம் இங்க வரியா? அவர்கிட்ட ஒரு ஆக்ஸோ இருக்கும். அதனால நம்ம ஆளுக்கு அல்ல பயப்படுறான் ஏதாச்சும் ஆயிடுமான்னு. டேரியல் நான் உன்னை எதுக்காக இங்க வர வச்சேனா இப்போ எங்க ஏரா வந்து முடிய போகுது. அதாவது இதுக்கு மேல மேலிகா உன்னோட ஏரா இப்ப ஆரம்பிக்குது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா அதேதான் நானும் அதையும் கேட்கணும். நான் உன்னை இந்த வில்லேஜோட நெக்ஸ்ட் மேயரா மாத்தணும். இருங்க அப்படியா? ஆனா அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கே. பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா தெரியலாம். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பெருசுல ஈஸி தான். சரி நான் வந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கணும். அது என்னன்னா நான் மேலிகாவை மேரி பண்ணணும்.
ஏன்னா இந்த பொண்ணு மேலிகா போறதுக்கும் தங்குறதுக்கும் இடமே இல்லாத போது இவ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா. இவ மூலமா தான் என்னோட வாழ்க்கையில ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு விஷயமே வந்துச்சு. அதனால ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கணும். இப்படி ஆளை யோசிக்கிறான். அங்க மேலிகாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே ஓடி வந்து கட்டி அணைக்கிறான். அங்க ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம ஹீரோவும் அவனோட மேஜிக்கை பயன்படுத்தணும்னே வானத்துல அப்படி பறக்குறாங்க. மேலிகா, இதுக்கப்புறம் நீயும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். டேரியல் 2ன்னு இல்ல, நம்ம இப்போ 3 பேரு. இதுக்கப்புறம் 1 இயர் கடந்து போகுது. இந்த வில்லேஜும் முன்ன இருக்கிறத விட இப்போ ரொம்ப பெருசாயிடுச்சு. அதே மாதிரி ஸ்மித்தும் அங்க இறந்து போயிட்டாரு. ஸ்மித் மூலமா நம்ம ஹீரோ ஏகப்பட்ட விஷயங்களை அங்க கத்துக்கிறான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வரான். அந்த இடத்துல அவனுக்குன்னு ஒரு குழந்தையும் இருக்கு. இவன் என்னோட பையன் கிரானு. இந்த பேரை எனக்கு ஃபாதர் ஃபிகர் மாதிரி இந்த கிராண்ட் பாஸா அவரோட பேரை வச்சுதான் வச்சனே. அங்க இந்த டைம்ல கெஷிட்டாவும் வந்துட்டு ஹீரோஸ் வராங்க அப்படின்னு சொல்லுவான். ஹீரோஸை பத்தி இப்பதான் நம்மளுக்கு தெரியுது. இந்த ஹீரோஸ் இவங்களோட வேலை என்னன்னா டீமன் கிங் அழிச்சு அமைதியை தரது தான் இவங்க வேலை. ஆனா இதுவே டீமன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. முன்னாடி யாரு என்ன இருக்கா அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஒரு கொடூரமான கில்லர் மாதிரி கொலை பண்ணிட்டு போயினே இருப்பாங்க. அதுலயும் தாடி வச்சுன்னு ஒரு ஹீரோ வந்திருப்பான். அவன் தான் இருக்கிறதுலே கொடூரமான ஹீரோவே அப்படின்னு நம்ம டேரியல் பழைய ஹீரோ பத்தி யோசிக்கிறான். ஆனா இப்ப எதுக்காக இந்த ஹீரோஸோட கேங் இங்க வரணும்? அவங்க என்ன தேடி வந்திருக்காங்களா என்ன? அப்பனா இது கண்டிப்பா ஒரு பிரச்சனையாவும் இருக்கும். இந்த டைம்ல நம்ம மேலிகாவோட அப்பாவும் டேரியல் இதுக்கு நீயே போயிட்டு அவங்களை இன்வைட் பண்ணி என்ன. டேரியலுக்கும் வேற வழி இல்ல. ஆளு ஒத்துக்கிறான். போகும்போது மாஸ்கோட தான் போறான். கண்டிப்பா ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் பிரச்சனை இல்ல, எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கேன். பிரச்சனை ஆச்சுன்னா இந்த வெப்பனை எடுக்க வேண்டியதான். டேரியல் யோசிச்ச மாதிரி அந்த ஹீரோ ஒன்றும் வரல. இங்க வந்திருக்கிறது ஒரு லேடி. அவளை பார்த்து நம்ம டேரியல் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா, என்னாச்சு? நீங்க எதுக்காக இப்படி ஆச்சரியமா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்ல, ஒரு லேடி ஹீரோ இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன். போன ஹீரோக்கு முன்னாடி ஏற்பட்ட பேட்டில்ல காயமாச்சு, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். அதே மாதிரி டேரியல், நீங்க என்ன ஏஜை வச்சும் ஜெண்டரை வச்சும் ஜட்ஜ் பண்ணுவீங்களா என்ன இப்படின்னு முறைச்சிங்கன்னே சொல்லுவாங்களா? இதனால நம்ம கிஷிட்ட பின்னாடி அப்படியே ஒளிறான். நான் யோசிக்கல ஹீரோ இந்த அளவுக்கு ஸ்கேரியா இருப்பாங்கன்னு. போற வழியில இப்பதான் நம்மளுக்கு தெரியுது இவ எதுக்காக இங்க வந்திருக்கானா. இந்த இடத்துல மித்ரல் வந்திருக்கல, அதை வச்சு ஒரு பக்கவான வெப்பனை கிரியேட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க கிரானோ பயங்கரமாலும் ஏங்க கொஞ்சம் இவனை பாத்துக்கிறீங்களா? அங்க என்னன்னு தெரியல, நம்ம கிரானு அந்த ஹீரோ பொண்ணை பார்த்தவனே கம்முன்னு ஆகுறான். இதை பார்க்கும்போது டேரியலுக்கு அங்க தெரியுது அந்த ஹீரோ பொண்ணை இது வரைக்கும் இவன் பார்த்ததே இல்லை. அதான் இவன் ரொம்ப கியூரியஸா இருக்கான். அந்த பொண்ணு யாரு என்னன்னு பாக்குறதுக்கு. ஆமா டேரியல், இது உங்க சன்னா? ஆமா என் சன் தான். இவளுக்கு என்ன குழந்தைனா பிடிக்குமா என்ன? அங்க குழந்தையும் கண்ணா பின்னானே எதோ அங்க பண்ண ஆரம்பிக்கும். அங்க அவளும் சொல்றான், பரவாயில்ல இது ஒரு பேபி தான், இப்படியெல்லாம் பண்ற விஷயம் சகஜமான விஷயம் தான். அங்க டேரியலும் இது எல்லாத்தையுமே பாத்துக்கினே யோசிக்கிறான். கிரானி என் பையனை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த விஷயமே போதும். அப்படியே என்ன மாதிரியே இருக்கான். அங்க டேரியல் காலையில ஆனோடனே அங்க வரான். அங்க ஹீரோ பாட்டியோட மத்த 2 பேரு அவங்க 2 பேருமே இறந்துக்கிறாங்க. எங்க அந்த ஹீரோ பொண்ணு அப்படின்னு கேட்டா அவ இன்னமும் தூங்கின இருக்கா. அவளும் அவங்க தூக்க கலக்கத்துல வருவாளா? அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லுவா, ஆமா நீ என்ன பண்ண இருக்க, நம்ம டேரியலோட வீட்டுல இருக்கோம். அவ்வளவுதான். இது கேட்டோடனே அரைக்க பறக்க அவ ரெடி ஆயிட்டு வரா. அதுக்கப்புறம் தான் இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவே அங்க தெரியுது. இப்போ இவங்க வந்ததே மித்ரலால ஒரு பெஸ்ட் வெப்பனை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம ஹீரோ பொண்ணு இப்போ மித்ரலே பாக்குறேன் இந்த சிட்டில. இதனால மித்ரலால வெப்பனை கிரியேட் பண்ற அந்த இடத்துக்கு அவங்க வராங்க. அந்த இடமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். அந்த இடத்துல சாட்டுமே அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு அவகிட்ட வெப்பனை காட்ட அந்த பொண்ணு ஆறாவ லைட்டா உள்ள போட்டோன்னே அவளுக்கு செம்மையா ஃபீல் ஆகும். இதை பார்த்தோன்னே ஹீரோ பொண்ணுக்கு ஆர்வமாகும். ஆனா ஃப்ரெண்டுக்காரன் அதுக்குள்ள நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிக்கிறான். இதனால அவளுக்கு கடுப்பாவுது. நம்ம ஹீரோ கிட்ட சீக்கிரம் எங்களுக்கு கஸ்டம் மேடா ஒரு வெப்பன் எங்களுக்கு வேணும். அவ்வளவுதானே சகாய், சீக்கிரம் சகாய் அப்படின்னு ஒரு பர்சன் வரான். அட ஹீரோக்கு ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணோம், அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன். அந்த ஹீரோ பொண்ணோட ஃப்ரெண்டுக்காரன் அந்த பையன் அவனோட கையை பூச்சிக்கினே சொல்றான், எனக்கு உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க தான் ஒரு ஹீரோன்னு. அடே நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் ஒரு ஹீரோ இல்ல, முக்கியமா அவன் பொண்ணு இல்ல பையன். மன்னிச்சிருங்க, லைட்டா மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த சக்காய் இந்த பையன் இருக்கான்ல, இவன் தான் இந்த வில்லேஜோட நம்பர் 1 பிளாக் ஸ்மித். அங்க சக்காயும் கைய ஒரு மாதிரி உரச ஆரம்பிப்பான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகும். அட நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல, அப்படி பண்ற மூலமா உங்களோட ஆரா டைப் அது என்ன அப்படின்னு தெரியும். அங்க ஒரு சில செகண்ட்லயே ஆளு கண்டுபிடிக்கிறான். அவளோட டைப் ஸ்லாஷ். இதுக்கப்புறமா தான் இந்த டவுனுக்கு எதுக்கு வந்தா அந்த வேலையை பத்தி அவ சொல்றான். ஃபர்ஸ்ட் விஷயம், எனக்குன்னு ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது, எங்க டீம்ல டோட்டலா 3 பேர் தான் இருக்கும். நாலாவதா ஒரு மெம்பர் வேணும். அவ்வளவுதானே, இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம் இப்படின்னு கஷிட்டா அங்க சொல்றான். அங்க இதுக்கப்புறம் இதுக்குன்னு ஒரு பெரிய டோர்னமெண்ட் மாதிரி ஒரு மேட்ச் அங்க நடக்கும். அங்க மெலிகாவோட அப்பாவும் பயங்கரமா அங்க சீரப் ஆயிட்டு கத்துவாரு, நம்ம வில்லேஜ்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர் தான் ஹீரோ பார்ட்டிக்கு 4th மெம்பரா இருக்க போறாங்க. இது கேட்ட உடனே எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். அங்க டேரியலுக்கு புரியல. ஆமா, டீமன் கிங்க டிஃபீட் பண்ற மூலமா இவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அட டேரியல், உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? டீமன் லார்ட ஒண்டி டிஃபீட் பண்ணிட்டா சென்ட்ரல் கில்டு வழியா உங்களுக்கு என்ன வேணுமோ தாராளமா எல்லாமே அங்க கிடைக்கும். இதுக்கப்புறம் அங்க மேட்ச் ஆரம்பிக்குது. அங்க ஹீரோ பார்ட்டில இருக்க அந்த 3 பேரு அவங்க கிட்ட வெப்பன்லாம் இருக்கும்னு பார்த்தா வெப்பன்லாம் எதுவுமே இல்ல.
உடன் ஸ்வாடு கையில என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே ஒரு வெப்பனாவும் அவங்க பயன்படுத்துறாங்க. அங்க எல்லாருமே அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு வராங்க. அந்த அளவுக்கு யாருமே ஸ்ட்ராங்கா இல்ல. அங்கேயே எல்லாருமே தோத்தும் போறாங்க. கஷிட்டாவோட அட்டாக் சைட்ல இருந்து திடீர்னு வரும். கஷிட்டாவை பார்த்து அவ வியந்து போறா. நம்ம கஷிட்டா ஸ்ட்ராங்கா தான் இருக்கான், ஆனா அக்யூரசி சரியா இல்ல. அங்க திரும்ப ஏகப்பட்ட ஆரோஸ் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான், ஆனா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டு ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான மூவை அந்த ஹீரோ பொண்ணு பண்ணலான்னு போவா. ஆனா ஜஸ்ட் மிஸ். நம்ம ஹீரோ ஒரு ஆப்ல வச்சு எப்படியோ அவங்க தடுக்கிறான். அந்த ஃப்ரெண்டு பொண்ணு சாட்டோமையும் வந்துட்டு, ஆமா நீ என்ன அந்த பையனை எடுத்து அந்த மாதிரி ஒரு பயங்கரமான மூவியா பண்ணலான்னு போன? அட அதை விடு டேரியல், உண்மையை சொன்னா மத்தவங்கள விடவும் நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதனால சண்டைக்கு நீங்களே வாங்க 1-on-1. இல்லம்மா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் அட்வென்ச்சரரா இப்போ இல்ல, ரிட்டையர் ஆயிட்டேன். அட வாங்கல. அங்க இப்படி அவ கம்பல் பண்றதுனால ஃபைட்டும் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஒரு அட்டாக்கையும் அசால்ட்டா அங்க தடுக்கிறான். இதே மாதிரி ஃபைட் ரொம்ப பயங்கரமா போகுது. மலையில இருக்க பெரிய கல்லையும் அப்படியே வெட்டி போறான். நான் யோசிச்ச மாதிரியே நீ ஸ்ட்ராங் தான். இதுக்கு முன்னாடி கிஷிட்டா முன்னாடி பயன்படுத்தினா அந்த மூவ் அவ பயன்படுத்துறா. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ரெகக்னைஸ் பண்றான். இது போன ஹீரோ பயன்படுத்தினா அதே மூவ் தான். நம்மளுக்கும் இந்த மூவை பத்தி நல்லாவே தெரியும், ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சிருக்கான். அங்க 2 அட்டாக்கும் கிளாஷ் ஆகும் போது அப்படியே 2 அட்டாக்கும் மறைஞ்சு போகுது. யோசிச்சதை விட நீ பல மடங்கு ஸ்ட்ராங்கா இருக்க. அதனால ப்ளீஸ் எங்க டீமுக்கு 4th மெம்பரா வந்துருங்களேன். ஆனா நம்மால முடியாது அப்படின்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுறான். அங்க இதுக்கப்புறம் ஆளு வீட்டுக்கு வரான். அங்க வந்துட்டு கிரானுக்கு மில்க வந்து கொடுப்பான். ஆனா கிரானு மில்க குடிக்கிற மாதிரியே இல்ல. ஏன்னா ஆளுக்கு மாலிகாவோட மில்க குச்சாதான் ஆளுக்கு நிம்மதியான தூக்கமே அங்க வரும். இதனால நம்மளும் அந்த டிப்பை பார்த்து ஒரு விதமா யோசிப்பான். அந்த டைம்ல திடீர்னு ஹீரோ பொண்ணு வரான். இதனால ஆளும் பதறான். அட என்ன விஷயம், எங்க கூட வந்து ஜாயின் பண்ணுங்க. இல்ல வாய்ப்பு இல்ல, என்னால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா என் சன்னு வளர விஷயத்த நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி அங்க தெரியுதா போட்டுட்டு அத வரைஞ்சது நம்ம கிஷிட்டா. அவன் இதே மாதிரி ஒரு இயருக்கும் வரைவான் அப்படின்னு சொன்னான். என் சன்னையும் நான் பாத்துக்கணும். சரி வேற ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு தடுக்கிற மாதிரி இருக்கா? இங்க இருக்கிற மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸை சரி பண்ணணும். மாலிகாவோட அப்பாக்கு முதுகுல பெயினும் இருக்கு, அடிக்கடி அவரையும் நான் பாத்துக்கணும். ஆமா இதெல்லாம் முக்கியமா என்ன? ஏன்னா டீமன் கிங் அழிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இல்ல என் கையால என்ன விஷயத்த பண்ண முடியுமோ அதை ஒண்டிதான் என்னால பண்ண முடியும். அங்க இதனால அவ கடுப்பாயிட்டு போயிடறா. அங்க நம்ம ஹீரோவாலையும் எதுவுமே பண்ண முடியல. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ரீசெண்டா டோரே அந்த லேடி நம்ம ஹீரோவை மீட் பண்ணிருப்பா. டோரே மெட்டீரியலை வாங்கணும்னு சொல்லி எதுக்காக எவ்வளவு தூரம் நீங்க வரணும்? இல்ல நான் உண்மையை சொன்னா உனக்காக ஒண்ணும் இல்ல, இங்க இருக்கிற மக்கள் அவங்களோட ஸ்மைல பார்க்கணும் அப்படின்னு நான் வந்தேன். போற இடம் இருக்கிற இடம் எல்லாத்துலயும் ஸ்மைல் வந்து இருக்கதான் செய்யும் டேரியல். அதனால நீ தான் இந்த ஸ்மைலை ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லவங்க இருக்கும் போது என்னால எப்படி என்னோட ஸ்வாட டீமன் ஆர்மி மேல அகேன்ஸ்டா கொண்டு போக முடியும்? இது அப்புறம் நம்ம டேரியல் போற வழி முழுக்க அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேரியல் பிளாக் ஸ்மித் இருக்கிற அந்த இடத்துக்கு வரான். அந்த இடத்துல நம்ம சகாயி டிமோட்டிவேட்டடா அங்க இருப்பான். ஸ்மித்தை வச்சு நல்லா மோட்டிவேட் பண்ணி அவனையும் எப்படி அவங்க தேத்துறான். இதுக்கப்புறம் நம்ம மாலிகாவோட அப்பாவுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பா இருப்பான். அவருக்கு முது வலியா இருக்கும். அந்த இடத்துல கிளீன் பண்றது என்ன இப்படின்னு எல்லா வேலையும் அவன் பண்ணுவான். ஈவன் அங்க இருக்கிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்றது என்ன, டாகிஸ் கேட்டு இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றது என்ன, முக்கியமா தன்னுடைய ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய உதவியா அங்க இருப்பான். அங்க சாட்டமேக்கும் ஹீரோ பொண்ணுக்கும் இப்போதான் நம்ம டேரியலோட இம்பார்ட்டன்ஸ் அது இந்த வில்லேஜுக்கு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அங்க புரியுது. ஆனா இருந்தாலும் அவ விடுற மாதிரி இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ பொண்ணு நம்ம டேரியல தனியா வர வைப்பா. நான் உங்ககிட்ட சில பல விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். ஆமா என்ன விஷயம், நீங்க என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? பண்ண அட்டாக்க நீ எப்படி அந்த அட்டாக்க பண்ண? ஜஸ்ட் உங்களை பாக்குற மூலமா அந்த அட்டாக்க காப்பி பண்ணி பண்ண அவ்வளவுதான். இல்ல அந்த அட்டாக் ஒன்றும் அந்த மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஏதோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஹீரோ அவரோட அட்டாக்கும் இதுவும் சிமிலரா இருந்துச்சு. ஏன்னா அவரோட அட்டாக் அந்த ஸ்கை 2 இது ஒரு பயங்கரமான அட்டாக். அதை பார்த்தாலே எல்லாருமே சதுருவாங்க. அங்க டேரியலும் யோசிக்கிறான், எனக்கு வந்து தெரியாது. அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா அது வந்து ஏதோ ஒரு சின்ன அட்டாக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். ஏன்னா ஆளு வந்ததும் இல்லாம டக்குன்னு அந்த அட்டாக்க வச்சு ஏகப்பட்ட ஆளுங்களை கொன்னுங்கனே தான். என்னாச்சு, எதுக்காக யோசிக்கிற சொல்லு. உன்கிட்ட எபிலிட்டிஸ் இருக்கு, ஃபைட் பண்றதுக்கான திறமையும் இருக்கு, நீ ஸ்மார்ட்னு நினைச்ச. நீ எதுக்காக ஒத்துக்கவே மாட்ற? அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, சொன்னா கேளுங்க. நம்ம அட்டாக் பண்ணாத வரைக்கும் அவங்களும் கண்டிப்பா அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஆனா உனக்கு போன வாட்டி அந்த ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அந்த டீமன்ஸ் அதுங்கனால ஒரு கொடூரமான மான்ஸ்டரா மாறினாரு. அங்க அவரு சின்ன பொண்ணா இருக்கும் போது இந்த ஹீரோ பொண்ணுகிட்ட அவரு சொல்லியிருப்பாரு, நான் ஒரு ஹீரோவா இருக்கும் போது என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா போச்சு. நானும் ஹாப்பியா என்னோட ஒய்ஃபு கூட என்னோட சனு கூட ஜாலியா இருந்தேன். ஆனா ஒரு நாள் எல்லாமே மாறி போச்சு. ஏதோ ஒரு டீமன் என் ஒய்ஃபை கொன்னுச்சு, என் பையனையும் அங்க காணும். அதுக்கு நான் பழிக்கு பழிய வாங்கினேன். ஆனா என் சன்னுக்கு என்னாச்சு, அவன் எங்க இருக்கான் எதுவுமே எனக்கு தெரியல. நான் ஃபீல் பண்ண விஷயத்த மற்றவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் சொல்றேன், தொடர்ந்து ஃபைட் பண்ணு. நீ பார்த்தனா அவரோட நம்பிக்கை என் மேல இருக்கு. நான் தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ணணும் இப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால இந்த விஷயத்த நான் பண்ணியே தீரணும். நான் மொத்தமா அவங்களை அழிக்கணும்.
இல்ல நீ யோசிக்கிற மாதிரி இல்ல. நான் மித்ரல் மைன்ல சண்டை போடும்போது அவங்களுக்கு இடையில அவங்க சண்டை போடவே இல்ல. அதாவது அவங்களுக்கும் அதேதான், மத்தவங்கள கொல்லக்கூடாது, அவங்களுக்கும் அது ஃபேமிலி மாதிரி மத்தவங்கனா. அதனால தான் நான் சொல்றேன், நம்மள மாதிரி அவங்க நம்ம அட்டாக் பண்ணாத வரைக்கும் அவங்களும் பண்ண மாட்டாங்க. நான் யோசிச்ச மாதிரி நீ ஒன்றும் இல்ல டேரியல், ஏன்னா நீ ரொம்ப கைண்டா இருக்க. ஆனா டேரியல், நான் அவங்க கூட சண்டை போட போறேன், அதனால எனக்கு ஒரு டீச்சரா நீ எனக்கு டீச் பண்ணு. ஏன்னா உன்னோட ஸ்ட்ரென்த் ப்ரீவியஸ் ஹீரோ அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ அதை பத்தி தான் யோசிக்கிறான். அப்படி நான் டீச் பண்ணனா எங்க டீமன் கிங் ஆர்மிக்கு நான் லாயிலா இல்லாத மாதிரி ஆயிடும். ஆனா ஒரு வகையில இவன் மேல என்னால கண்ணை வைக்க முடியும். ஸோ இது நல்ல வாய்ப்பா இருக்கு, சரி நான் டீச் பண்ண ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம டொரேவை நோக்கி வரும். அங்க அவளும் நம்ம ஹீரோவை தேடுறேன் அப்படின்னு அங்க போய் சொல்லுவா. ஆனா உண்மையிலேயே அவளுக்கு தெரியும் லொகேஷன்லாம் எங்கன்னு. அங்க இந்த டைம்ல அந்த ஜெபி அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை தேடுறேன் அப்படின்னு போயிட்டாலாம். சீன் அப்படியே நம்ம ரிசல்ட்டை நோக்கி வரும். ரிசல்ட் அங்க வரான். ஆனா இவங்களுக்கு அங்க தெரியாது ரெபி மேல இருந்து எல்லா விஷயத்தையும் பாக்குறான்னு. நான் மித்ரல தேடி வந்தேன், ஆனா பரவாயில்ல, இந்த இடத்துல ஒரு பெரிய பொக்கிஷம் எனக்கு மாட்டிருக்கு. அங்க ரிசல்ட்டும் ஹீரோ பாட்டியை பத்தி கேட்கறான். ஆமா அவங்க எங்க? அவங்க பைஜாமஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லி பக்கத்து டவுனுக்கு போயிருக்காங்க. நம்ம ஹீரோவும் ரிசல்ட்டோட ரேங்கை பத்தி ஆளு பாராட்டான். ரிசல்ட்டோட ரேங்க் இப்போ ரீசெண்டா ஹையரா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ஆளு ஒரு ஜெனரல் மாதிரி. இப்படி இவங்க பேசும்போது இந்த டைம்ல ஜெபி அந்த பொண்ணு அங்க வரா. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு தில்லுமுள்ள வேலையை பண்றாங்களே, அதனால பனிஷ்மெண்ட் தரும் சொல்லி ரெசெட் மேல நம்ம ஜெபி அப்படியே உட்காரா. ரெசெட், நீ பண்ண விஷயம் சரியில்லை. ஏன்னா டொரேவும் எப்பத்துல இருந்தோ நம்ம டேரியல தேன இருக்கா. ஆனா உனக்கு டேரியலோட லொகேஷன் அது நல்லாவே தெரியும், ஆனா நீ சொல்லவே இல்ல. அங்க இந்த டைம்ல நம்ம மேலிக்காவும் ட்ரிங்க வந்து கொண்டு வருவா. இது தெரியாம ஜெபியும், டேரியல் உன்னோட இன்காம்பிடென்டான கேவலமான முகத்தை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இந்த விஷயம் மேலிக்காக்கு அங்க கேட்கும். நம்ம ஹீரோவும் தடுக்கலாம் ட்ரை பண்றான். வெயிட் பண்ணு, அவ ஒரு கெஸ்ட் தான். அந்த பாட்டிலோட மூடிய துடைக்க அந்த முடி செம்ம வேகமா வால்லே போய் ஒரு புல்லட் மாதிரி ஷூட் ஆகும். அதை பாக்குறவ ஷாக் ஆகுறா. என்னடா இது, இவகிட்ட இந்த அளவுக்கு பவரானு. அங்க டேரியலும் கேக்குறான், அம்மா ஜெபி நீ எதுக்காக இங்க வந்திருக்க? அது என்னன்னா, இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு ரீசனே மித்ரல் அதான். நம்ம ரிசல்ட்டும் அங்க மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிடு, ஏன்னா அவ வந்த விஷயமே எனக்கு தெரியல. உண்மையை சொன்னா நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். ஏன்னா இந்த ஜெபி கிட்ட விண்டோடைய பவர் இருக்கு, அதனால விண்டோ வச்சு அவளையே அவளால மறைக்க முடியும். அதான் உன்னால சென்ஸே பண்ண முடியல. அங்க ஜெபியும் வந்துட்டு, ஹே டேரியல், உன்கிட்ட எவ்வளவு மித்ரல் இருக்கோ மரியாதையா எல்லாத்தையும் கொடு. ஆனா நம்ம டேரியல் மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிடு, என்னால அப்படி பண்ண முடியாது. என்னதான் அது என் கிட்ட இருக்கு, அதை நான் பாத்துக்கினாலும் என்னால அப்படி பண்ண முடியாது. உன்னால பண்ண முடியாதா? அப்பனா நான் அந்த விஷயத்த ஃபோர்ஸ்ஃபுல்லா உன்கிட்ட பறிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பின்னாடி நம்ம மேலிக்கா ஒரே ஒரு முறை தான் முறைப்பான். அவளோட முகத்தை பார்த்தோன்னே அங்க அவளோட உடம்பே அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோக்கும் அங்க புரியுது இதுக்கு காரணம் நம்ம மேலிக்கான்னு. அதனால ஆளு வந்து சொல்றான், சரி கொஞ்சம் வாங்க வெளியில போயிட்டு காத்து வாங்கலாம். அங்க வெளியில போகும்போது திடீர்னு அவ பயங்கர வேகமா அங்க அட்டாக் பண்ணுவா. ஜஸ்ட் மிஸ், நம்மளால எப்படியோ அங்க தப்பிக்கிறான். அங்க டேரியலுக்கு புரியுது இப்படியே விட்டா வேலைக்காவது வேற வழியில நம்ம சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க ஆளு வெப்பனை எடுக்கிறான். ஆமா, ஒரு டீமனா இருந்துட்டு என்ன நீ அநியாயமா வெப்பன் எடுக்கிற? இது நம்ம இனத்துக்கே ஒரு பெரிய அசிங்கம் தெரியுமா? சண்டையும் ஆரம்பிக்குது. ஒரு பெரிய மேஜிக்காவை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ள அது எல்லாத்தையுமே உடைச்சு கத்தி ஆளு வைக்கிறான். அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிச்சு, நீ தோத்துட்ட. இல்ல என்னால இந்த விஷயத்த ஒத்துக்க முடியாது, நம்ம திரும்ப ரீமேட்ச் பண்ணலாம். இந்த வாட்டி முன்ன இருந்ததை விட ஒரு பெரிய அட்டாக்காக பண்ண போவா. ஆனா நம்ம ஹீரோ அந்த பெரிய மூவ் பண்ணோன்னே அவ நிலைமையை அங்க மோசமாவும் ஜெபியை காப்பாத்தலான்னு போகும்போது கீழே வாட்டரை ஆளு வர வைக்கிறான். அங்க ஜெபியை எப்படியோ ஆளு காப்பாத்துறான். ஆனா கையில அங்க ஒரு துணி இருக்கும். அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. அவ பயங்கரமா அழுகுறான். நீ நல்லாவே இருக்க மாட்டேன், என் பேண்டி எடுத்துட்ட, நான் கண்டிப்பா அந்த வில்லேஜ்ல இருக்க மாஸ்டர்ஸ் தானே பொண்ணுகிட்ட சொல்ல போறேன். ஏமா நீ வந்து அப்படியெல்லாம் பண்ணாதமா, உனக்கு மித்ரல் வேணும் அவ்வளவுதானே, உனக்கு வேணும்னா நான் கொஞ்சோண்டு தரேன், அதனால தயவு செஞ்சு இப்போ நான் அந்த விஷயத்த ஒண்டி சீக்கிரட்டா வச்சுக்கோ, சொல்லாத என்ன. இதுக்கப்புறம் அங்க ஒர்க் ஷாப்புக்கு வராங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் செக்காய் கிட்ட சொல்றான், செக்காய் என்கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு வெப்பனை இந்த பொண்ணுக்கு உருவாக்கித்தா. அங்க இந்த டைம்ல அந்த ஹீரோ பாட்டி அது வேற இங்க வரப்போகுது அப்படின்னு அவனுக்கு தெரியுமா? ஏன்னா அவங்க நம்ம ஜெபியை பார்த்துட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பிரச்சனை இன்னமும் பெருசாயிடும். இதனால நம்ம செக்காய் கிட்ட நீ வந்து செபியை பிஸியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த சைடு அந்த ஹீரோ பாட்டி கிட்டையும் ரொம்ப பிஸியான டாஸ்க் எல்லாம் தரான். 100,000 வாட்டி நீ வந்து வீசிக்கினே இருக்கணும். இதனால ஏதோ அந்த டைம்ல வந்து தப்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல செபி குளிக்கும் போது அந்த ஹீரோ பொண்ணு அவங்க வரா. அங்க அவங்க 2 பேருமே பாத்துக்க அவ்வளவுதான், அங்க ஒரு பெரிய பிரச்சனையாக போகும். வெளியில தான் நம்மால இருப்பான். இதை பார்த்தவனு என்ன பண்ணும் தெரியாம அப்படியே அவன் தடுக்கிறதுக்கு வரான். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ வைக்க கூடாத இடத்துல கையை வச்சிருவானா. இதனால ஆளு நிலைமை மோசமாகுது. போன இடம் அப்படி. இதுக்கப்புறம் ஜெபி கேக்குறான், ஆமா என்ன இந்த பொண்ணு சும்மா கத்திக்கினே இருக்கா? ஆமா இரு, இந்த டீமன் பொண்ணு ஜெபி இவ்வளவு உனக்கு தெரியுமா என்ன? எதுக்காக நீங்க தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணணும்? சரி நான் வந்து என்னோட உண்மையை பத்தி சொல்றேன். நான் ஒரு டீமன் கிடையாது, நான் ஒரு ஹியூமன். இந்த விஷயத்த ஆல்ரெடி நம்ம மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க.
அந்த டைம்ல இந்த விஷயத்த ஆளு சொல்லியிருப்பான், டேரியல் நீங்க மனுஷனோ இல்ல ஒரு டீமனோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஏன் லவ் அது எக்காரணத்தை கொண்டு மாறாது. சரி சரி உன்னோட சுச்சுவேஷன் வந்து எனக்கு புரியுது, ஆனா ஏதோ ஒண்ணு இந்த டீமன் பொண்ணு ஜெபி இவ இங்க இருக்க கூடாது, இவ டீமன் டெரிட்டரியில தான் இருக்கணும் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஏற்படலான்னு போவோம். அதுக்குள்ள மேலிக்கா அங்க தடுக்கிறான், வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் மீதி விஷயத்த பாத்துக்கலாம், நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம், நாளைக்கு நானே அந்த மேட்சுக்கு ரெஃப்ரியாவும் இருக்கேன். அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேருமே மேட்சுக்கு ரெடி ஆகுறாங்க. அங்க செக்காய் தான் பாவம் ரொம்ப டயர்டா இருக்கான், ஏன்னா நேத்து நைட்டு முழுக்க அங்க ஜெபிக்காக ஒரு வெப்பனையும் ஆளு கிரியேட் பண்ணான். அங்க அவ்வளவுதான் மேட்ச் வந்து ஆரம்பிக்குது. அங்க பயங்கரமா ஹீரோ பொண்ணு தாக்கிங்னே இருக்கா, ஆனா ரெண்டு பேரோட அட்டாக்கும் ஈக்குவலி மேட்சடா இருக்கு. இந்த சைடு மேலிக்காவும் வரும்போதே சொல்றான், டேரியல் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்காக நான் லஞ்சை கொண்டு வந்திருக்கேன். இந்த சைடு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயங்கரமான ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் கிளாஷ் ஆகும் போது அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த இடத்துல அந்த சட்டோமி அந்த பொண்ணு ஷீல்டை வச்சு தடுக்கிறான், ஆனா ரொம்ப நேரத்துக்கு முடியல. நல்ல வேலை நம்ம ஹீரோவும் அவனோட ஷீல்டை வச்சு அங்க தடுக்கிறான். ஆமா எப்படி இந்த ஸ்கில்லு வந்து உங்களாலேயும் பண்ண முடியுமா என்ன? ஆட அவளுக்கு பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் உன்னை காப்பி பண்ண அவ்வளவுதான். இந்த டைம்ல அவங்க ரெண்டு பேருமே கலைச்சு போயிட்டாங்க. அங்க கிரானோட கண்ணும் அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்கும். ஒரு விஷயத்தை பார்த்து நல்லா அட்ராக்ட் ஆயிடுவான். இதனால ஆளு யோசிக்காம அப்படியே குதிக்க இவங்க பண்ண அட்டாக்ல ஆல்ரெடி ஒரு பெரிய மலையும் அப்படியே கீழே விழும். டைரக்டா அது கிராண்ட் மலையும் நம்ம டேரியல் மலையும் வெளில வரும். ஆனா ஜஸ்ட் மிஸ் கரெக்டான டைம்ல ஜெபி அப்படியே ஒரு அட்டாக் வச்சு முச்சு விடுறான். அங்க இவங்க பண்ண விஷயம்லாம் கிரானுக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப ஃபன்னா இருக்கும். அப்புறம் தான் நம்ம டேரியல் சொல்றான், நம்ம கிரானுக்கு ஏதோ நீங்க ரெண்டு பேரும் இவன் கூட விளாடுற மாதிரி இருந்திருக்கு, அதான் ஆளு வந்திருக்கான். அங்க கிரான் இப்படி ஸ்மைல் பண்ணும்போது அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கும். அவங்களுக்கு இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாகுது. ஹீரோக்கு இப்படி அவங்க சிரிச்சு பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கும் இதான் வேணும், டீமன்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு ஆசையே. இந்த ஹீரோ பொண்ணோட ஃப்ரெண்டு அவன் யாரோ ஒரு பர்சனை நம்ம ஹீரோ கிட்ட கொண்டு வந்திருக்கான். பாரேன் டேரியல் நான் யாரை கொண்டு வந்திருக்கேன்னு. இவரு தான் ப்ரீவியஸ் ஹீரோ அலன்சல். இந்த டைம்ல இவன் யாரு என்ன அதெல்லாம் தெரியாம நம்ம ஜெபியும் பின்னாடி வந்துட்டு, ஆமா என்னப்பா இது பொண்ணுங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி செஸ்ட் எல்லாம் காட்டி நீ வந்துன்னு இருக்க, அதை மூடு ஃபர்ஸ்ட். ஐயோ ஜெபி நீ அந்த மாதிரிலாம் அவர்கிட்ட பேசாதமா, ஏன்னா அவரு யாருன்னு தெரியுமா, அவரு தான் ப்ரீவியஸ் ஹீரோ அனன்சல். அவரோட செஸ்ட்ல ஏகப்பட்ட காயமா இருக்கே, எல்லாமே லார்ட் கிராண்ட் பாஸாவோட அட்டாக்க தடுக்க போய் தான் அப்படியாச்சு. அதனால வாயை விட்டு நீ மாட்டிக்காத, இல்லைன்னா வச்சு செஞ்சு விட்டுருவான் பாத்துக்கோ. உங்க இந்த டைம்ல ஏகப்பட்ட பசங்களும் வருவாங்களா, அவங்களும் வந்துட்டு அலன்சல் நம்ம விளாட்லாமா இப்படின்னு கேட்க நம்மளுக்கு கொஞ்சம் பயமாவுது, இந்த பசங்களை ஏதாச்சும் ஆளு பண்றவான்னு. நாங்க நடக்கிற விஷயமே வேற, பசங்க கூட ஜாலியா ஒரு பிளே பண்றாரு, பசங்களுக்கும் அது அவ்வளவு போச்சிருக்கு. இதே மாதிரி ஏகப்பட்ட பசங்க வராங்க. இவன் நம்ம ஜெபிக்கு கையெல்லாம் கொடுக்கறாரு. ஜெபியும் யோசிக்கிறான், அட இந்த ஓல்டு மேன் உண்மையிலேயே கைண்டா தான் பாருக்காரு. ஐயோ ஏமா நீ வந்து அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாமா, இவன் வந்து ஆக்டிங் பண்றான் ஆக்டிங், அதனால டைம் இருக்கும் போதே ஓடிடப்பாரு, ஏன்னா மேஜிக்கை இந்த ஆளால சென்ஸ் பண்ண முடியும், மாட்டினா முச்சை விட்டுருவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனை பத்திலாம் அங்க சொல்லிருப்பான். இந்த டைம்ல அந்த ஹீரோ பொண்ணு அவளும் வரா. ஆமா அலன்சல் நீங்க எதுக்காக எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இது என்னன்னா நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன் இந்த ஹீரோ பொண்ணு அவ உனக்கு பிரச்சனையா இருக்கான்னு. சரி அதான் நான் இங்க வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப நாள் எத்துக்கிறேன் அந்த டீமனுக்கு இங்க கொள்றதுக்கு. பரவாயில்ல இருக்கட்டுமா, நான் இன்னமும் நீ நிறைய விஷயங்களை கத்துக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடியே நான் உன்னை இங்க வர வச்சுட்டேன். சரி ஏதோ ஒண்ணு இப்போ நான் இங்க வந்துட்டேன், என்னோட காயம் நல்லாவே ஹீல் ஆயிடுச்சு, அதனால என்ன பத்தி நீ வரி பண்ண வேணாம். அதனால நம்ம இது வரைக்கும் பண்ணாத ட்ரைனிங்க இதுக்கப்புறம் தான் அங்க பண்ண போறோமே. இதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஏன்னா இவங்க ட்ரைனிங் பண்ணும்போது அந்த டைம்ல இதை ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம ஜெபி இந்த டவுனை விட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் அவர் போகும்போதே அங்க சொல்றாரு, ஏன் தெரியல ஒரு மாதிரி வித்தியாசமான பிரசன்ஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. இதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு அல்ல இல்ல அவர் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிட்டாரான்னு. ஆனா அப்புறம் தான் ஒரு கையை காட்டி சொல்லுவாரு, இதோ அந்த பையன் அவன் வேற ஒரு மாதிரி பாத்துக்கினே இருக்கான், இதை பார்த்த உடனே தான் நிம்மதியா இருக்கு. அவனா அவன் பேரு கஷிட்டா, அவன் தான் இந்த வில்லேஜோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்வென்ச்சரரே. இதுக்கப்புறம் அவளோட ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஒரு பேப்பர்ல அவரு சைன் போடுவாரு. அங்க இந்த டைம்ல பயங்கர வேகமா அவ தாக்குறான், ஆனா ஒரு அட்டாக்கும் அங்க படுற மாதிரியே இல்ல. நான் யோசிச்சதை விட இந்த ஹீரோவோட மூவ்மெண்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் பங்கமா இருக்கு. திரும்பவும் தாக்குறான், அட்டாக் படுற மாதிரியே இல்ல, ஒரே கையில பிடிச்சு அப்படியே தூக்கி அடிக்கிறாரு. பரவாயில்லமா நீ முன்ன இருக்கிறத விட இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்ட தெரியுமா, அது ஏன்னா அதுக்கு ரீசனே நம்ம மேயர் அவருதான். அவரோட ட்ரைனிங் அது செம்மையா இருக்கும். அவர்கிட்ட உங்ககிட்ட இருக்க மாதிரியே பவர்ஸும் இருக்கு. அட எதுக்காக இந்த பொண்ணு தேவையில்லாம என்ன கூத்து விது. ஆமா டேரியல் உன்னை பத்தி நானும் நிறையவே பாராட்டுகளை கேட்டுட்டேன். சரி உன்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு செக் பண்ணலாம். அங்க இதை கேட்டவுடனே மத்தவங்களும் என்னதான் இருந்தாலும் டேரியலால அவருக்கிட்டலாம் அங்க நிக்க முடியாது, ஏன்னா அவரு முன்னால ஹீரோப்பா. இதை கேட்டவுடனே கஷிட்டா சும்மா இருப்பானா, ஆளு கத்த ஆரம்பிக்கிறான், வாய மூடுங்க, உங்களுக்கு டேரியல பத்தி எதுவுமே தெரியாது, டேரியல் ரொம்ப ஸ்ட்ராங்கு, கண்டிப்பா அந்த பர்சன் தோத்து போவான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் அங்க போற மாதிரி இருக்கு. ஆனா அவரு விடுற அந்த லுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதனால அப்படியே டாபிக்கா மாத்துறான், அட அலன்சல் நம்ம வெறும் வயித்தோட சண்டையிட்டா அது நல்லா இருக்காது,
ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடலாம். அலான்சலுக்கும் அது ஓகேன்னு தோணும். இதனால அவரு சாப்பிட ஆரம்பிக்க டிஷ்ஷு செம்மையா இருக்கும். ஏதோ ஒய்ஃப் கையால சாப்பிட்ட மாதிரிலாம் அவருக்கு இருக்கும். அது ஏன் நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா ஹீரோ பொண்ணு சொல்லியிருப்பா அவங்க ஒய்ஃப் சன்னு 2 பேருமே அவர் இழந்துட்டாருன்னு. இது எல்லாத்தையுமே ஜெபியும் பார்த்துன்னு இருக்கா. இதை ஒரு வாய்ப்பா வச்சு தப்பிச்சு போலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அங்க திடீர்னு காயப்போட்ட துணியும் அப்படியே பறந்து போமா. இதனால மேஜிக்கை வச்சு அப்படியே பிடிக்கிறான். ஆனா அவ பண்ண பெரிய தப்பியா தான் இந்த மேஜிக்கு அலான்சலுக்கு சென்ஸாவ அவரு ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றாரு. என்னம்மா நீ ஒரு டீமனா இருந்துட்டு இந்த வில்லேஜை விட்டு அப்படியே போயிடலான்னு யோசிக்கிறியா? திரும்ப அட்டாக் பண்ணி முடிக்கலான்னு வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோ நடுவுல வரான். தம்பி நம்ம ஃபைட்டை நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டீமன் கதையை முடிச்சிடறேன். இல்ல நான் வந்து அதுக்கு விட மாட்டேன். அலான்சலா ஆளு தாக்குறான். ஆனா ரொம்ப வேகமா ஒரு ஆளை தப்பிக்க முடியுது. அங்க திரும்பவும் தாக்கும் போது ஷீல்டை வச்சு அவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு ஜெபிய அவனோட ஸ்வாடை வச்சு காப்பாற்றவும் செய்யறான். திரும்பவும் அந்த கட்டியை வச்சு அவரு பயங்கர வேகமா அட்டாக் பண்ணுவாரு. டேரியல் கீழே இருக்க கல்லை வச்சு அங்க தடுக்கிறான். ஆனா அதுவும் ஒரு சில செகண்ட்ல அப்படியே பொடியாகுது. மத்தவங்களும் வர டேரியல் அங்கேயே ஸ்டாப் பண்றாங்கள. இந்த சைடு அலான்சலும் வரும்போது சொல்றாரு, இது ரொம்ப ரேரான விஷயம் தெரியுமா? இந்த உலகத்துல நான் என்ன யோசிச்சேன்னா எனக்கு ஒண்டிதான் இந்த 4 ஆட்ரிபியூட்டும் இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். பரவாயில்ல உன்கிட்டயும் இருக்கு. இங்க இருக்க இன்னமும் நல்ல பவர்ஃபுல்லா மாற முடியும். நம்ம 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா கண்டிப்பா இந்த டீமன் கிங்க ஒண்ணுமே இல்லாம முடிக்க முடியும். இல்ல என்னால அப்படி பண்ண முடியாது. சரி இப்போ என்கிட்டயும் வேற வழியில என்னோட பயங்கரமான அட்டாக்க நீ பாரு. அங்க 2 பேருமே அட் டைம்ல ஸ்கை ரேண்ட் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. இதனால அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டும் ஏற்படும். அங்க ஹீரோ பொண்ணும் தடுக்கலான்னு வரான். ஆனா அலான்சலோட கண்ணை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பயமாயிது. அவளால எதுவுமே அங்க பண்ண முடியல. அலான்சல் வரும்போதே கேக்குறாரு, ஆமா டேரியல் நீ எதுக்காக இந்த டீமன்ஸை காப்பாத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ற? எனக்கு டீமன்ஸோ இல்ல மனுஷங்களோ மத்தவங்களோட உயிர் போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்ல. உனக்கு தெரியுமா டேரியல், பல்லாயிரம் வருஷமா டீமன்ஸும் ஹியூமன்ஸும் சண்டை இட்டுக்குனே வராங்க. அதனால நீ வந்து இப்படி சொல்லாத. அதாவது 2 பேருக்கிடையில பீஸை நீ கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு. இப்போ அதுதான் ஒரு வழினா கண்டிப்பா நான் அதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அலான்சல் உங்களுக்கு பாஸ்ட்ல ரொம்ப மோசமான விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கும் ஃபேமிலி புள்ள இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி மத்தவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஜெபி இவளும் எனக்கு ப்ரெஷியஸானவதான். ஜெபிக்கும் இதை கேட்கும் போது அழுகியா வரும். என்ன இவன் நம்ம மேல இந்த அளவுக்கு ஃபீலிங்கான, எதுக்காக உனக்கு டீமன்ஸ் மேல இந்த அளவுக்கு அக்கறை இருக்கு? அது ஏன்னா என்னை வளர்த்ததே ஒரு டீமன் கிராண்ட் பாஸா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே கிராண்ட் பாஸா நோக்கி வரும். ஆளு டீமன் கிங்க பார்க்கணும்னு வந்திருக்கான். டீமன் கிங்கும் அதோட டிராகன் ஃபார்ம்ல இருக்கும். டீமன் கிங் நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா தயவு செஞ்சு என் புள்ளிய வேலையை விட்டு தூக்குங்க. நான் எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும்? ஏன்னா ரீசெண்டா அவன் எப்போ தோத்து போனானோ 1 வருஷமா ஆளு எங்க போனா அப்படின்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. உண்மையை சொன்னா இத்தனை வருஷமா ஆளு அந்த ரூம்லயே இருந்திருக்கான். வெளியிலேயே ஆளு வரல. டோரே தான் அங்க டீமன் ஆர்மியும் சமாளிக்கிறான். டோரேவால இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு சமாளிக்க முடியும் அதுவும் எனக்கு தெரியல. அதனால என் பையனை இந்த வேலையில இருந்து தூக்குங்க. எனக்கு தெரியுது நீ எதுக்காக இந்த மாதிரி ரெக்வஸ்ட வைக்கிறேன்னு. உன் பையன் மேல ரீசெண்டா உனக்கு கோவமா இருக்கு. டேரியெல்லாம் ஆளு வேலையை விட்டு தூக்கிட்டான். நீ உன் பையனை இந்த மாதிரி சொல்றேன்னா அப்பனா என்ன? உன் பையனை விட இந்த டேரியல் அவனதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்ன? இத்தனைக்கும் அந்த பையன் டேரியல் அவன் உன் ரத்தம் கூட இல்ல. அங்க இப்பதான் என்னாச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. சீன் அப்படியே 33 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அங்க பிசடைன் அப்படின்னு ஒரு டீமனும் நம்ம கிராண்ட் பாஸா கிட்ட சொல்லும், நான் சொல்ற ஒரு இடத்துக்கு போ. அந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான வெப்பன் வந்து உனக்கு கிடைக்கும். அதை வச்சு அந்த ஹீரோ அலான்சல் அவனை உன்னால கொல்ல முடியும். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒன்னும் ஒரு வெப்பன் இல்ல, அது ஒரு குழந்தை. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல நம்ம டேரியல். சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வரும். டீமன் கிங்கும் நம்ம டேரியல் எங்க இருக்கான் இப்படின்னு அங்க கிராண்ட் பாஸாக்கு அங்க சொல்லும். கிராண்ட் பாஸா இந்த டேரியல் இப்போ கரண்டா லக்ஸ் வில்லேஜ் அங்கதான் இருக்கான். அங்க இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். நம்ம ஹீரோவும் அங்க சொல்றான் 33 வருஷத்துக்கு முன்னாடி பிசடைன் அப்படின்னு ஒரு டீமன் அதுதான் கிராண்ட் பாஸாக்கு என்ன கொடுத்திருக்கோம். அந்த டைம்ல பிசடைன் இறந்து போனதுக்கு அப்புறம் கிராண்ட் பாஸா தான் என்ன ரைஸ் பண்ணாரே. அங்க இதை கேட்கிற அலைன்சலுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆமா டேரியல் அப்பனா உன்னோட வயசு அது என்ன? என் வயசு 33. அட டேரியல் நீ உண்மையை சொன்னா 33 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தொலைஞ்சு போன புள்ளதான் நீ. என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. 33 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிசடைன் அவன் என்னோட ஒய்ஃபை கொன்னா. அந்த டைம்ல தான் உன்னையும் ஆளு தூக்குனான். அன்பார்ச்சுனேட்டா பிசடைனை நான் கொன்னுட்டேன். அதுக்கப்புறமா தான் நீ கிராண்ட் பாஸாவோட கைக்கு போயிருக்க. கிராண்ட் பாஸா மூலமா நீ வளர்ந்துருக்க. நீ நல்லா பார்த்தனா உன்கிட்டயும் என் கிட்ட இருக்க மாதிரி 4 ஆட்ரிபியூட் இருக்கு. இதுலயே தெரியுது நீ என்னோட சன்னு தான். அங்க இந்த டைம்ல அலான்சலுக்கு மேல யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே அவரு அட்டாக் பண்ணுவாரு. பார்த்தா நம்ம கிராண்ட் பாஸா அவரும் அசால்ட்டா அட்டாக் ஸ்டாப் பண்ணிட்டு கீழே வராரு. டேரியல் நல்லாவே நீ க்ரோன் அப் ஆயிட்ட.
அலான்சலுக்கும் நம்ம கிராண்ட் பாஸுக்கும் இடையில சண்டை ஏற்படலான்னு போவோம். உடனே நம்ம ஹீரோ தான் அங்க தடுக்கிறான். வெயிட் பண்ணுங்க, நீங்க இப்போ சொன்னீங்க நீங்க தான் என்னோட அப்பான்னு. ஆனா இப்பயும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. நான் என்னை வளர்த்தது கிராண்ட் பாஸா அவரு தான். அங்க இப்பதான் கிராண்ட் பாஸாவும் உண்மையை அங்க உடைக்கிறாரு. உண்மையை சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சது. நீ ஒரு 5 வயசு பையனா இருக்கும்போது நான் யோசிச்சேன் ஏன் உன்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியலன்னு. அந்த டைம்ல நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நீ ஆக்சுவலா டீமனே கிடையாது, ஒரு ஹியூமனு. எனக்கு அந்த டைம்ல இந்த விஷயம் தெரிஞ்சும் நான் எதுக்காக உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லனா நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அதான் நான் அந்த விஷயத்த அப்போ உன்கிட்ட சொல்லவே இல்லை. இல்ல நீங்க அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், நான் அடாப்டட் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏதோ நீங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க சொல்லி தந்த விஷயம் எதையுமே என்னால மறக்க முடியாது. என்னால எப்படி இந்த விஷயத்த ரீபே பண்ண முடியும் அதுவும் எனக்கு தெரியல. உண்மையை சொன்னா உன்னை நான் இழக்கணும் அப்படின்னு ஆசைப்படல. நீதான் என்னோட லைஃப் டைம்ல ரொம்ப ஒரு நல்ல விஷயமே. இப்படி அவங்க 2 பேருமே கட்டி பிடிக்க அலன்சலுக்கு பயங்கரமா கடுப்பாவுது. அந்த மொமெண்ட் அது எனக்கு சொந்தமான மொமெண்ட். உண்மையை சொன்னா இந்த டைம்ல என் பையன் கூட நான் தான் அங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். ஆனா எல்லாத்தையுமே நீ திருட்டல. இந்த விஷயத்துக்காக உன்னை என்னால மடிக்கவே முடியாது. நான் அதுக்கு பதிலா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கேன். எனக்குள்ள அந்த வெறி அது இன்னமும் இருக்கு. இதை கேட்கிற நம்ம கிராண்ட் பாஸாவும் நீ என்ன பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணுமோ எனக்கு தாராளமா கொடு. ஏன்னா அந்த பிசட்டைன் அவன் மூலமா தான் இப்படியாச்சு. அதனால எல்லா விஷயத்துக்கும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அதே மாதிரி இன்னமும் டைம் இருக்கு. நீ உன் பையன் கூட இன்னமும் டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை ஏற்படலான்னு போவோம். நம்ம டேரியலுக்கும் இவங்களை எப்படி அங்க தடுக்கணும் அப்படின்னு தெரியல. அங்க 2 பேருமே சண்டை இல்லைன்னு போகும்போது நடுவுல ஒரு வாய்ஸ் கேட்கும், ஸ்டாப் பண்ணுங்க, உங்க கிராண்ட் சன் இங்க இருக்கும் போது இப்படியா நீங்க நந்துப்பீங்க? யாரான்னு பார்த்தா நம்ம மேலிக்க தான். என்னது கிராண்ட் சன்னா? ஆமா, இவன் எனக்கும் டேரியலுக்கும் பிறந்த பையன் கிரானு. இவன் தான் அவங்க 2 பேருக்கும் கிராண்ட் சனே. அங்க இதை பார்க்கும்போது டேரியலுக்கு இப்போ ஒரு ஐடியா வரும். அங்க இதனால கிராண்ட் பாஸா கிட்ட சொல்றான், கிராண்ட் பாஸா இப்பயும் டைம் போகல. நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க இறக்க வேணாம், நீங்க உயிரோட இருக்கணும். அதே மாதிரி நம்ம அலன்சல் கிட்ட போயிட்டு, அப்பா நான் சின்ன பையனா இருக்கும் போது எனக்கு நீங்க அப்பாவா இல்ல, ஆனா என் கிராண்ட் சனுக்கு நீங்க ஒரு தாத்தாவா இருக்க முடியுமா? அங்க அவருக்கும் அவ்வளவு சந்தோஷம். மத்தவங்களுக்கும் இதை பார்க்கும்போது ஆனந்த கண்ணீரா வரும். இதுக்கப்புறம் நம்ம பாஸா கேஃபெட்டேரியாவுக்கு வரான். அந்த இடத்துல யாருமே இல்ல, எல்லா இடமும் காலியா இருக்கு. அங்க ஒரு பர்சனும் இருக்கான். அவன் கிட்ட கேக்குறான், ஆமா என்ன ஆச்சு, யாருமே எதுக்காக வரல? யாருமே வர்றதுக்கு தயாரா இல்ல, ஏன்னா உங்க இன்விடேஷனை பார்த்தோன்னே எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை கேட்கிற பாஸா ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, அதே மாதிரி நான் சொல்ல வந்துட்டேன், டீமன் கிங்கு உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. என்னது, எதுக்கு? நீங்க பண்ண வேலையால டீமன் ஆர்மில பெரிய பெரிய லாசஸா இப்ப ஆயின்னு இருக்கு. அதனால தான் டீமன் கிங் அப்படி பண்ணாரு. ஆனா என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, அதை வச்சு ஹீரோவை மொத்தமா அழிக்க முடியும். ஆனா நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. இங்க ஒண்டி டேரியில இருந்தா அப்படியெல்லாம் ஆக வாய்ப்பே இல்லை. சரி, இந்த மாதிரி ட்ரிங்க் ஏச்சும் கொண்டு வா. அங்க ஹெச்எஃப் இல்ல, எங்களால அப்படி பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி நீ ஆர்டர் பண்ணதுக்கே காசை கொடுக்கல, அதனால எப்படியும் இதுக்கும் கொடுக்க மாட்டேன். இல்ல நான் சேர்த்து கொடுக்குறேன், பிரச்சனையே இல்ல. என்னால முடியாது. இதுவே நீ டேரியலோட ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா நான் ஃப்ரீயாவே குத்துருப்பேன். ஆனா டேரியலையும் நீ தான் வேலையை விட்டு தூக்குன, அதனால வாய்ப்பே இல்ல. ஆனா உன்னா எங்க பார்த்தாலும் டேரியல் அப்படின்னு நாங்க பேரு கேக்குதா. இதனால ஆளு கடுப்பாவுறான். இந்த டேரியல இப்படின்னு அந்த இடத்தையே ஒரு ஸ்பெல்ல வச்சு நாசமாக்குறான். சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம டேரியல் மேல ஆளுக்கு அவ்வளோ கடுப்பு இருக்கு. டேரியல் மாட்டட்டும், அவன் எரிக்கிற எரியில அவனோட டஸ்ட் கூட அங்க மிஞ்சாது. இதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் பாஸா நம்ம ஹீரோவோட அப்பா இவங்க 2 பேருமே அந்த குழந்தை கூட ரொம்ப ஜாலியா விளையாடுவாங்க. அந்த இடத்துல நம்ம கிராண்ட் பாஸாவும் அடிக்கடி நம்ம பேசும்போது கிராண்ட் பாஸா அப்படின்னு எடுக்காத. அப்படி எடுக்கும் போது கிரானுக்கு என்ன தோணுனா, நம்ம கிராண்ட் கிட்ட தான் பேசுறோம் அப்படின்னு அவன் யோசிப்பான். அங்க இதை கேட்டோன்னே அலன்சலுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அங்க திடீர்னு கிராண்டும் அழுவ ஆரம்பிக்கிறான். அங்க இதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. உடனே அலன்சலும் எனக்கு தெரிஞ்சவன் கேவலமான முகத்தை பார்த்து தான் அவன் பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல, அவன் டைப்பர் நனைஞ்சிருக்கு. அதான் இந்த டைம்ல நம்ம ஹீரோட கையில ரிசர்டோட கால் அங்க வரும். ஆளு பேசும்போது கிரானும் அங்க பேசணும் அப்படின்னு அவன் கத்துவான். இதனால அங்க பேச ஆரம்பிக்கிறான். அங்க கிராண்ட் பேசுற விஷயம் நம்ம ரிசர்டுக்கு அங்க புரியும். கிரானும் அவங்க சொல்றான், தாடி வச்ச அங்கிள் என்ன தொல்லை பண்றாரு. உடனே நம்ம ரிசர்டும், ஆமா யார் அந்த தாடி வச்ச அங்கிள், கொஞ்சம் போனை கொடுப்பா. ஆமா தாடி வச்ச அங்கிள், நீங்க யாரு என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. என் செல்ல கிராண்ட நீங்க தொல்லை பண்ண பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்கு விட மாட்டேன். அப்படியா, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் கிராண்ட் பாஸா. இப்படி அங்க சொன்னோன்னே தான் ரிசர்டுக்கு அங்க புரியும், இவரு 4 ஜென்ரல்ல ஒரு பர்சன். இப்படி சொல்லிட்டு அந்த மேஜிக் டிவைஸையும் உடைச்சிடறாரு. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சாப்பிட்றாங்க. இந்த சைடு கிராண்ட் பாஸா அலன்சலு நம்ம மேலிகாவோட அப்பா இவங்கலாம் ஜூஸ் குடிச்சுங்கன்னு ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. இடத்துல கிராண்ட் பாஸாவும் நம்ம ஹீரோ பத்தி அங்க சொல்லுவாரு. அரியல் ஒரு 5 வயசு பையனா இருக்கும்போது மேஜிக்கை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தான்.
அந்த டைம்ல அவனால முடியல. ஸோ நானும் விட்டு சொன்னேன். அது தாண்டி மற்ற விஷயத்த அவன் கத்துக்க ஆரம்பிச்சான். உனக்கு தெரியுமா கிராண்ட் பாஸா, உண்மையை சொன்னா அந்த வயசுல அவன் கூட நானும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா எனக்கு அவன் கூட சண்டை போடும் போதே அங்க தெரிஞ்சது, நீ என்னோட டேரியலுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டியிருக்க, நல்லாவே அவனை ரைஸ் பண்ணியிருக்க ஒரு மேனா. அதுக்கு ரொம்ப நன்றி கிராண்ட் பாஸா. இதுக்கப்புறம் நம்ம மேலிக்கா நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்குமா, இதனால அவ கட்டு போடுறா. மேலிக்கா என்னை மன்னிச்சிடு, ஏன்னா என்னால உனக்கு எவ்வளோ கஷ்டம். இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொன்னா அந்த அலன்சல் அவரு ஒண்டி உங்க அப்பாவா இல்லைன்னா இப்போதைக்கு மூஞ்சிலே ஒரு அடி வச்சிருப்பேன் அவரை. சரி ஏதோ ஒன்று, நான் போறேன். இந்த இடத்துல டெசர்ட் இருக்கு, மறக்காம சாப்பிடுங்க. நம்ம ஹீரோ அதை சாப்பிடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அவனோட கையில அடிபட்டிருக்குமா, இதனால கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கும். இந்த டைம்ல ஜெபியும் வரா. ஆமா ஜெபி, ஏன்னா என்னால உனக்கான நாள் இன்னைக்கு ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல டேரியல், எனக்கு வந்து தெரியாது உனக்கு என் மேல இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம டேரியல் வந்து சொல்லியிருப்பான், ஜெபியும் உனக்கு ப்ரெஷியஸ்ன்னு. நான் இந்த விஷயத்த உன் ஒய்ஃபு கிட்ட சொல்ல போறேனே. ஆட இருமா, நான் சொன்ன மீனிங் அது இல்லம்மா. அங்க ஜெபி போகும்போது யோசிக்கிறான், நம்ம டேரியலை டீஸ் பண்றதும் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஹீரோ பொண்ணு வந்துட்டு, அலன்சல் எனக்கு ட்ரைனிங்கை கொடுங்க. உடனே நம்ம டேரியலும், உனக்கு இப்போதைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டீமன்ஸ்ல எல்லா டீமனும் கெட்ட டீமன் அப்படின்னு ஆயிடுது. சில பல நல்ல டீமன்ஸும் இருக்கு. ஆனா டீமன் கிங்கை கொல்றது ஒரு ஹீரோவோட டியூட்டி. ஆனா அது ஏன், ஏன்னா இந்த உலகத்துல டீமன் கிங் மூலமா தான் நிறைய கெட்ட விஷயம் வந்து ஏற்படுது. அதனால அவரை முச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஆனா இது எல்லாமே வெறும் ஒரு கதை ஒண்டிதான். உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, டீமன் கிங் கிட்ட நாம யோசிக்காத அளவுக்கு பயங்கரமான பவர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறையவே நாலேஜும் அவருக்கு இருக்கு. அதனால ஒன்ஸ் டீமன் கிங்கை நம்ம தூக்கச்சிட்டோம்னா அவ்வளவுதான், அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்படிதான் சென்ட்ரல் கில்டும் அவங்க நம்புது. ஏன்னா ஒரு ரூமர் வந்திருக்கு, டீமன் கிங் அவரு தான் இருக்கிற ஒரு டீமனுக்கும் மேஜிக் அப்படின்னு ஒரு விஷயத்த கொடுத்தாரு. அதனால அவரை கொல்ற மூலமா அந்த மேஜிக்கையும் நம்மளால அடைய முடியும், மனுஷங்களாலையும் மேஜிக்கை பயன்படுத்த முடியும். இதை கேட்கிற நம்ம டேரியலும், அப்புறம் இதையே நம்ம டீமன் கிங் கிட்டே கேட்க கூடாது. ஆனா அப்படியெல்லாம் அவர்கிட்ட டைரக்டா இந்த விஷயத்த பத்தி கேட்க முடியாது. அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன், உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவ கேட்கிற மாதிரி இல்ல. அங்க இந்த டைம்ல கஷிட்டாவும் ஓடி வந்துட்டு, மித்ரல் மைன் அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் வந்து டீமன்ஸால ஏற்பட்டிருக்கு. சீக்கிரம் கஷிட்டா டக்குன்னு இங்க இருந்து ஒரு ஸ்குவாடையும் அவங்க சென்ட் பண்ணு. ஜெபியும் உன்னோட பவரை வச்சு எங்க எல்லாரையுமே அங்க கொண்டு போக முடியுமா. ஜெபியும் அதுக்கு ஒத்துக்க. அவ்வளவுதான், இவங்க எல்லாருமே பறந்து அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல போனதுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய டிராகனும் பயங்கரமா அந்த இடத்த நாசமாக்கின்னு இருக்கு. அங்க டேரியலும் மத்தவங்களும் அதை அழிக்கணும் அப்படின்னு ஓடி போறாங்க. அங்க டேரியலுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு. அங்க டேரியல் அலன்சல் அவங்க 2 பேருமே தான் அங்க போறாங்களே. இந்த சைடு அந்த டிராகனை இவங்க பயங்கரமா தாக்குறாங்க. ஆனா அதனால அந்த டிராகனுக்கு பெருசா எதுவுமே ஆகல. அங்க திரும்பவும் அந்த டிராகன் விடாம அவங்க மேல ஃபயர் அட்டாக் பண்ணோம். அங்க சாட்டுமே எப்படியோ அவளோட ஷீல்ட வச்சு அங்க தடுக்கிறா. ஆனா ரொம்ப நேரத்துக்கு அவளால தடுக்க முடியல. ஈவன் அந்த ஆர்மரே அப்படியே உருகி போகுது. அங்க நல்ல வேலை கரெக்டான டைம்ல கிராண்ட் பாஸும் வந்துட்டு அவரோட பவரை வச்சு அந்த ஃபிளேம்ஸை ஒண்ணுமே இல்லாம இழுத்துருவாரு. அங்க அப்புறம் தான் இந்த பீஸ்ட பத்தி எங்க தெரியும். இந்த பீஸ்ட் ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் சாலமேண்ட்ரா. சீன் அப்படியே நம்ம டேரியலை நோக்கி வரும். டேரியலும் அந்த ஒர்க்கர்ஸ் அங்க பாக்குறான். அவங்களுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. அவங்கள அப்படியே காப்பாத்தலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு அந்த சாலமேண்ட்ரா அந்த பீஸ்டும் அப்பியர் ஆகுது. அந்த பீஸ்ட பார்த்தோன்னே 2 பேருமே தூரமா போயிட்டு ஸ்கை ரேண்ட் அந்த அட்டாக் வச்சு அட் டைம்ல அங்க தாக்குறாங்க. அந்த பீஸ்ட் மேல அந்த அட்டாக் பட்டோன்னே அது ரொம்ப தூரமா போய் விழும். அந்த இடத்துல ஏன் தெரியல, அதோட கண்ணு ஒரு மாதிரி ரெட்டாவும் ஏதோ கண்ட்ரோல் செய்யப்பட்ட மாதிரி இருக்கும். டேரியல் அங்க கையை நீட்டும் போது அது அப்படியே ஓடி போயிடும். அந்த ஹீரோ பொண்ணுக்கு அங்க ஒரு விஷயம் அந்த டிராகனை பார்க்கும்போது அங்க தெரிஞ்சிருக்கும். ஏன் தெரியல, அதோட கண்ணில் ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு பயங்கரமான ஹீட் ரேட் அது வந்து தெரிஞ்சது. நம்மளுக்கும் அந்த விஷயம் வந்து புரியல. அந்த இடத்துல அந்த ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். அட டேரியல், நீங்க தான் எங்களை காப்பாத்தின சேவியரு இப்படின்னு அங்க கட்டி அணைக்கும். ஆனா டேரியலுக்கு மத்தவங்களை நினைச்சு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாரையுமே அந்த இடத்துல ப்ரொடெக்ட் பண்ண முடியல. ஜெபி, நான் டீமன் கிங் கேன்சலுக்கு போகணும், அதனால சீக்கிரம் கொண்டு போ. இதனால அவங்க 2 பேருமே அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவங்க யோசனை இருப்பானா. உடனே நம்ம ஹீரோவோட அப்பாவும் வந்துட்டு, ஹே உண்மையை சொன்னா எல்லா விஷயத்தையும் நீயே பண்ணணும் அப்படின்லாம் இல்ல, மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேளு, அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்ல. அதனால எல்லா விஷயத்துக்கும் நாங்க இருக்கோம், எதை பத்தியும் அவங்க கவலைப்படாத. அங்க இந்த டைம்ல ஒரு பர்சனும் வந்துட்டு, இன்னமும் ஒரு ஒர்க்கர் மிஸ்ஸிங்கா இருக்கான் அப்படின்னு அங்க சொல்ல, நம்ம டேரியல் அவன் கூட இருக்கிற அந்த ஒர்க்கர் இவங்க 2 பேரும் தான் அந்த இடத்துக்கு போறாங்க. சீன் அப்படியே டீமன் கேசலை நோக்கி வரும். அந்த இடத்துல பாஷி பாராவும் இருப்பான். அங்க கிராண்ட் பாஸாவும் வந்துட்டு, ஆமா பாஷி பாஸா, நீ அந்த சீக்ரெட் ரூமுக்கு போனியா என்ன? அங்க ஜெபிக்கு புரியல. ஆமா என்னது சீக்ரெட் ரூமா? அப்புறம் தான் நம்ம பாஷி பாரா அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அது எப்படிப்பட்ட ரூம்னா, அந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற மேஜிக்கை விட பல மடங்கு ரொம்ப பயங்கரமான மேஜிக் எல்லாம் இருக்கும். அதுல நிறைய மேஜிக் ஃபர்பிடனான மேஜிக். அதனால
நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி நம்மளுங்க அதை சீல் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல. பேஷ், எனக்கு நல்லாவே தெரியும் அந்த சாலமேண்ட்ரா அந்த பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றது நீதான். ஏன்னா அந்த இடத்துல அதோட கண்ணில் பார்க்கும்போது உன்னோட வில் அதை நான் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒல்லியருக்கன் பேர்ல இந்த சாலமேண்ட்ரா இந்த பீஸ்ட்டை தேடி தான் நீ போயிருக்க. இந்த விஷயத்த நான் எதுக்காக நோட்டீஸே பண்ணல. பேஷ், உனக்கு புரியாது. ஏன்னா இந்த ஸ்பெல்லு கொஞ்சம் கொஞ்சமா உன் மைண்டையும் உன்னையும் அப்படியே அழிக்க ஆரம்பிக்கும். நீ டேரியல் மாதிரி இல்லாம மேஜிக்கோட நீ போந்திருக்க பேஷ். ஆனா மேஜிக் பவர் இருந்தும் உன்னோட பவரை நீ வேஸ்ட் தான் பண்ணிருக்க. வேஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னே பேஷுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஆமா, நீங்க ஒண்டி பண்றது சரிதானா? அந்த வில்லேஜ்ல அந்த மனுஷங்க கூட ஜாலியா விளாடுறீங்க ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அங்க இது கேட்டோன்னே பேஷ் அவரு தாக்குறாரு. திடீர்னு அந்த சாலமேண்ட்ரா அந்த பீஸ்ட்டை வச்சு ஆளு தடுக்கிறான். என்னோட கண்ணை வச்சு நான் எல்லா விஷயத்தையும் பார்த்தேன். நீங்க போன அந்த வில்லேஜ் அங்கதான் அந்த ப்ரீவியஸ் ஹீரோவும் இந்த டேரியல் அவனும் இருக்கான். ரெண்டு பேரையும் முச்சு விட்டாலே போதும் என்னால இந்த உலகத்தோடைய ரொம்ப கிரேட்டஸ்ட் ஜெனரல்லாம் அசால்ட்டா மாற முடியும் இப்படின்னு நாங்க பேஷ் எதையுமே கேட்காம அப்படியே போறான். கிராண்ட் பாஸாவும் தடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. சீன் அப்படியே நம்ம டேரியலை நோக்கி வரும். டேரியல் அங்க வரும்போது அந்த இடத்துல வித்தியாசமா ஏதோ ஒரு கிரியேச்சரும் அப்பியர் ஆகும். ஆமா தம்பி, உனக்கு டேரியல் அந்த பையனை தெரியுமாப்பா? இல்லங்க, எனக்கு டேரியல்லாம் யாருமே தெரியாது. ஆனா போற இடத்த அது பிளாக் பண்ணிங்கன்னே சொல்லும். அந்த டேரியல் அந்த பர்சனால என்னன்னு தெரியல என்னோட பழைய ஃப்ரெண்டு சால்மேண்ட்ரா அவன் என்னோட பாடியை எரிக்கிறான். இதை கேட்கிற நம்ம டேரியலும் உண்மையே சொன்னா நான் தான் அந்த டேரியல். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிற விஷயத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. சரி, என்னோட பாடி பார்ட் அது எல்லாருமே மித்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உன்கிட்டயும் ஒண்ணு இருக்கு, அது சீக்கிரம் வெளியில எடு. அங்க டேரியல் அதை எடுக்க அந்த வெப்பனை பார்த்து அந்த கிரியேச்சர் ரொம்ப சந்தோஷமாவும், அட இது ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி இந்த வெப்பனை பயன்படுத்துற அந்த பர்சனும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா தான் இருப்பான். அந்த கிரியேச்சரை அந்த வெப்பனை அப்படியே பறக்க வச்சு அது மேல இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் அது எல்லாத்தையுமே நீக்கி விடும். இப்போ நம்ம ஹீரோ எப்படி யோசிக்கிறானோ அதுக்கேத்த மாதிரி பயங்கரமா இதை வச்சு சண்டை போட முடியும். ஆமா, நீங்க யாரு? நான் ஒரு மேஜிக்கல் எத்து பீஸ்ட். என் பேரு ஜெய்கேண்டோ மாஷியா. டேரியல், இதுக்கப்புறம் நீங்க இருக்கிற அந்த லக்ஸ் வில்லேஜ் அது கூடிய சீக்கிரத்துல ஒரு பேட்டில் ஃபீல்டா மாறப்போகுது இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்படியே மறைஞ்சு போகுது. நம்ம ஆளுக்கு புரியல. ஐயோ கைகாண்டியா, என்ன சொல்றீங்க நீங்க? அங்க இந்த டைம்ல இவன் தேடி வந்தா அந்த ஒர்க்கர் அவனும் அங்க கிடைக்கிறான். அப்புறம் கிராண்ட் பாஸா வழியா ஒரு கால் வரும். அது வழியா கிராண்ட் பாஸா எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லுவாரு. இது எல்லாத்தையுமே பண்றது வேற யாரும் இல்ல, பாஷி பாஸா அவன் தான். ஆளுகிட்ட ஏதோ ஒரு ஃபர்பிடனான ஸ்பெல் இப்போ மாட்டிருக்கு. அதை வச்சுதான் அந்த சாலமேண்ட்ரா அந்த மேஜிக்கல் பீஸ்டா ஆளு கண்ட்ரோல் பண்ணிருக்கான். இப்போ டார்கெட்டே நீதான். சோ இதுலயே நம்ம ஆளுக்கு தெரியுது நம்ம ஹீரோக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறது என்னது, அவன் ஒய்ஃப் அவன் வில்லேஜ். சோ டார்கெட் பண்ணி மொத்தமா எல்லாரையுமே அழிக்கணும் அப்படின்னு ஆளு பாக்குறான். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேஷும் அந்த வில்லேஜையும் நம்ம டேரியலும் மொத்தமா அழிக்கணும்னு சொல்லி வரான். சீன் அப்படியே நம்ம டேரியலை நோக்கி வரும். நம்ம டேரியலுக்கு மேலிக்கா ஒரு கிளவுஸை கொடுக்குறா. ரொம்ப நன்றி. அட இருங்க, ஃபினிஷிங் டச்சா இதை வச்சுக்கோங்க, இது உங்களை கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா இன்கேஸ் இது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அது பிரச்சனை இல்லை. என்னதான் அது தொலைஞ்சு போனாலும் நீங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க இதுக்கப்புறம் அங்க சண்டேக்கு ஆளு ரெடி ஆகுறான். அங்க அதுக்கேற்ற மாதிரி சாலமேண்ட்ரா மேல நம்ம பேஷும் அப்பியர் ஆகுறான். அங்க பேஷை பார்த்தோன்னே அலன்சல் மொத்தமா முடிக்கலாம் அப்படின்னு போவாரு. அப்பா வேணாம், வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் அவன் கிட்ட பேசணும். அட பாருப்பா டேரியல், என்ன உனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு போலியே, கங்க்ராலேஷன். சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறேன். நீ அடல்ட்டா இருக்கும் போது கீழே எப்பயாச்சும் விழுந்திருக்கியா? சின்ன வயசுல நான் அடிக்கடி கீழே விழும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் அங்க வருவாங்க. ஈவன் எனக்கு தெரியாது அவங்க யாருலாம். அடல்ட்டா மாதிரி நீ கீழே விழும் போது ஹெல்ப்புக்கு அந்த இடத்துல யாருமே வரல. டேரியல், ஃபர்ஸ்ட் உன்னோட ஒய்ஃபை நான் மொத்தமா முடிப்பேன். அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் அதையும் மொத்தமா எரிச்சு ஆஷேஸா மாத்தலான்னு இருக்கேன். அங்க இதெல்லாம் கேட்கும் போது கிராண்ட் பாஸாவோட வார்த்தைகள் நம்ம டேரியலுக்கு ஞாபகம் வரும். அவரு சொல்லிருப்பாரு, டேரியல் என் பையனுக்கு எப்பெல்லாம் ஹெல்ப் வேணுமோ தயவு செஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ண. நான் ரியலி உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா இதுக்கு மேலேயும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். சாலமேண்ட்ரா வச்சு அந்த வில்லேஜை நாசமாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ அந்த வெப்பனை வச்சு அப்படியே தடுக்கிறான். ஆமா, நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி ஒரு ஆர்டினரியான வெப்பனை வச்சு தடுக்க முடியும்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. இந்த டைம்ல ஜெபி அவளோட பவரை வச்சு அப்படியே அந்த டிராகனை கீழே விழ வைக்கிறான். ஆனா வில்லேஜை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு போறான். அங்க டேரியலும் மத்தவங்க கிட்ட சொல்றான், நீங்க அந்த சாலமேண்ட்ரா அதை பாத்துக்கோங்க, நான் மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். சண்டே இடும் போது நம்ம டேரியலும் பேஷி கிட்ட கேக்குறான், ஆமா எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்க? என்னோட ட்ரீமே என்னன்னு தெரியுமா? மனுஷங்களுக்கும் டீமன்ஸுக்கும் இருக்கிற அந்த வார் அது எண்ட் ஆகணும். அதுக்கு ஹியூமானிட்டியை நான் மொத்தமா முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வார் எண்ட் ஆயிடும். நான் ஹிஸ்டரியோடைய ஒரு மிகப்பெரிய ஜெனரலாவும் என்னால இருக்க முடியும். அதுக்கு நான் விட மாட்டேன். அந்த இடத்துல ஆளு ஏகப்பட்ட அட்டாக்ஸ பண்ணுவான். ஆனா டேரியல் அவனோட வெப்பனை வச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்குறான். அங்க இதே மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸ பண்ண டேரியலால ஒரு கட்டத்துக்கு மேல அங்க தடுக்க முடியல.
டேரியல் அப்படியே கீழே விழுவான். பேஷை பார்க்கும் போதே தெரியுது பேஷ் முன்ன இருக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அங்க பேஷும் வரும்போதே சொல்றான், உனக்கு தெரியுமா, ஒரு வருஷமா நான் இதை தேடி போனேன், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பவர்ஸ் என்கிட்ட வந்துச்சு. பேஷ் உன்னோட ஹார்ட் ஒர்க் அது எல்லாமே தான் இதுக்கு ஒரு காரணம். சின்ன வயசுல இருந்து நீ நிறையவே ஹார்ட் ஒர்க்கை போட்ட, ஆனா அதை பத்தி உனக்கு தெரியல. உன்னால அந்த ஹார்ட் ஒர்க்கை என் மூலமா பார்க்க முடிஞ்சா நல்லா இருக்கும். இது கேட்கும் போது கடுப்பாவுது. ஆளு மொத்தமா முடிக்கலான்னு வருவான். டேரியலுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவ்வளவுதான் கதையை முடிய போகுது அப்படின்னு யோசிப்பான். கடைசியினுடைய அவன் ஃபேமிலி அப்படியே கண்ணுக்கு வந்துட்டு போகும். இல்ல நான் ஒண்ணு இப்படி சாக மாட்டேன், ஸ்கைரன் இப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணோனே பேஷோட நிலைமை மோசமாவுது. அட பேஷ் நீ ஓகே தானே? அங்க பேஷ் ஏதோ ஒரு வித்தியாசமான மேஜிக் அங்க பண்ணிருக்கான் போல. ஆளு ஒரு டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். உண்மையை சொன்னா உன்ன மாதிரி ஒரு ட்ராஷ் எதிர்த்து நான் இந்த ஸ்கில்ல பயன்படுத்த வேணாம் அப்படின்னு யோசிச்சேன். இது அந்த ஹீரோ மேல பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழி இல்ல, உன் மேலதான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே அந்த சாலமென்றா அந்த பீஸ்ட்டை பயங்கரமா தாக்குறாங்க. சைல நம்ம கஷிட்டாவும் அவனோட அம்பை வச்சு தாக்குறான். ஆனா அட்டாக்ஸ் எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம ஹீரோவோட அப்பாவும் இந்த பேட்ல பார்த்துன்னே சொல்றாரு, இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன்ஸும் டீமன்ஸும் அவங்க சண்டை போகுது. ஆனா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு என்னோட முழு இதயத்தோட என்னால சண்டையிட முடியும். அங்க ஆளு செம்ம வேகமா மறைஞ்சு முன்னாடி போயிட்டு பயங்கர வேகமா தாக்குறான். அங்க இந்த அட்டாக்கும் செம்மையா அங்க ஒர்க் ஆகும். கடைசியா நம்ம கிராண்ட் பாஸா ஒரு ஃபிளேம்ஸை வச்சு ஒரு மேஜிக்கா அங்க கேஸ் பண்ணுவாரு. அதுலயும் அது வசமா மாட்டிக்கும். இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த வித்தியாசமான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அவளுக்கு இப்பயும் டவுட்டா இருக்கு, இதுக்கு காரணம் அந்த ஃபர்பிடனான ஸ்பெல் அதுவா தான் இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்க பேஷ் ஏகப்பட்ட அட்டாக்ஸை பண்ணுவான். ஒன்னுத்தையும் வெட்டி போறான். அங்க திடீர்னு பயங்கர வேகமா வந்துட்டு வாழை வச்சு ஆளு தாக்குறான். அங்க இதுக்கப்புறம் கிராண்ட் பாஸா பண்ற அந்த அட்டாக்க பெரிய அளவுல ஆளு பண்ண ஆரம்பிப்பான். அங்க டேரியலும் யோசிக்கிறான், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் இந்த அட்டாக்க ஸ்டாப் பண்ணணும். இந்த சைடு கிராண்ட் பாஸா ஒரு அட்டாக் பண்ணிருப்பாருல, அதனால சாலமென்றா அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. சுத்தமா அது அசையவே இல்ல. இந்த சைடு டேரியல் அவனோட மித்ரல் வெப்பனை வச்சு ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணிருப்பான். அங்க ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் ஆகுது. ஆனா கொஞ்ச நேரம் அப்புறமா தான் தெரியுது நம்ம பேஷுக்கு அதனால பெருசா எதுவும் ஆகல. ஆளோட அப்பியரன்ஸே சேஞ்ச் ஆகுது. முன்ன இருக்கிறத விட பயங்கர பவர்ஃபுல்லா மாறுறான். நம்ம பேஷ் கிட்ட வந்துட்டு ரொம்ப மோசமா டேரியல அடிக்க ஆரம்பிக்கிறான். டேரியலும் அவங்க தடுக்கும் போதே சொல்றான், பேஷ் வேணாம், நீ இதுக்கு மேலேயும் உங்க அப்பா கஷ்டப்படுற மாதிரி எந்த விதமான விஷயத்தையும் பண்ணாத. அத நீ சொல்ல வேணாம். முக்கியமா உன்னோட கேவலமான வாயை வச்சு எங்க அப்பாவோட பேரை எடுக்காத. திரும்பவும் நம்ம பேஷோட மெமரிஸுக்கு நம்ம டேரியல் அங்க வரான். அந்த மெமரியில கிராண்ட் பாஸா ஒரு பெரிய ஜெனரலா இருப்பாரு. அங்க எல்லாருமே கங்க்ராட்ஸும் பண்ணிருப்பாங்க. அங்க சின்ன பையனா இருக்க பேஷும் நம்ம கிராண்ட் பாஸ கிட்ட சொல்லுவான், அப்பா ஒரு நாள் நானும் உங்களை மாதிரியே ஒரு பெரிய ஜெனரலா மாறுவேன்ப்பா. கண்டிப்பா கண்ணா, உன்னாலையும் அதை பண்ண முடியும். ஆனா அதுக்கு இப்ப இருக்கிறத விட நீ பல மடங்கு ஸ்ட்ராங்கா மாறணும். இதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. 10 வருஷத்துக்கு அப்புறமா பேஷும் உங்க அப்பா வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ண இருக்கான். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. நாங்க கேட்டை திறக்கும் போது அப்பா வந்திருக்காரு. ஆனா கூடவே ஒரு புதுசா ஒரு பையனும் இருக்கான். நம்ம டேரியல பிரதர் அப்படின்னு வர சொல்ல இதனால பேஷோட மனசே உடைஞ்சு போகுது. அங்க பேஷும் அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு யோசிக்கும் போதெல்லாம் அந்த டைம்லலாம் நம்ம டேரியல் அவன் தான் அப்பா கூட இருப்பான். இதனால ஆளுக்கு ரொம்ப கடுப்பாவுது. ஏன்னா அந்த டைம் எல்லாமே இவன் தான் அங்க ஸ்பெண்ட் பண்ணணும். அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம டேரியல் அவன் திறன மாதிரி இருக்கு இவனுக்கு. இதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா டீமன் ஆர்மில ஜாயின் பண்ணுமா? இந்த வார்த்தையை கேட்டோடனே அவங்க அம்மாவுக்கு அங்க சந்தோஷமா இருக்காது. இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, அதுக்கு நீ நல்லா படிச்சு நிறைய நம்பர்ஸை எத்தணும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பெரிய ஆளாவும் மாறான். ஆனா அவங்க அம்மாக்கு இது நல்ல கடுப்பாவுது. என்ன நீயும் உங்க அப்பா மாதிரி என்னை விட்டு போக போறியா? இதுக்காக தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல கேட்கும் போது மூஞ்ச ஒரு மாறி இருந்திருக்கும். இதுக்கப்புறம் ஆளு ஒரு ஜெனரலா மாறி இருப்பான். ஆனா அந்த இடத்துலயும் பிரச்சனை என்னன்னா நம்ம ஹீரோ தான் இவனுக்கு அசிஸ்டண்டா இருந்தான். இதனால ஆளுக்கு இன்னமும் தான் கடுப்பாவுது. அன்னைக்கு டிசைட் பண்ணான் நம்ம ஹீரோவை மொத்தமா ஃபயர் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் ஆன விஷயம்லாம் உங்களுக்கே தெரியும். நம்ம ஹீரோ அவனோட பாஸ்ட் விஷயம் இதெல்லாம் பார்த்தோன்னே ஆளுக்கு புரியுது. இத்தனை வருஷமா ஆளு லோன்லியா இருந்திருக்கான். என்ன யாருக்கிட்டயுமே அந்த விஷயங்கள ஆளு சொல்லல. அந்த அளவுக்கு இவன் கஷ்டப்பட்டிருக்கான். அங்க பேஷ சொல்றான், நான் கண்டிப்பா விட மாட்டேன், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன், உன்னை அழிச்சா முடிதான் எனக்கு அந்த பேர் கிடைக்கும்னா அதுவும் நான் பண்ணுவேன். அங்க நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இவன் இது வரைக்கும் லோன்லியாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். இந்த மாதிரி டைம்ல நம்ம பேஷுக்காக நான் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிற விஷயம் பேஷுக்கு அங்க கேட்குமா? அங்க டேரியல் திரும்ப அட்டாக் பண்ண வரான். ஆனா அசால்ட்டா பிளாக் பண்ணிடுறான். பேஷ் உனக்கு தெரியுமா, என் வாழ்க்கையும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இல்ல. நானும் உன்னமா தான். எனக்கு மேஜிக்னு ஒரு விஷயம் வராது. நிறைய விஷயங்களை கத்துக்க ரொம்ப லேட் ஆச்சு. அதே மாதிரி என்னதான் வெளியில இருந்து சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள எனக்கும் ஏகப்பட்ட கஷ்டம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே மறைச்சு நம்ம பேஷுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் ஆளு பார்த்திருப்பான். பேஷ் திரும்பவும் நம்ம ஒன்னா இருக்கணும், திரும்பவும் நிறைய ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அங்க பேஷுக்கும் இப்பதான் ரியலைஸே ஆகுது, அந்த டைம்ல ஒண்டி எங்க அப்பா சொல்ற மாதிரி நான் பண்ணியிருந்தா இப்போதைக்கு விஷயங்கள் வேற மாதிரி இருந்திருக்குமா? இதனால ஆளும் ஒத்துக்கலான்னு போவான். திடீர்னு அவனோட கண்ணு பயங்கரமா அங்க வலிக்குது. அந்த கேர்ஸ் இன்னமும் பயங்கரமா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது.
அவனே அறியாம அந்த ஃபயர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சால்மேண்ட்ரா அந்த பீஸ்ட் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. இதனால அது திரும்பவும் ரெக்கவர் ஆகுது. அதோட பவர் முன்ன இருக்கிறத விட இப்ப பல மடங்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. லென்ஸலுக்கும் அங்க புரியுது அந்த சாலமேண்ட்ரா அதோட ட்ரூவான பவர் இப்பதான் வெளிவருது. பேஷுக்கு அந்த டிராகன் ரேஜா போகுது அப்படின்னு அங்க சென்ஸ் ஆகுது. இதை பார்த்தோன்னே பறந்து போய் அப்படியே அந்த டிராகன் கூட அட்டாச் ஆகுறான். அங்க இதை பாக்குற கிராண்ட் பாஸாக்கும் ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், அந்த டிராகன் மூலமா நம்ம பேஷோட பாடி மொத்தமா அப்சர்வ் ஆயிடும். ஆனா பேஷ் எல்லாத்துக்குமே தயாரா இருக்கான். ஈவன் நான் மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக என்னையும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா தான் இருக்கேன். அதே மாதிரி எல்லா விஷயமும் நல்லபடி முடிஞ்சது. அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்படின்னு ஆளு சாகலான்னு போகும்போது கரெக்டா கிராண்ட் பாஸா திடீர்னு வந்துட்டு அவரோட பவரை வச்சு செப்பரேட் பண்றாரு. அங்க கிராண்ட் பாஸா தன்னுடைய பையனை காப்பாத்தணும்னு சொல்லி அவர் அங்க ஒரு ஸ்பெல்ல போடுவாரு. இதனால அவரும் அப்சர்வ் ஆகி மொத்தமா அழிய வேண்டியது. ஆனா ஜஸ்ட் மிஸ் கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறான். இதனால மொத்தமா அந்த டிராகனும் ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போகுது. ஜெபி மத்தவங்களை காப்பாத்துறா. இதனால அவங்களுக்கு எதுவுமே ஆகல. திரும்ப அவங்க வில்லேஜுக்கு வர நம்ம ஹீரோவோட சவுண்டை கேட்டோன்னே அங்க மேலிக்காக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே ஓடி வந்து கட்டி அணைக்கிறா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃபைனலி அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சந்தோஷம். ஆனா ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா போறா. இதுக்கப்புறம் பேஷ் பண்ண தப்புக்காக டீமன் கிங் கிட்ட டைரக்டா அங்க போயிடுறான். ஏன்னா என்னால ஏகப்பட்ட லாஸ் வந்து ஏற்படுச்சு. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். அதனால நீங்க என்ன பனிஷ்மெண்ட் தந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்பனா நீ தான் தப்பு பண்ண அப்படின்னு உனக்கு ரியலைஸ் ஆயிருக்கு. சரி நீயே சொல்லும் போது என்னால எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் கேட் ஆஃப் ஹெல். இது வரைக்கும் யார் யாரும் ஒரு ஜென்ரலா ஃபெயில் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதுக்குள்ள சீல் ஆயிருப்பாங்க. அதுக்குள்ள நீ போறதுக்கு தயாரா இருக்கியா? ஆமா, நான் பண்ண விஷயம் வந்து எதுவுமே சரியில்லை. உள்ள போறதே எனக்கு சரியா தோணுது. நான் போறதுக்கு தயாரா இருக்கேன். அவரு நம்ம பேஷ் அதுக்குள்ளலாம் அனுப்பல. அப்படியே அவரு மறைய வைக்கிறாரு அந்த கேட்டை. நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ எப்படி நம்ம டேரியில வேலையை விட்டு தூக்குனியோ அதே மாதிரி நான் உன்னையும் வேலையை விட்டு தூக்குறேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா லக்ஸ் வில்லேஜுக்கு அவங்க 2 பேருமே வராங்க. அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோன்னே எல்லாருக்கிட்டையும் ஆளு மன்னிப்பு கேட்கறான். நான் மன்னிச்சிருங்க, எல்லாத்துக்குமே ஒரு ரீசனா இருந்தது நான் தான். அங்க அதே மாதிரி கிராண்ட் பாஸாவும் அவரோட மன்னிப்பங்கு கேட்கறாரு. அங்க இந்த டைம்ல கிரானோ வந்துட்டு பேஷை ஹக் பண்ணும் அப்படின்னு அதுக்கு ஆசையா இருக்கும். கிட்ட வந்துட்டு ரொம்ப கியூட்டா நம்ம பேஷோட பேரை எடுக்கும். அதை நீங்களே கேளுங்களேன். அங்க அவ்வளவுதான். இதை கேட்டோடனே அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஒரு ட்ரூவான ஃபேமிலினா என்ன அப்படின்னு ஆளுக்கு புரியும். இது வரைக்கும் பண கிரைம் எல்லாம் நினைச்சு ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். அங்க மேலிக்கா வந்துட்டு உனக்கு தெரியுமா பேஷ், கிரானு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ஒருத்தங்களோட பேரே எடுக்கிறான். அதுவும் நீ தான் ஃபர்ஸ்ட் பேரு. ஆனா இது வந்து ஓகே தானா என் பேர் அவன் ஏத்தது? இல்ல பிரச்சனை இல்ல, இது உண்மையிலேயே மெமரபிளான டேவா தான் இருக்கும். அங்க ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். இதை நம்ம போட்டோவா போர்ட்ரேட் பண்ணிக்கலாம். இதனால கிஷிடா கிட்ட சொல்ல கிஷிடாவும் அதுக்கேத்த மாதிரி போட்டோவா அங்க ரெடி பண்ணுவான். இதுல டீமன்ஸ் ஹியூமன்ஸ் நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருமே இருக்காங்க. அங்க இதுக்கப்புறம் நம்ம பேஷ் உலகத்தை சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோவும் சொல்றான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீ போலாம்ல. இல்ல என்னால நிறைய பேருக்கு ஹர்ட் ஆயிருக்கு, அவங்க எல்லாருக்குமே உதவியா இருக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அதே மாதிரி உன்ன மாதிரியும் நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறம் நாளைக்கா லஞ்சத்தன் வந்து கொடுக்குறா. பேஷும் போறான். இங்கே இந்த சீசன் 1 முடியுது. அவ்வளவுதான் இந்த அனிமையோட ஹாப்பி எண்டிங் இது. சோ உங்களுக்கும் இந்த அனிமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அனிமே போடலாம் அதையும் சொல்லுங்க. நம்ம சீக்கிரமா அதையும் பார்த்தலாம். ஒரு 6K லைக்ஸ் கொடுங்க. நம்ம சீக்கிரமா ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் மூவில சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.